ப்ரோ கேக்குது கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. ஓணம் பைய காணோம். ஓணம் போய் ஓணம் பிஸியா இருக்கான்னு நினைக்கிறேன். பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல அவர் கண்ணு குளிர்ச்சியா வெளியே பார்க்க போயிருக்காரு. அவர் அப்படியே சொன்னார் நேத்து. மாவீரன் விதவிதமான ஒரு டிபியோட வராரு உள்ள வரும்போது. இதெல்லாம் மாற்ற முடியாது. ப்ளூடூத் ப்ராப்ளம் வரும் நமக்கு. அப்படி இல்லை. ஓகே. என்ன பிரகாஷ் ப்ரோ? பர்னி சொல்லி அப்டேட் சொல்ல இல்ல பர்னி அப்டேட் சொல்லலாம்னு பார்த்தா பர்னியே காணாம. நேற்று மாதிரி இஷ்யூ தலை வந்துட்டாரு. பர்னி வந்தாச்சு. அப்டேட்டை சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஓட்டலாம். கேக்குதா? பர்னி ஓணம் வாழ்த்துக்கள். கண்ண குளிர்ச்சியா பார்த்து முடிச்சாச்சா? நன்றி, தேங்க்யூ. பார்த்தாச்சுண்ணா. பரணி ப்ரோ ஓணம் அசம்சைகள். தேங்க்யூ ப்ரோ. என்ன பொசுக்கு அமைதியாயிருது? யாரா பேசுங்கப்பா. இல்ல அதான் நான் யாரும் பேசுறாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தெரியல. ஸ்டார்ட் பண்ணு. அப்டேட் ஆனா ஓகே. அப்டேட் எடுக்கலன்னு சொல்ல போறாரு. ஓணம் ஸ்பெஷல் அவர் நீங்க வந்து பார்த்த என்னென்ன அவர் வந்து கலரா கண்ணு குளிர்ச்சியா அப்படி வெரைட்டியா இருந்திருப்பாரு. அந்த அப்டேட் சொல்லிட போறாரு. கொஞ்சம் பார்த்து நிதானமா கேளுங்க. ஒரே கலரா இல்ல எந்தெந்த ஹீரோயின் எத்தனை போஸ்ட் போட்டாங்க அதெல்லாம் தெரியாதுங்க எனக்கு. மூக்குத்தி அம்மன் 2 அனௌன்ஸ்மெண்ட் நயன்தாரா படம் வேல்ஸ் இன்டர்நேஷனல். அது வந்து நாளைக்கு 6 மணிக்கு வருது. அதே மாதிரி கார்த்தி 29 வந்து டானாகரன் படம் டைரக்டர் தான் வந்து பண்றாரு. ட்ரீம் வாரியர் தான் ப்ரொடியூசரு. பீரியட் கேங்ஸ்டர் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. பார்ப்போம். அதே மாதிரி தோனிமா அதோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. செப்டம்பர் 20 படம் வருது. அதே மாதிரி மெய்யழகன் ப்ரொமோஷனல் ஈவெண்ட் நடந்துச்சுல சென்னையில், அதோட கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சரிபோதா சனிவாரம் 100 crores கிராஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அஃபிஷியலாக போஸ்டர் விட்டுருக்காங்க. ஹாய் ப்ரோ, நான் பேசலாமா? எல்லாருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ப்ரோ. பேசுங்க. இப்போ இந்த வாரம் விடாமுயற்சி அப்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரு வெயிட்டிங் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன இந்த வாரம் இருக்கா? ஏதாவது டீசர் ஏதாவது வர மாதிரி இருக்கா? ஏதாவது அப்படிதான் சொல்றாங்க எல்லாரும். இந்த வாரம் டீசர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க. டீசர் கண்டிப்பா வரும், அது மட்டும் ஷுவரு. பட் அது கூட ரிலீஸ் டேட் வருமான்னு தெரியல. பார்ப்போம். இப்பதான் வந்து வீக் வந்துருக்கு. ஸோ இந்த வீக் வந்துடும் அப்டேட். ப்ரோ கோட் 400 தொட்டுச்சா? தெரியல ப்ரோ. 400 தொட்டுச்சுன்னா அவங்களே அஃபிஷியலா போஸ்ட் விடுவாங்களே. இப்படிதான் பேசிட்டு இருக்க கடைசியா ஒரு போஸ்டர் வந்துச்சு. பாப்போம். ஆமா கரெக்ட். வந்துடும் நினைக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வருவாங்க ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு தானே ஃபுல்லா ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். நாளைக்கு பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நினைக்கிறேன் புதன்கிழமை பண்ணுவாங்க. போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது. இப்ப எஸ்டிமேட்டா எவ்வளவு பண்ணிருக்குன்னு தெரியல. ஸோ பாப்போம். எனக்கு தெரிஞ்சு புதன்கிழமை பண்றது பெட்டர் ப்ரோ. ஏன்னா எப்படி இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை லீவுங்கிறது கொஞ்சம் நல்ல ரன் இருக்கும். அதை முடிச்சுட்டு கடைசியா அதை மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். நாளைக்கு ஒர்க்கிங் டேவா?
நாளானிக்கு ப்ரோ. நாளைக்கு ஒர்க்கிங் டே தானே? நாளைக்கு இல்லையா நாளைக்கு லீவ் இல்லையா? அதான் நானும் கேட்குறேன், ஓணம் லீவ் இல்லையா? மிலாதும் நம்பி இல்ல ப்ரோ. முன்னாடி நம்பி செவ்வாய்க்கிழமை தான் சொன்னாங்க. ஓணம் நாளைக்கு லீவு. மிலாது நபி செவ்வாய்க்கிழமை. மில்லாடி நபி செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு ஓணம் ஹாலிடே. இங்கே ஓணம் ஹாலிடே, பட் தமிழ்நாட்டில் இருக்குதான்னு தெரில அது. இங்க இல்ல ப்ரோ. ப்ரோ தமிழ்நாடு ஓகே ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ 4 வீக்ஸ் தான், 4 வாரம். எதுல 100 crores வருமான்னு கேக்குறீங்க? எனக்கு கிளியரா கேட்கல ப்ரோ, சாரி ப்ரோ. எனக்கு மட்டும் தான் கிளியரா கேட்கலையா? அன்கட் வருமான்னு கேக்குறீங்களா? அன்கட் வந்து இப்போதைக்கு வராது ப்ரோ, அது பாப்போம். ப்ரொடியூசர் சொல்லியிருந்தாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல 3 hours 40 minutes வரும்னு. இல்ல அதெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் ஒத்துக்கணும் ப்ரோ. அவங்க சொல்லுவாங்க, அவங்க அது டேர்ம்ஸ்லாம் நிறைய இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் அக்செப்ட் பண்ணணும். அது வேற ப்ரொசீஜர். அது அவங்க ட்ரை தான் பண்ண முடியும். நெட்ஃபிளிக்ஸ் மோஸ்ட்லி அதை அது அக்செப்ட் பண்றது பண்ணது அவங்களோட கால். 4 வீக்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா வந்து தியேட்ரிக்கல் வெர்ஷன் தான் வரும். டைரக்டர்ஸ் பத்தி இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். அது வர மாதிரி இருந்துச்சுன்னா பார்ப்போம். மேபி வர மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் 1 month இருக்கும் மேபி. இது ரிலீஸ் அந்த போர்ஷனா கண்டிப்பா வரும். லாஸ்டா அந்த எண்ட் கிரெடிட்ஸ் வர்றது கண்டிப்பா வரும். பண்ணி ப்ரோ ஒரு அப்டேட் விட்டுட்டீங்க கேப்ல. என்ன சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சூப்பர் ஸ்டார் டான்ஸ் ஆடின வீடியோ ஓணம் செலிப்ரேஷன் பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுல்ல? நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது ப்ரோ, செம்மையா இருந்தது. லோக்கி ஆட சொன்னாப்புல, லோக்கி வேணான்ட்டாரு. அவரும் ஆடினாருன்னா இன்னும் நல்லா இருந்துச்சு. ப்ரோ நெட்ஃபிளிக்ஸ் தான் ஃபுல்லா காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க அன்கட் வெர்ஷன் எல்லாமே போடலாமே. நெட்ஃபிளிக்ஸ்ல எப்போ எல்லா படமும் இப்படி பண்றது தானே. இல்ல ப்ரோ, அப்படி இல்ல. எப்பயுமே வந்து அந்த தியேட்ரிக்கல் வெர்ஷன் மட்டும்தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதான் அது இன்னொரு வீடியோவா அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய படத்துக்கு அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. இல்ல தமிழ் படம் அப்படி எதுவுமே பண்ணது இல்ல ப்ரோ. மேபி இது பண்ணலாம். ஏன்னா அவ்வளவு க்ரோஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கான லாபம். இது பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க இந்த ப்ராடக்ட் வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க, அது வேணா உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. பட் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து அவங்க வந்து இதை வாங்கிக்கோங்க அது வாங்கிக்கோன்னா அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓடிடி டிஃப்ரெண்ட்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து அப்படி பண்ண முடியாது. இப்போ அவங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்க காசுன்னா மேபி அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி ஒரு அதர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து இந்த மாதிரி வாங்கி பண்றப்போ கண்டிப்பா வந்து அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். மேபி இங்க ப்ரொடியூசர் சைட்ல இருந்து ட்ரை பண்ணலாம். அப்படி வந்தா நல்லா இருக்கும், ஹாப்பி தான். பட் ஆனா வரதுக்கான சான்சஸ் கம்மின்னு நினைக்கிறேன். ப்ரோ நீங்க மனசுல எடிட்டட் வெர்ஷன் பாத்தீங்களா ப்ரோ? எடிட்டட் வெர்ஷனும் லிரிக் வீடியோ பார்த்தேன். இல்ல ப்ரோ, அந்த ஷேர் பண்ண பிரகாஷ்னா என்னன்னு அமைதியா இருக்கீங்க? ப்ரோ இந்த கோலிஸோட ரைசிங் எப்படி இருக்கு? 3 எபிசோடு பார்த்தவங்க நல்லா இருக்குன்றாங்க. 3 எபிசோடு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃபுல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால இப்போதைக்கு நான் அதை வந்து தொடலை, அந்த படத்தை. சாரி சீரியஸை. ஹாட்ஸ்டார் ஒரு வாரம் ஒரு எபிசோடு வருவான். அது ஒரு மாதிரி எனக்கு பெருசாக வந்து இதாக இருக்காது. எனக்கு பார்த்தா அப்படியே பிச் வாட்ச் பண்ணுறதுனால அது அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டு. ஓகே இல்ல 2-3 வீடியோ போட்டிருந்தாங்க புகழ்ந்து, ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனாலதான் நல்லா இருக்கான்னு படம் ஃபுல்லா நல்லா இருக்கான்னா பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன்.
அதான் கேட்டேன் பாட்டி. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அது 8 எபிசோடு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. 8 எபிசோடு தான் வந்து மேக்ஸிமம் வரும்னு நினைக்கிறேன். பட் இப்போ 3 எபிசோடு இருந்துச்சு, அடுத்த 5 வாரம் 5 எபிசோடு வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்க்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு வாரம் வாரம் பார்க்க பிடிக்கும் ஓகேன்னா நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. 3 எபிசோடு வந்துருக்கு. நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஃபுல்லா வந்து இந்த சஸ்பென்ஸ் வைக்கிறதே ஆகாது. சஸ்பென்ஸ்ன்றதை தாண்டி இப்போ ஒரு எபிசோடு வந்து ஒரு என்ன சொல்ல சில இது சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஒரு எபிசோடு, சண்டே ஒரு எபிசோடு ரிலீஸ் பண்ணுவாங்க, 2 எபிசோடு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வரும். சில இதெல்லாம் வாரம் வாரம் வரும். அந்த மார்வல் எப்பவுமே எல்லாமே வந்து சீரீஸ் எல்லாம் வந்து அந்த வெட்னஸ்டே அந்த டைம்ல தான் இருக்கும். அதெல்லாம் வீக்லி வீக்லி பார்ப்பேன். பட் இது எனக்கு தெரியல. இந்த சைடு வரப்போது மட்டும் தமிழ் சீரீஸ் இல்லை இந்தியன் சீரீஸ் வரும்போது வீக்லி ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் இருக்கு. ஏன்னா எனக்கு லேபிளே வந்து அப்படிதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ் அப்படியே ஒரு 4-5 எபிசோட்ஸ் மொத்தமா பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீக்லி வீக்லி பார்க்குறப்போ எனக்கு அந்த கேப் விடுறதுனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சஸ்பென்ஸே ஆகாது ப்ரோ. நான் பாகுபலி 2 பார்த்து தான் பாகுபலி 1 பார்த்தேன். கேஜிஎஃப் 2 பார்த்துட்டு தான் கேஜிஎஃப் 1 பார்த்தேன். ப்ரோ எக்ஸ்மேன் சீரிஸ் ஃபுல்லா பாத்துருக்கீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, எக்ஸ்மேன் சீரிஸ் நான் பார்த்தது இல்லை. இது எக்ஸ்மேன் சீரிஸ் படமா நான் பார்த்துருக்கேன். அந்த புதுசா அந்த ஒரு அனிமேஷன் சீரிஸ் வந்துச்சுல, அது நான் பார்த்தது இல்லை. இல்ல டெட்பூல் புரியுற மாதிரி ஒரு இந்த மாதிரி போகுமே. அதெல்லாம் பார்த்துருக்கேன். கிளைமேக்ஸ் அந்த எண்ட் கிரெடிட்ஸ்ல தானே. அதெல்லாம் முன்னாடியே போய் பார்த்து. சும்மா டெட்பூல் அண்ட் வால்வரின் ஹெச்டி எப்போ வரும் ப்ரோ? அதெல்லாம் வராது ப்ரோ. ஏன் அது வராதா? வந்து எனக்கு தெரிஞ்சு செப்டம்பரா. அது விட்டாலும் ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஆமா, அதுதான் விஓடில தான் first வரும். அது வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு வர வேலையில வந்துரும். அது ரெண்டுல விட்டு இதுல விட்டு எனக்கு என்ன. ஃபர்ஸ்ட் எப்பவுமே எல்லாமே ரெண்ட்ல தான் ப்ரோ வரும் இங்கிலீஷ் படங்கள். விஓடி தான் வரும். இங்க அவைலபிளா இருக்காது. பட் ஆனா வந்துட்டு இதுல தான் வரும். எனக்கு தெரிஞ்ச அக்டோபர்ல வருமான்னு டவுட். அக்டோபர் எண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேபி. ஏன்னா நான் வந்து பார்த்து சொல்றேன் எப்போன்னு சொல்றேன். தேவையே இல்லை ப்ரோ. அது எப்பயுமே மார்வல் பொறுத்த வரைக்கும் வந்து தளபதி 16 இது அக்டோபர்ல சொல்லிட்டாங்க ப்ரோ. இல்ல, அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த விஜயதசமி ஹாலிடேஸ் வருது. அக்டோபர் 1 ரிலீஸ் ஆகும் ப்ரோ. ஃபிக்ஸ்டு. டோன்ட் வரி. ப்ரோ தீபாவளி எசவான டேட் இல்ல ப்ரோ, அதுதான் பிரச்சனை. அதான் விஜயதசமி டைம்ல தான் வந்து நிறைய ஹாலிடேஸ் வருதான். ஸோ அதனால வந்து அப்பதான் ரிலீஸ் ஆகும்னு எல்லாரும் சொல்றாங்க. பாப்போம். ப்ரோ வேட்டையன் போஸ்ட்பாண்ட் ஆகுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. என்ன ப்ரோ? இல்ல வாய்ப்பு இல்லை ப்ரோ. அக்டோபர் 10ஆம் தேதி வந்து அவங்க நாளுக்கு நாள் அப்டேட் கொடுத்துக்கிட்டே போறாங்க. அதுக்கும் போஸ்ட்போன் ஆகுது. எல்லா அப்டேட்லயும் அக்டோபர் 10ங்கிறத மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. ப்ரோ பாட்டு நல்லா இல்லைன்னு அவரே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஏங்க நெகட்டிவிட்டி பரப்பணும்னே வந்திருக்கீங்களாங்க? யாருங்க நீங்க? ப்ரோ அது நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஏன் ப்ரோ? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஏஆர்எம் நேற்று பார்த்து முடிச்சோம் ப்ரோ. படம் ஒரு நிமிஷம் அவர் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசலாம். அஸ்வின் ப்ரோ, தமிழ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. படம் ஓடிடில ரிலீஸ் ஆயிடுச்சா ப்ரோ? ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, ஆன்சர் பண்றேன் ப்ரோ. அவர் பேசி முடிச்சுட்டோம் ப்ரோ. எனக்கு தெரியல, அதனால தான் யாருன்னு கேட்டேன். டக்குன்னு தெரியல. இல்ல அதான் யாரு இங்க இருக்கு ஸ்பீக்கர்ல யாருன்னா இருக்கா? யார் கேட்டது? யார் ஸ்பீக்கருமே ஆன்ல காமிக்கல ப்ரோ. ஆனா பேசுறது மட்டும் கேக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல. இல்ல அந்த டைம் எனக்கும் நீ யாருன்னு தெரியல. அதனாலதான் யாருங்க நீங்கன்னு நானே கேட்டேன். பாட்டு நல்லா இல்லைன்னா பாட்டு அவரே ஆட ஆரம்பிச்சிட்டாரு. தமிழ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஏஆர்எம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எஸ்பெஷலி மியூசிக் நல்லா இருந்துச்சு. செம்மையா எலிவேட் பண்ணிச்சு. இந்த கிளைமேக்ஸ் அந்த தண்ணிக்குள்ள போவார்ல, அப்ப அந்த வைக்கம் விஜயலட்சுமி வாய்ஸ்ல ஒரு சாங் ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு. படம் பார்த்துட்டு வந்து அந்த சாங் நான் 2-3 தடவை போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். சூப்பர் சூப்பர். மலையாளத்துல தான் பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது.
இப்போ இது சிஸ்டம்ல காணோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம ஸ்லோவா போயிட்டு இருக்குது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்பதான் இல்ல இங்க இல்ல இல்ல நீங்க பாருங்க நீங்க பாருங்க ஒரு ஃபுல் படம் பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லுங்க நீங்க. புது படம் பார்த்துட்டு நான் சொல்றேன். ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து அஸ்வின் அவர் கேட்டிருந்தாரு தங்கலான் ஓடிடி ரிலீஸ் ஆயிடுச்சான்னு சொல்லி. ரிலீஸ் ஆகல. இப்போ வந்திருக்கிறது வந்து லீக்டு பிரிண்ட் தான். அடுத்த வாரம் வந்து தங்கலான் ஓடிடி நெட்ஃபிளிக்ஸ்ல வர்றதுக்குன்னு அதிக வாய்ப்புகள் இருக்கு. குபேந்திரன் ப்ரோ கை தூக்கியிருக்காரு, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பிரகாஷ் ப்ரோட்ட தான் பேசணும், அவர் இருக்காரா? பிரகாஷ்ண்ணா இருக்கீங்களாண்ணா? இருக்கே சொல்லுங்க பிரதர். அந்த வேல்பாரி எப்ப ப்ரோ பிளான் பண்ணிருக்கீங்க? அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு கொஞ்சம் மகாபாரதமும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். மகாபாரத விஜய் டிவில ஏகப்பட்டடி வந்துருச்சேங்க நமக்கு. ஓ இல்ல bro, நான் பார்த்தது இல்ல, அதான் சரி. மகாபாரதம் சொல்றது பெரிய விஷயம் இல்லை, அது சொல்லிடுறேன். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், யூடியூப்லயே இருக்கு, விஜய் டிவி தமிழ் பிரிண்ட் இருக்கு, யூடியூப்ல ஹெச்டில இருக்கு. நல்ல வரும், நல்லா இருக்கும், சூப்பரா. பெஸ்ட் அதான் பெஸ்ட் வெர்ஷன் மகாபாரதத்தை பொறுத்தவரைக்கும் விஜய் டிவி வெர்ஷன் தான். அதுக்குன்னே அதாவது ஒவ்வொரு சிலர் வந்து ஒரு சில படைப்புகளை தயாரிக்கிறதுக்காகவே பிறப்பாங்க, நடிக்கிறதுக்காகவே பிறப்பாங்கங்கிற மாதிரி அந்த மகாபாரதம் அதுக்குன்னே எடுக்கப்பட்டது, அதுக்குன்னே படைக்கப்பட்டதுங்கிற மாதிரி இருக்கும். அதை பாருங்க, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். வேல்பாரியை பொறுத்த வரைக்கும் சுகுமார் ப்ரோ அந்த பிரச்சனையை இன்னும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு முடிச்சு தர மாட்டாரு, எனக்கு கொடுமைகளை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் சேர்ந்து சுகுமார் ப்ரோ கேட்கணும். அதை நேற்று சொல்ல அரை மணி நேரத்தில் முடிச்சு காப்பிரைட் இஷ்யூக்காக அதுக்கு பேசிட்டு இருக்கீங்களா? அதுக்கு ஒரே ஒரு வேலை செஞ்சு தரேன்னு சொன்னாருங்க. நேத்துல இருந்து 4 நாளா சொல்லிட்டு இருக்காரு. நேற்றுக்கு முதல் கூட ஸ்பேஸ்க்கு முன்னாடி சொன்னாரு, அப்புறம் இன்னைக்கு முதல் கூட இப்ப ஸ்பேஸ்க்கு முன்னாடி முடிச்சேன்னு ஒரு 1/2 மணி நேரம் 7:30 மணிக்கு சொன்னாரு. இப்பதான் 7:30 மணிக்கு சொன்ன விஷயம் என்ன சொன்னா, 1/2 மணி நேரத்துக்கு ஸ்பேஸ் வரக்கு முன்னாடி இது இருக்கும் அப்படின்னாரு. இப்பதான் நேற்று சொன்னாரு முடிஞ்சிருச்சுன்னு. அது அவர் முடிச்சு அந்த விஷயம் சுகுமார் ப்ரோ சீக்கிரமா கொஞ்சம் முடிச்சு விடுங்க. அவரே வேல்பாறை அநேகமா நல்லா வீட்டிலே இருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டேன். கல்கியா இருக்கட்டும், பொன்னியின் செல்வனா இருக்கட்டும், எல்லாமே இவரும் எனக்கு ரோல் மாடல் மாதிரி எல்லாமே இருந்தோடனே எனக்கு ஒரு ஆர்வத்தூண்டி நான் போய் படம் பார்த்துட்டு எல்லாமே இது பண்ணேன். கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு விடுவோம். சுகுமார் ப்ரோ முடிச்சிட்டாருன்னா அந்த வேலையை நான் கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் கண்டிப்பா. ஓணம் ரிலீஸோட த்ரெட் போயிருக்காரு, பாக்கணும்னா பாத்துக்கங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ ப்ரோ, இது வரைக்கும் நான் சீரியஸே இன்னும் ஒண்ணு கூட பார்த்தது இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்த்ததே ஸ்குவிட் கேம் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கேன். அடுத்தது என்ன ப்ரோ பார்க்கலாம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி டனல்னு ஒரு கொரியன் வெப் சீரிஸ் சொல்லியிருக்கேன், டனல். அதை பார்க்க முடியலன்னா இன்னொரு சொன்னது வந்து சிக்னல் அப்படிங்கிற 2 பெஸ்ட். இந்த டனல் அல்லது சிக்னல், இந்த 2 மட்டும் தான் ரொம்ப 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 பெஸ்ட் நான் சொல்லக்கூடிய சீரீஸ். அதை கொஞ்சம் பாருங்க. அந்த 2ஐயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற எதா இருந்தாலும் பேசலாம். டனல் பார்க்க இல்ல அதெல்லாம் நீங்க மணி ஹெஸ்ட் பார்க்கறதுல வந்து ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் மணி ஹெஸ்ட்ங்கிறது. இது வந்து எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட், நம்ம ஒன்று பார்க்குறப்போ டிஃப்ரெண்டா இருக்கும், எமோஷன்ஸ் கலந்தது எல்லாமே இருக்கும், காமெடி, சிரிப்பு, அழுக எல்லாமே கலந்து இருக்கும். அதனால வந்து நீங்க இதை பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம், மணி ஹெஸ்ட்லாம். இல்லையா நீங்க பெஸ்ட் பார்க்கணும் ஆனா கொஞ்சம் ரொம்ப லென்த்தா போனாலும் பரவாயில்ல, ஒரு இஷ்யூ கிடையாது, பிரேக்கிங் பேட் பார்க்கலாம். அந்த எப்படின்னா அந்த ஒரு சொல்லுவோம்ல கேரக்டர் டெவலப்மெண்ட், கேரக்டர் ஆர்க்குன்னு, அது அதுல இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதை பார்த்தா தெரியும் நம்ம கேரக்டர் ஆர்க்குன்னா என்ன. ஒரு அதாவது நம்ம சொல்லுவோம்ல ஒரு கதாபாத்திர வடிவமைப்புங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த எழுத்து வகையில உதாரணம் வந்து அந்த கேரக்டர். நீங்க வந்து பிரேக்கிங் பேட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மணி ஹெஸ்ட் வச்சுக்கலாம். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்கலாம்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்கலாம். அது பொதுவா இல்ல கொரியன் சீரிஸ் நம்ம சைடு கேட்டீங்கன்னா நமக்கு டனல், சிக்னல் அது மாதிரி சொல்லலாம். சேவ் பண்ணி வச்சுட்டேன், அடுத்து அது ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு நீங்க சொன்னதுல ஷார்ட்டாகவும் இருந்துச்சு, அதே சமயம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்த சீரிஸ்னா டெத் கேம் தான் ப்ரோ. டெத் கேம் வெறும் 8 எபிசோடு பயங்கர எங்கேஜிங்கா இருந்துச்சு. ஓகே, ஏன்னா அதுக்கு அதெல்லாம் கமர்ஷியல் ஜோன், அதனால. ப்ரோ தளபதி 69 படம் வந்து கமல்ஹாசன் சாருக்கு ஸ்கிரிப்டா KH 233 அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது. அது எந்த வகையில உண்மை தெரியுமா? ஆமா ப்ரோ, அது நேற்று நான் சொன்னது வீடியோல கட் ஆயிடுச்சு, ஆடியோல கட் ஆயிடுச்சு.
ஆமா, முதல் ஸ்பேஸ்ல அது இருந்துச்சு, ரெண்டாவது பேசுனதுல இல்ல. இன்னொரு தடவை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நீங்க சொல்றதா கரெக்டா இருந்துச்சு, அதை அப்படி சொல்லிடுங்க. ப்ரோ அது ஒன்றும் இல்லை ப்ரோ, அது 2017 மெர்சல் டைம்லேயே வந்து விஜய் கிட்ட சொன்ன ஸ்டோரி. அந்த மூவி தான் வந்து சர்க்காரா பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பட் சம் கிளாஷஸால வந்து அது சர்க்காரா மாதிரி அந்த ஸ்டோரி வந்து விஜய் சேதுபதி கிட்ட போய், அதுக்கப்புறம் அஜித் சார்ட்ட போய், அதுக்கப்புறம் கமல் சார்ட்ட போய், கமல் சாரோட இன்புட் உள்ள வந்து அந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இந்தியன் டூங்கிற ஒரு கால் ஷீட் அதுல கொடுக்க வேண்டியதா இருந்தங்காட்டி அந்த படத்துல இருந்து இப்ப அவர் பேக் அவுட் ஆகி மறுபடியும் அது விஜய் சார்ட்டே திரும்ப வந்துருச்சு ப்ரோ. இதுதான் சிம்பிள் ஸ்டோரி. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் இங்கே வந்துருச்சு. சரி, படம் படம் நல்லா இருக்கும்னு ஒரு இருக்குது, பார்க்கலாம் எப்படி. ப்ரோ இப்போ சொன்னீங்க தளபதி 69 ஸ்டோரி. கேக்குதா? இல்ல, அவர் பேசுன எதுவுமே எனக்கு கேட்ட மாதிரி தெரியலையே. எனக்கு மத்த எல்லாத்தையும் கேட்டுச்சா? இல்ல எனக்கு அதேதான், தளபதி 69 நான் கேட்கல, எனக்கும் கேட்கல. நம்ம கேட்கல நடுவில் இதாயிடுச்சு, அமைதியாயிடுச்சு. இல்ல நடுவுல சைலண்ட் ஆயிடுச்சு. தளபதி 16 ஸ்டோரி கேட்டிங்களா? இல்ல, அவர் பேசும்போது தளபதி 69 மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு, வேற எதுவுமே கேட்கல. எனக்கு லாஸ்ட்ல என்னமோ சொல்ல வந்தாரு, எனக்கு புரியல. சரி நான் அதான் ஸ்டோரின்ற மாதிரி தான் இருக்கு. நேத்து மதுரைக்கு போய் லீவ்ல இருந்தவர் தோழர் ராதி இன்னைக்கு வந்துட்டு அப்படி நீங்க அவருக்கு இன்வைட் பண்ணிருக்கேன், வந்துட்டாருன்னா பார்ப்போம். நேற்று வீக்கெண்டுக்கு சமயத்து வந்தாலும் ஜாலியா இருந்திருக்கும். அப்புறம் மேட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நேற்று பேச முடியல, இன்னைக்கு அவர் இன்வைட் பண்ணிருக்கேன். அப்புறம் ராஜசேகர் ப்ரோ வந்திருக்கிறாரு, அவரையும் இன்வைட் பண்ணிருக்கேன். யாரெல்லாம் வராங்கன்னு பார்ப்போம். பிரகாஷ்ண்ணா ஏதாவது படம் பார்த்தீங்க இன்னைக்கு? இன்னைக்கு இதுக்கையிலே ஒரு ஒஸ்ட் சண்டே இன்னைக்கு தான் எனக்கு. எந்த ஒரு படத்துக்கும் போகாம, எங்கேயும் போகாம, சொல்ல போனா வீட்டை விட்டே வெளியே போகாம, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வீடு 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 வீட்டுல மட்டுமே இருக்கு. ஏன் ஓடிடில ஏதாவது பார்த்தீங்களாண்ணா? நான் தான் சொல்லிட்டு வீட்டுல இருந்து நான் படம் பார்க்க மாட்டேன், நான் ஆஃபீஸ்ல இருந்தா மட்டும் தான் படம் பார்ப்பேன். வீட்டுல என்னால படம் பார்க்க முடியாது. அவ்வளோ பிஸியா இருக்கீங்க. வாய்ஸ்லயே தெரியுது, பேக்ரவுண்ட் வாய்ஸ். கேக்குதா? இல்ல கேக்கு, நீ பேசுறது கேக்கு, சொல்லு சவுண்டிங்லாம் சொல்லு. இல்ல இப்ப நாய்ஸ் கேக்குதான் கேக்குறேன். இந்த ஃபேன் சவுண்டு தான் கேட்குன்னு நினைக்கிறேன். அது எப்போ வருது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருவோம். ஹாய் ப்ரோ. ஹாய் பிரதர், சொல்லுங்க பிரதர். நேற்று இப்போ ஸ்பீக்கர் உங்களுக்கு வரதுக்காட்டி போயிட்டீங்க, வெளியே போயிட்டீங்க போல இருக்கு. அது இல்ல ப்ரோ, 2 days பிஃபோரே வந்தேன். ஆனா ஒருத்தர் வந்து நல்லா பேசிட்டே இருந்தாரா, ஸோ இன்ட்ரெஸ்ட் பண்ண வேணான்னு போயிட்டேன். நேக்கா அதே மாதிரி தான் இருந்துச்சு. பேர் சீரிஸ் பார்த்துருக்கீங்களா? என்ன சீரிஸ் பிரதர்? பேர் BEAR. நான் பார்த்துருக்கேன் ப்ரோ, சொல்லுங்க. அது என் ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ண பார்க்க சொல்லி, ஆனா அது எப்படின்னு தெரியல, ஜானர் செட் ஆகும். அது ஜானர் செட் ஆகுமான்னு தெரியல. இப்ப எனக்கு உங்களுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து அந்த பேசிக்லி வந்து குக்கிங், குக்கரி ஷோஸ், நான் வந்து அந்த என்ன சொல்ல மாஸ்டர் செஃப் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பார்ப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இது வந்து குக்கிங், இந்த ஹோட்டல் இது அப்படின்றது வர்றப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் சீசன் 1 சீசன் 2 பார்த்தேன். சீசன் 3 வந்து நான் என்ன வந்து பார்க்க ஆரம்பிக்கல. அது ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும்தான் பார்த்தேன், ஃபுல்லாக இன்னும் பார்க்கல. பட் ஆனால் எனக்கு சீசன் 1 சீசன் 2 ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீசன் 2 ஃபர்ஸ்ட் 2 சீசன் அளவுக்கு சீசன் 3 இல்லைன்னு சொல்லி நிறையா ரிவ்யூஸ் ஆச்சு. ஸோ அதனால தான் அதை பார்க்கறதுக்கான ஒரு இது இன்ட்ரெஸ்ட் எனக்கு வரல. பட் ஆனால் அது சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணணும் பார்க்கணும். ஆனால் ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 2 எபிசோட் பாருங்க, உங்களுக்கு வந்து ஒர்க் ஆச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடு ஃபுல் சிங்கிள் ஷாட்டில் தான் இருக்கும். ஃபுல் சிங்கிள் ஷாட்டில் இருக்கும் ஒரு எபிசோடு. அது ஷார்ட் எபிசோடு தான். கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும்போது இருக்கும், அதுக்கப்புறம் சிங்கிள் ஷாட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த எண்டு வரைக்குமே அதை சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி கிச்சனில் நடக்கிற சாதாரண சில விஷயங்கள், அதுக்கு நடுவில் வர பிரச்சனைகள், அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது மட்டும்தான் இருக்கும். சாதாரண மிஷ்லின் ஸ்டார் ஹோட்டலாக வந்து மாற்ற ட்ரை பண்ணுவாங்க.
ஃபர்ஸ்ட். பரணி, ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் உண்மையாகும் பட்சத்துல ரொம்ப கொடூரமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரினா? கில் தமிழ் ரீமேக். ஐயோ, ஐயையோ, யார் பாக்குற வேலை இது? லாரன்ஸ் பண்ண போற அப்படியாம்லாம். நான் சொல்ல வந்தேன். நான் ஆக்சுவலா ஒருவேளை லாரன்ஸா இருக்குமோ இல்ல விஷாலா இருக்குமோன்னு கேட்க வந்தேன். இல்ல, இது ரூமரா கிளம்பிட்டு இருக்கு. உண்மையா இருக்கக்கூடாதுதான். இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் போறது. கில் அதாவது தயவு செய்து தமிழ் டப்பிங் பண்ணி மட்டும் விட சொல்லுங்க. இல்ல, கில் மூவி வாஸ் டப்பிங்கே தேவையில்ல ப்ரோ. அது ஃபுல்லா ஆக்ஷன் தானே. இல்ல ப்ரோ, தமிழ்ல தான் வேணும்னா அதை டப் பண்ணியாச்சு விடுங்க. அந்த ரீமேக்குங்கிற பேர்ல டைலாக்ஸ் ரொம்ப கம்மி, ஃபுல்லா ஃபைட் தான். கொஞ்சம் 1-2 டைலாக் தான் இருக்கு. ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது. சுபேதன் ப்ரோ சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ ஒருத்தர் நடுவுல சொல்லிட்டு இருந்தாருல, இப்ப கடைசி ஃபர்ஸ்ட் விஜய்கிட்ட இருந்து போய் 2-3 பேர் மாறி திரும்பியும் விஜய் கேட்க வந்துச்சுன்னு சொன்னாரு. அது வந்து தளபதி 16. ஆமா ப்ரோ, அதேதான். எச் வினோத்தோட மூவி தான். ப்ரோ ஆக்சுவலா கேக்குதா எனக்கு தெரியல ப்ரோ. சிக்னல் கொஞ்சம் இல்ல, எனக்கு நீங்க பேசுறது கேக்குது. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பேசுறது கேக்குது. நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கல நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்க பேசுங்க. இது மட்டும் எப்படி அவரு கேட்கும் ப்ரோ? இல்ல ப்ரோ, எனக்கு பரணி ப்ரோ பேசுறது கேட்டுச்சு, நீங்க பேசுறது கேக்குது. அதுதான் ப்ரோ இப்போ சொல்லிட்டு இருந்தாரு. அது ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆமா ப்ரோ, தளபதி 16 ஸ்டோரி தான். அதான் அவரு சொன்னது. ஓ சரி சரி. எனக்கு கொஞ்சம் சிக்னல் இஷ்யூ வந்துருச்சு ப்ரோ. டக்குன்னு நெட்டு கட் ஆயிடுச்சு. ஓகே. ராஜேஷ் ப்ரோ வந்திருக்காரு. சொல்லுங்க பிரதர், என்ன விசேஷம்? வந்தாதான் வந்தீங்க. விடாமச்சு டீசர் ரிலீஸ் டேட் சொல்லிட்டு போங்க. அவர் வந்தாருன்னா ஒரு மினிமம் 5 அப்டேட் இல்ல 10 அப்டேட் போவன்ற மாதிரி தான் வருவாரு. ஐயா ஐயா 10 அப்டேட் எல்லாம் வேணாங்க ஐயா. விடாமச்சு ரிலீஸ் டேட் பிளஸ் டீசர் ரிலீஸ் டேட், இந்த 2 மட்டும் சொல்லுங்க போதும். இல்ல 2 ஒட்டுக்கா வரும், அது எப்போ வரும்னு மட்டும் சொல்லுங்க போதும். விடாமுயற்சி இந்த வருஷம் கிடையாது, அவ்வளவுதான். ரிலீஸ் டேட் இந்த வருஷம் கிடையாது. மற்றபடி டீசரை பத்தி நமக்கு ஒன்றும் தெரியல. டீசர் இந்த வாரம் வருதுன்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் போகுது ப்ரோ. அதை கன்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் சொன்னீங்கன்னா. தெரியல எனக்கு அதை பத்தி. நான் விசாரிச்ச வரைக்கும் எனக்கு வந்து பதில் ப்ராப்பரா இல்ல. அதனால நம்ம அதை பத்தி பேசக்கூடாது. என் சைட்ல எனக்கு தெரியல. ஓகே ப்ரோ. பரணி ப்ரோ, பாலா ப்ரோ வந்து ஹாப்பி நியூஸ் இஸ் கம்மிங்னு ஒன்று போட்டிருந்தாருல, என்னது அவரு? அந்த மாதிரி இல்ல, அவரோட பர்சனல் செய்திக்கு வந்து அவர் டிஎல்ல போட்டாரு. அது என்னன்னு சொல்லாம போட்டாரு. நாளைக்கு அதை அறிவிச்சு. நான் கூட விடாமுயற்சி அப்படின்னு தோணல. அவரு பர்சனல் லைஃப்ல ஒரு விஷயம், அதுதான் அவர் போட்டாரு. நாளைக்கு காலையில அறிவிப்பாரு. அதை அவரே போட்டுருவாரு டிஎல்ல. ஏன்னா அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டிப்பா சொல்லிடுவாரு. ட்ரெண்ட் செட்டர் பாலா, நம்ம இயக்குனர் பாலா கிடையாது. ட்ரெண்ட் செட்டர் பாலா. அது இயக்குனர் பாலாட்ட இருந்து நர்சரி வேற, இந்த நர்சரி வேற. இது புரியல. பாலாஜி குட் நியூஸான்னு கேட்டேன். ஆமா குட் நியூஸ் தான். அவருக்கு பர்சனலா குட் நியூஸ். நாளைக்கு அதை அறிவிப்பாரு. ஓகே சரி. வேற என்ன இன்னைக்கு தான் ஸ்பெஷல்? ராஜேஷ் ப்ரோ, நீங்களாச்சும் ஒரு கேள்வி ஏதாவது பதில் சொல்லிட்டு போய் நீங்க வந்தீங்களா? ஒரு கேள்வி கேட்டு வரோம் பேசாம, சினிமா சம்பந்தமான குவிஸ். ரைட்டு, கேளுங்க. என்ன கேள்வி கேட்கற? உங்களுக்கு கஷ்டமா கேட்கறது தெரியலையே. சரி, உங்களுக்கு ஈஸியா கேள்வி கேட்போம். தலைவின்னு ஒரு படம் வந்துருக்கீங்களா? ஆமா. இருவர்னு ஒரு படம் இருக்கு தெரியுங்களா? இந்த 2 படத்துக்குமான காமன் கனெக்ஷன் வந்து நிறைய ஃபேக்டர் இருக்கு. பட் முக்கியமான ஒரு ஃபேக்டர், பெரும்பாலும் யாருக்கும் தெரியாத ஒரு ஃபேக்டர், அது என்ன காமன் கனெக்ஷன் இந்த 2 படத்துக்குமானது? எம்ஜிஆர் தானே இல்லையா? எம்ஜிஆர் கலைஞரை தாண்டி, எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா, இந்த 3ஐயும் தாண்டி, நட்சத்திர தாண்டி இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணவங்கள வச்சு ஒரு காமன் கனெக்ஷன் ஒண்ணு இருக்கு. அது சத்தியமா தெரியல. தலைவி வந்து ஆக்சுவலா இவன் நம்ம ஏஎல் விஜய் எடுத்தது தானே? ஆமா ஏஎல் விஜய் எடுத்ததுதான். இருவர் வந்து மணிரத்னம் எடுத்தது. இப்ப நான் கேட்டீங்கன்னா காமன் கனெக்ஷன் ஒன்று இருக்கு இதுல. அது முக்கியமான ஒரு ஃபேக்டர். வேற யாரும் ஸ்பீக்கர்
அதை சொல்றேன். இந்த ராஜேஷ் ப்ரோக்கு ஸ்பெஷல் கேள்வி இது. வேற யாரும் ஸ்பீக்கர்ல உள்ளவங்க சொல்றேன்னு சொல்லலாம். ஸ்பேஸ் லிசனர்ல இருக்கவங்க கமெண்ட் பண்றாங்க, கமெண்ட் பண்ணலாம். வேணா மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் யார் ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னு தெரியும் ஆன்சர். ஆரம்பிங்க ப்ரோ. இப்ப எப்படி தோணுது அப்படின்னா, என்ன பத்தி ஏன் இந்த கேள்வி கேக்குறேன்? இல்ல டெய்லி பல கேள்விகள் கேட்போம். இன்னைக்கு நீங்க வந்துருக்கீங்களா, ஏதாவது ஸ்பெஷல் கேள்வி கேட்போமே அப்படின்னு கேட்கறேன். பாலிடிக்ஸ் தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா, இதை தாண்டி வேற என்ன கனெக்ஷன் டெக்னிக்கல் வைஸ்? கேமராமேன், ஒரே கேமராமேன். இல்ல அதெல்லாம் இல்ல. இதுக்கு பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? யார்? மதன் ப்ரோவா? சொல்லுங்க. கேட்டு சொல்லுங்க. நான் ஆரம்பியா ப்ரோ? ஆரம்பி சொல்றீங்களா? புரியல. ஆரம்பிய சொல்றீங்களான்னு கேக்குறேன். என்ன ஆரம்பி சொல்றீங்க? புரியல எனக்கு. படத்துல ஆரம்பி கேரக்டர் நடிச்சிருப்பாரு ஆரம்பி. ஓ ஆரம்பி. இல்ல நான் கேக்குறேன் நடிகர்கள்ல கேக்குறேன். கேரக்டர் கேட்கல. கேரக்டர் எல்லாத்துக்கும் நிஜத்துல இருக்கதான் செய்யும். ஏன்னா வந்து இது நிஜ சம்பவம். ரெண்டுமே பயோபிக் மாதிரி தான் எடுத்தது. இருவர் வந்து கலைஞரும் எம்ஜிஆருக்குமானது எடுத்தது. அப்ப தலைவி வந்து ஜெயலலிதாங்கிற பத்தி எடுத்ததுங்கிறப்ப பயோபிக்ல எல்லா கேரக்டரும் வரதான் செய்யும். நாளைக்கு தான் படத்துல ஒர்க் பண்ணவங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு படத்துல வந்து ரெண்டுலேயும் காமன் ஃபேக்டரா ஒர்க் பண்ண ஒரு ஆள் இருக்கிறாரு. அவரு யாருன்னு கேட்கறேன். அவர்தான். இதான் கேள்வி. நம்ம நிஜ வாழ்க்கையில கேட்கல. நிஜ வாழ்க்கைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. நிஜ வாழ்க்கை எல்லாமே இருப்பாங்க. டெக்னிக்கலாவும் நடிகராகவும். இல்ல அதான் அரவிந்த் சாமி அதுல வாய்ஸ் கொடுத்திருந்தாரு, இதுல நடிச்சிருந்தாரா? கிட்டத்தட்ட பதில் கரெக்ட். ஆனா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா கிட்டத்தட்ட பதில் கரெக்ட். காமன் ஃபேக்டர் அரவிந்த் சாமி தான். ரெண்டுக்குமான காமன் ஃபேக்டர் அரவிந்த் சாமி தான். ஆனா ராஜேஷ் சூப்பரா வாய்ஸ் கொடுத்திருந்தாரு. வாய்ஸ் ஓவர்ங்கிறத தாண்டி 2 பாட்டு பாடியிருப்பாரு. இருவர்ல 2 பாட்டுலயே பாடியிருப்பாரு. இதுல வந்து எம்ஜிஆர் நடிச்சிருப்பாரு. அது பாட்டு பாடினாரா வாசிச்சாரா? பாடினாருங்கிற கணக்கு தான், அது சிங்கர் கணக்குல தான் வரும். அதனால பாடகர் தானே. இப்ப ரஜினி வந்து அது என்ன பாட்டு பாடினாரு? மன்னன்ல ஒரு பாட்டு பாடினாரு தானே போடுறாங்க. நம்ம அது பாடினாரு தானே சொல்றாங்க. அப்ப அது வந்து இல்ல ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு ஸ்லோகம் மாதிரி அப்படியே ஒரு இந்த ஏதோ ஒரு கொடுப்பாங்கல்ல, இந்த பாராயணம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நம்ம வந்து ஒரு காமன் ஃபேக்டர் கிட்டத்தட்ட அதுதான். அரவிந்த் சாமி கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்து வந்து ஆமா கிளாப்ஸ். அதுக்கு வினோத்ங்கிறவர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு கரெக்டா நீங்க சொல்றதுக்கு முன்னாடி. அரவிந்த் சாமி கமெண்ட் சூப்பர். சரி அடுத்த டாபிக் போவோம். ஹாய் பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க பிரதர். ஹாய் பிரதர். ப்ரோ ஒரு அப்டேட் ஒன்று கேட்டுக்கொள்ளலாமா? இப்போ தாராளமா கேட்கலாம் பிரதர். அப்டேட் இல்லாத சமயத்துல கேள்வி கேட்டு ஓட்டுறது. அப்டேட் சொல்லலாம், தாராளமா சொல்லுங்க. இல்ல கேட்கலாமா? என்னன்னா வேட்டை நாட் கேளுங்க. 20th ப்ரோ. ஆமா 20ஆம் தேதி தான் பிளான் பண்றாங்க. இப்பெல்லாம் வந்து ஆஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி 2 மாசம் முன்னாடி கொடுக்கறது இல்லை. ஏன்னா கடைசி 1 வாரம் இல்ல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க. அதனால டிஎல் செவ்வாயில அப்டேட் வந்துடும். அதே மாதிரி ஒருத்தர் மாதிரி கேட்டிருந்தாரு வேட்டையன் தள்ளி போகுதான்னு கேட்டாரு. இல்லவே இல்லை. வேட்டையன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து போஸ்ட் டெய்லி ஒரு நாளைக்கு வேட்டையனுக்கு வந்து இந்த மனசிலாய போஸ்ட் மட்டுமே 3 போஸ்ட்டும் வருது. ஸ்கில்லு கண்டென்ட் ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கு. எல்லாத்துலையும் டேக் போடுறோம். இன்னைக்கு முதற்கொண்டு கூலி இன்ட்டு வேட்டையன் டீம் அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அதுலயுமே வேட்டையன் ஃப்ரம் October 10th போட்டிருக்காங்க. அதே மாரி ஒருத்தர் ஏன் அந்த வேட்டையன் தள்ளி போதான்னு கேட்டாருன்னு தெரியல. இல்ல ஆக்சுவலா இப்போ 20th வேட்டையன் ஆடியோ லான்ச்னா இப்போ ஃப்ரைடே என்ன ப்ரோ? இது ஃப்ரைடே வர்ற ஃப்ரைடே. ஆமா பிளான் பண்றது அப்படிதான் பிளான் பண்றாங்க. 20 கேள்விப்பட்டோம். செப்டம்பர் 20 தான் அது அனௌன்ஸ்மெண்ட் வந்தா தெரியும். 20ஆ 21ங்கிறது பெரும்பாலும் 20 நடக்காத வாய்ப்பு அதிகங்கிற மாதிரி காலையில வரைக்கும் தகவல். ஓகே 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 ப்ரோ. தேங்க்ஸ். இந்த தடவை குட்டி கதை எதை பத்தி இருக்கும் தலைவரோடது தெரியல. ஆனா ஒண்ணு விஜய் ரஜினி படங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொமோஷன் நான் நினைக்கிறது வந்து இந்த ஆடியோ லான்ச் தான். ரொம்ப அது ஈஸியா ஒரு படத்தை வந்து அப்படியே கொண்டு போய் அழகா கரெக்டா பிஎன்சி சென்டர்ல போய் சேர்த்துரும். ஈஸியா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கொண்டு போய் சேர்க்கறதுல ஜெயிலர் வந்து அது வந்து ஜெயிலர் இந்த ஆடியோ லான்ச் இருக்குல்ல, அது பயங்கரமான ஒரு ரிச். அது மாதிரி ஒவ்வொரு லால் சலாம் ஆடியோ லான்ச்சே இருக்கட்டும், ஏதோ ஒன்று சும்மா ஏதோ ஒன்று பேசினாதான் அது வந்து நல்லா பயங்கர ரீச் ஆகும். அதனால அந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச்சை ரொம்ப எதிர்பார்க்கறேன். ரெண்டாவது அவர் பேசினாருன்னா ஒரு 20 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் ஒரு மணி நேரம் இல்லை, எவ்வளவு பேசினாலும் கேட்கலாம், ஜாலியா கேட்க. ஒரு நல்ல இந்த ஒரேட்டர்னு சொல்லுவோம்ல, அது நல்ல ஒரு பேச்சாளர், சிறந்த பேச்சாளர், மேடை பேச்சாளர். ஓகே பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு ரஜினி சார் வந்து நம்ம ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிருக்கோம் இல்லையா? ஆக்சுவலா நம்மளாம் ஒரே கேட்டகரி அப்படின்றதால நான் கேட்கறேன். 74 வயசு ஆகுது, 74 வயசு ஆகுது. இப்பவும் இந்த கமிட்மெண்ட் எதனால இருக்கும்? அதாவது அந்த நம்பர் 1லயே நான் வந்து அப்படியே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்ல அந்த ஆக்டிங் மேலோட பேஷனா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. தெரியாது. ஆனா ஒண்ணு நான் நினைக்கிறது என்னன்னா, வந்து ஒரு 74 வயசுல சுறுசுறுப்பு இருக்கு பாருங்க, அது எந்த அளவுக்கு மனசு சுறுசுறுப்பா இருக்காரோ, எந்த அளவுக்கு ஒருத்தர் வேலை செய்யறாரோ அந்த அளவுக்கு அவங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்க. சந்தோஷமா இருக்கும்போது அவங்க இளமையா தெரிவாங்க. இளமையா தெரியறத விட அவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஆரோக்கியமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க.
அதிகமா வேலை செய்யறேன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு மந்தமாயிரும்பாங்க. அவர் வந்து வேலை அதனாலே விரும்பி செய்யறாரு. அது அவரோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். உடல்நிலை சரியில்லாம ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வந்து உடல்நிலை ரொம்ப மோசமா போய் அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு வந்து அதுக்கப்புறம் சுறுசுறுப்பா இயங்கி இப்போ வருஷத்துக்கு 2 படம் பண்றாரு. அடுத்த வருஷம் கூட என்ன 3 படம் கூட மாறலாம். அந்த அளவுக்கு பூஸ்டா பண்ணிட்டு இருக்கிறாரு. அது போக பாருங்க, ஒரு படத்தை வந்து இப்ப அவர் வந்து வேட்டைன்னு ஒரு படம் நடிச்சு முடிச்சிட்டாரு. கூலின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஆனா கூலியில போய் வேட்டையை ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு ஓணம் ஸ்பெஷலா ஒரு டான்ஸை போட்டு அதை எடுத்து வீடியோ போட்டு அது ஒரு ப்ரொமோஷன். நான் என்னன்னா ஒரு 74 வயசுல என் மனசு அங்க கூட நீங்க நல்லா செட்டா பாத்தீங்கன்னா தெரியும். மத்தவங்க கூட கூச்சப்படுவாங்க. லோகேஷ் ராஜ் ஆட மட்டும் சிரிப்பாரு. ஆனா இவரு பாருங்க அந்த ஒரு நடிகரா தம் படத்தை ப்ரொமோட் பண்ற கடமையும் இருக்குங்கிறத கரெக்டா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஒரு 74 வயசுல ஒரு மனுஷன் தொழிலுக்கு உண்மையா ஆமா அது 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 எல்லா வகையிலும் சொல்லிக்கலாம். நீங்க எந்தெந்த வேர்டு நீங்க யூஸ் பண்ண நினைக்கிறீங்க அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். தங்களுக்கு எது பொருத்தமானதா இருக்கோ அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு எனக்கு ரொம்ப இல்ல எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம வந்து ரொம்ப நாளா பிரதர் கேட்கல, கட் ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ இப்ப கேக்குதா? இப்ப கிளியரா கேக்குது. ஓகே. இல்ல நம்ம சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா இப்ப எனக்கு வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வந்து ரஜினி சாரோட ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னா கர்ஜினின்னு ஒரு படம். எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்களும் பாத்துருப்பாங்கன்னு தெரியாது. அப்ப இருந்தே அந்த ஒரு ஈர்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை வந்து இத்தனை வயசுக்கு அப்புறமும் அதை மெயின்டைன் பண்றது அப்படின்றது, அதுவும் முடியல ஒரு ஹியூஜ் டிராப் அவருடைய கேரியர்ல. அது எல்லாத்தையுமே தாண்டி இப்ப மறுபடியும் அந்த ஒரு கிரேஸை திருப்பி மீட் எடுத்துட்டு வர்றது அப்படின்றது வந்து 100% அந்த அவருடைய அந்த தொழில் மேல உள்ள பக்தியா கூட இருக்கலாம் அப்படின்றதுதான். அதுக்காக தான் நான் கேட்டேன். இல்ல தொழில் பக்தி இருக்கலாம், இல்ல வந்து இந்த வயசுலயும் அவங்களுக்கு வந்து 200 கோடி 250 கோடி சம்பளம் தரனால சம்பளத்துக்காக நடிக்கலாம். இல்ல நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி சொன்னீங்களே ஒரு வார்த்தை, நம்பர் 1ஆவே இருக்கணும்னு நினைக்கலாம். இது வந்து அவங்க தனி எது எல்லாமே அவருக்கு இது வந்து ஏத்துக்கக்கூடிய பாயிண்ட் தான். ஏன் ஒருத்தர் நம்பர் 1ஆ இருக்கணும்னு ஆசைப்படுற ஒன்றும் தப்பும் கிடையாது. 250 கோடி பணத்துக்காக நடிக்க தப்பும் கிடையாது. இல்ல தொழில் பக்தியா இருக்கிறது தப்பும் கிடையாது. எது வகையில எல்லாமே இருக்கலாம். ஆனா எல்லா வகையிலும் இருக்கிறாருன்னு சந்தோஷப்படுறேன் நான். எல்லா வகையிலும் அவர் பாட்டுக்கு பார்த்து பூஸ்டா அதை பாக்குறேன். வீடியோ பாக்குறேன். அந்த வீடியோ பாக்குறப்ப எனக்கு வந்து ஒரு மனுஷன் 74 வயசுல நம்மளால நான் நடத்தி என்ன பண்ண ஒரு 30 வயசு 35 வயசு இருக்கும் போதே நமக்கு வந்து போடா இன்னொரு 4 மணிக்கு கீழே இறங்கி 2வது கடைக்கு போகணும்னு ஒரு சொம்பேத்தனம் இருக்கும். கீழே மேல இருந்து கீழே இறங்குறதுக்கு ஒரு வாட்டி மேலே ஏறிட்டா ஒரு பொருளை வாங்க விட்டோம். 2வது இறங்குறது ஒரு 20 வயசுல இருக்கு. அவர் 74 வயசுல ஒரு படம் முடிச்சுட்டு இருக்கும். அடுத்த படத்துக்கு இந்த ப்ரொமோஷன் சேர்த்து 2, அதாவது 2-in-1 ப்ரொமோஷனா பண்ணி விட்டாரு பாருங்க. கூலிக்கும் சேர்த்து ஒண்ணு, வேட்டைக்கும் சேர்த்து ஒண்ணு. இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, இப்ப அடுத்த கட்ட நடிகர்களை விட்டுருங்க, அடுத்து புதுசா வர நடிகர்களே பண்ண மாட்டாங்க. பல நடிகர்கள் வந்து யூத் இருக்காங்க, இளமையை வேஸ்ட் பண்றாங்க. யார சொல்றேன், அதர்வா பேர் சொல்லிடுறேன். பிரகாஷ் இன்னொரு ரீசன் சொல்றேன். ஒரு 50 வருஷம் கிட்ட வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் 50 வருஷமா 2 பேர் தான். அதான் 2 பேர் தான் 50 வருஷம் கட்டுறாங்க. ஒண்ணு கமலஹாசன், இன்னொன்னு இவரு. அவ்வளவுதான். அது அவர் அந்த 50 டச் பண்ணணும்னு நினைச்சாரு நினைக்கிறேன் ரொம்ப நாளா. இந்த 50க்கு அப்புறம் என்னன்னு கதைன்னு தெரியாது. ஆனா 50 வரைக்கும் நடிப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்குலாம் அவர் போற ஸ்பீட் பார்த்தா அவர் இன்னொரு 5-6 படம் கூட சேர்த்து அடிப்பாரு இன்னும் 2 வருஷத்துலயே. அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. எல்லா இப்போ உள்ள நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு கதை கேட்கறதெல்லாம் பார்த்தா இப்போதைக்கு ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரியல. அதான் சொல்றேனே, புதுசா வர இளைஞர்களுக்கே வந்து இவர் போற ஸ்பீடை பார்த்தா ஒரு பாடம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் அந்த அதர்வாலாம் அவரோட அழகுக்கு அவர் வந்து ஒரு ஒரு ஃபிட்னஸுக்கு வந்து வருஷத்துக்கு 3 படம் 4 படம் நடிக்கணும். ஆனா ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்க தெரியும். விஜயகாந்த் வந்து அவர் வந்து விஜயகாந்த் நடிக்க வந்த போது ஏற்கனவே ஒருத்தர் கருப்பா ஹீரோ வந்து நினைச்சிட்டாருங்க, நீங்க எப்ப இந்த மாதிரி இருந்து என்னங்க பண்ண போறீங்கன்னு சொல்லி அவர் கிண்டல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அவர் விஜயகாந்த், அவர் அதே மாதிரி ஏற்கனவே ரஜினிகாந்த் ஒருத்தர் இருக்காரு, இனிமேல் இருக்கே உனக்கு விஜயகாந்த் சொல்லி அதையும் கிண்டல் பண்ணாங்க. பேர்ல முதல்ல அவர் பேர் ஏன் வச்சு, அவர் பேர் விஜயராஜ். விஜயகுமார் பேர் வந்து ஒரிஜினல் பேர் விஜயராஜ். இவர் விஜயகாந்த் மாத்திக்கிட்டாரு. மாத்தும் போது அதுக்கு கிண்டல் பண்ணாங்க. எல்லாத்தையும் தாண்டி அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம படம் நடிச்சுக்கிட்டே இருப்போம், கிடைக்கிற வாய்ப்பு நடிச்சுட்டு இருந்தார். அப்போ ஒரு கட்டத்துல ரஜினி வந்து ஒரு வருஷத்துல 10 படம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ரஜினி ரொம்ப பிஸியா இருக்காரு. அப்ப பிஸியா இருக்காரு. அவருக்கும் ரெடி பண்ற கதையில அவர் நடிக்க வைக்க முடியல. அப்ப அவரை மாதிரி தோற்றம் உள்ள ஒரு நடிகர் நடிக்க வைப்போம்னா அப்படி வந்து விஜயகாந்த் வர வச்சாங்க. அப்படி விஜயகாந்த் அவரை மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டாங்க. போஸ்டர்ஸ் ஒட்டி விட்டுருவாங்க. நீங்க பெரும்பாலும் லாங் சைட்ல இருந்து பார்த்தா இது ரஜினியா விஜயகாந்த் தெரியாத அளவுக்கு அப்போ ஒரு போஸ்டர்ஸ் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் தானே அப்பலாம் போஸ்டர்ஸ். அப்படி இருந்துச்சு. கொஞ்சம் அதாவது போஸ்ட் ஓட்டுறது படம் கலர் படமா இருக்கும். ஆனா போஸ்ட் ஓட்டுறது பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். ஊர் படங்களை சொல்லுவாங்க. அப்ப ஏன்னா ரஜினி படம் நடிச்சு சில பேர் விஜயகாந்த் படத்துக்கு போயிருக்காங்க. அப்பலாம் ஒரு ஸ்டார்டிங் பீரியட்ல சொல்றேன். போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. அதுக்கப்புறம் விஜயகாந்த் என்ன பண்றாரு, அவரு ஒரு 4 வருஷம் ஒரு வருஷத்துக்கு 4 படம் நடிக்கிறாரு. அப்புறம் குறிப்பிட்ட வருஷத்துல விஜயகாந்தே வருஷத்துக்கு 10 படம் நடிக்கிறாரு. அப்ப என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல ஒரு 10 படம் 4 படம் 5 படம் நடிச்சுக்கிட்டே வருஷம் போயிட்டே இருக்கும்போது ஒரு 30 படத்துல மக்கள் மனசுல பதிவு வச்சிருக்கீங்க நம்ம அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே தேவையில்லை. ஆனா இப்ப உள்ள நடிகர்கள் என்ன பண்றாங்க, அதர்வாவா இருக்கட்டும், ஏன்னா துருவிக்கிரமே குறை சொல்லுங்க.
துருவிக்ரம் நடிக்க வந்து 4 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னொரு நேரம் வந்து ஒரு 10 படமாச்சும் நடிச்சிருக்கோம். ஆனா நடிச்சு வந்தது ஒரு படம் தியேட்டர்ல வந்து, ஒரு படம் ஓடிடில வந்துச்சு. இல்ல இப்போ இல்ல இப்ப அது ஒரு ட்ரெண்டா மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு படம், 1.5 வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சாதான் இங்க வந்து நம்மள இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் இப்போ உள்ள ஜெனரேஷன் உள்ளவங்க இது பண்ணுவோம். ஆனா நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். ஆனா என்னன்னா இப்ப நடிச்சிட்டு இருக்கிற விஜய் சார், அஜித் சார், ரஜினி அவங்க எல்லாருமே ஒரு வருஷத்துல வந்து 4 படம் 5 படம் நடிச்சு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப என்ன நினைச்சிருக்காங்க, இப்ப நடிச்சா மட்டும்தான் ஃபேன் பேஸ் வரும்னு நினைச்சிருக்காங்க. இல்ல அதுல இல்ல அதான் சொல்றேன், ஒரு புரியலே கிடையாது. அதான் சொல்றேன், ஒரு certain டைம் பீரியட் வரைக்கும் அவங்க எல்லாருமே வருஷத்துக்கு 3 படம் 4 படம் பண்ணவங்க தான், 5 படம் வரைக்கும் பண்ணவங்க தான். ஆனா இப்போ அப்படி பண்றாங்க அப்படின்றதுக்காக இப்போ உள்ளவங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே அந்த மாதிரி பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி. இல்ல அதான் சொல்றேன், நான் சொல்றது ஒரு படம் கூட வராம இருக்கு. நான் விஜய் வந்து சின்ன பையன் நடிக்க வந்த அப்படிங்க 84 என்னமோ நினைச்சு வெற்றிங்கிற ஒரு படம் நினைக்கிறேன். அந்த சின்ன பையன் நடிக்கும்போது கூட 84 85 86 87 88 89 படம் வந்துகிட்டே இருந்துச்சு. 90ல மட்டும் தான் படம் வரல. 91 92லயே டக்குனு விஜய் ஹீரோ ஆயிட்டாரு. அப்ப 92ல இருந்து 93 94 95 2019 வரைக்கும் ஒரு படம் கூட ஒரு வருஷம் கூட கேப் கிடையாது. படம் வந்துகிட்டே இருக்கு. 2020 கோவிட்ங்கிற ஒரு ரீசன் மட்டும் தான் படம் வரல. திரும்ப 2021 22 23 24 படம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு டாப்ல போனதுக்கு அப்புறம் கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிறது பிக்சரா இருக்காது. இது மாதிரி வந்து மேல வளர்ந்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து கவனமா இருக்கக்கூடிய நிலைமை. அந்த மாதிரி ஃபீல்டுல நீங்க 4 வருஷத்துக்கு படம் நடிக்க மாட்டேன், 3 வருஷத்துக்கு படம் நடிக்க மாட்டேன்னு யங் ஹீரோஸ் போறதுனால ரெஜிஸ்டர் ஆக மாட்டேது. இல்லைன்னா அதர்வாலம் எப்படி வந்திருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? இல்ல இப்ப துருவிக்ரமே பாருங்க, விக்ரம் படம் மிகப்பெரிய நடிகரோட பையன் ஆன் ஃபீல்ட்ல இருக்காரு. அதர்வா கூட முரளி ஃபீல்ட்ல இல்ல, அவர் உயிரோடையும் இல்ல. விக்ரம் வந்து ஆன் ஃபீல்ட்ல இருக்கிறாரு. டிசிஜிஎல் பிரகாஷ் ப்ரோ லாஸ்ட் விக்கெட் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, விக்கெட்ல எல்லாரும் ஒரு படத்துக்கு மேல யாரும் நடிச்சது இல்ல. கரெக்டா பெரிய ஹீரோ கூட எடுத்து பாருங்க, எல்லாருமே மேக்சிமம் 2 படம் யாருன்னா கொடுத்துருந்தா கூட எல்லாரும் அது ஒரு ட்ரெண்டா மாறிடுச்சு இன்னைக்கு. இந்த ஒரு படம் அதான் சொல்றீங்க. காரணம் என்னன்னா பட்ஜெட். ஒரு நிமிஷம் பிரகாஷ் ப்ரோ, அது காரணம் என்ன, பட்ஜெட்டும் கூட போயிடுச்சு. நீ ஸ்லாட்டும் கிடையாது படம் ரிலீஸ் பண்றதுக்கு. பெரிய படங்கள் ஸ்லாட்டே நீங்க ஸ்லாட்லாம் போறாங்க எல்லாருமே கிளாசிக்கல். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். அது ஒரு ரீசன் இருக்குல்ல நிறையா டிஎன்ல. அதே மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச சான்ஸையுமே மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ பரத்லாம் பாத்தீங்கன்னா ஓடில ஒரு பீக் அப்படியே ஏறினாப்ல ஸ்டால்னு மேல. ஆனா அதுக்கப்புறமா அப்படியே அந்த பேக் டு பேக் ஃபிளாப்ஸ், அந்த கண்டென்ட்ஸ் ப்ராப்பரா சூஸ் பண்ணாதனால நம்ம தெரியல, அப்படியே போய் இப்போ வந்து மறுபடியும் அதை ரீகெயின் பண்ண ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன். இல்ல பரத்தோட தப்பு நான் கேட்டதா ஒரு 4-5 படம் நல்ல படம் கொடுத்தாப்ல, ஆனா அதுக்கப்புறம் அப்படியே டிராப் ஆயிடுச்சு. அதர்வாதமே நிறைய படம் கொஞ்சம் நல்லா இருக்கும். பரத் சொன்ன அப்படி இல்ல. இப்ப பரத் மாதிரி நடிகர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யாருன்னா இந்த விக்ரமோட கேரியர் சொல்லுவேன். விக்ரம் வந்து சில நடிகர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து ஏதோ ஒரு வகையில அந்த வெற்றி வந்து பல வகையில போய் கொடுக்கும், ஆனா ஒரு வகையில கெடுத்து விட்டு போயிடும். அப்படி வந்து விக்ரமுக்கு கெடுத்து விட்ட வெற்றியை நான் நினைக்கிறது எப்படின்னா அன்னியன் சொல்லுவேன். அன்னியன்ங்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து அவர் நடிக்காம நம்ம ஸ்பேஸ்லேயே சொல்லியிருக்கேன். அன்னியன் படம் மட்டும் அவருக்கு வாழ்க்கையில் நடக்காம இருந்துருச்சுன்னா அது மாதிரி கெட்ட போட்டு பயங்கரமா போன நம்ம வந்து கெட்டப்பெல்லாம் மாத்தி வித்தியாசமா நடிச்சு பயங்கரமா நடிச்சு ஒரு பேர் வாங்கி அதை வசூல் குமிச்சு இது மாதிரி வெளியில போகாம தில் தூள் கில்லி மாதிரி கமர்ஷியலா போயிருப்பாரு. அந்த தில் தூள் ஜெமினி சாமி அந்த மாதிரி ஒரு ஃபுல்லா ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ்ல போயிருப்பாரு. அவர் ஒரு டாப்லேயே இருந்திருப்பாரு. அன்னியன் மாதிரி ஒரு படம் நடிச்சு அன்னியன் வந்து வேற லெவலில் பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகி இது மாதிரி நம்ம கெட்டப் சேஞ்ச் பண்ணுவோம், பயங்கரமா நடிப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த சாமி ஆகட்டும் இன்னும் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் இப்படியே போய் விக்ரம் போச்சு. அது மாதிரி பரத் வந்து நல்ல நல்ல கதை தேர்ந்து நடிக்கிற நடிகரா இருக்கும் போது அவருக்கு இந்த பழனின்னு ஒரு கமர்ஷியல் ஒரு படம் வந்துச்சுப்பாங்க, பேர் எடுத்து படம், ஒரு லோக்கலா ஒரு கமர்ஷியல் ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லி இறங்கி போய் அந்த பழனி ஒரு ஹிட். ஆனா அதுக்கப்புறம் அவர் நடிச்சப்பல அதே மாதிரி படம் நடிப்போம் மசாலா படம் நடிச்சு சின்ன தளபதி பட்டம் வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து மசாலா படம் வேற குப்பை படம் வேற. அவர் குப்பை படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அவரு இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ்ல இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு பரத்துக்கலாம். எப்படின்னா யூத்தாவும் இருப்பாரு. அதாவது எப்படின்னா யூத்னா நான் சொல்றது என்னன்னா ஒரு ஏ கிளாஸ் படத்தையும் நடிக்க முடியும் லுக்கு, பிஎன்சிலையும் நடிக்க முடியும் லுக், அது மாதிரி லுக்ல இருந்தாலும் பரத். ஆனா அதை கெடுத்துக்கிட்டு முழுக்க அதுக்கப்புறம் பழனி திருத்தணி என்னென்னமோ படம் நடிச்சார். ஒரு அதுக்கப்புறம் 10-20 படம் தேரல. அதோட வாழ்க்கை மார்க்கெட்டே போச்சுங்கிற மாதிரி போயிடுச்சு. நடுவில் காளிதாஸ் கொஞ்சம் ஒரு ஹைக் கொடுத்துச்சு, மறுபடியும் 2-3 படம் மொக்க படம் நடிச்சிட்டாப்ல. காளிதாஸ்லாம் என்ன வகைன்னா இதெல்லாம் பரவாயில்ல நல்லா இருக்கு போ அவ்வளவுதான், அதோட முடிச்சுட்டு போயிடுறது. அது மாதிரி ஹைப் கிடையாது ப்ரோ. இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பரத் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கடைசி பெஞ்ச் கார்த்திக் என்னென்னமோ படம் நடிச்சு இப்ப காளிதாஸ் 2 காதலை வானம் அதெல்லாம் வந்து பரத் நல்ல ஒரு படம் தானே, தானே. நீங்க ஏங்க வானம் படம் வந்து பரத் படமே இல்லைங்க அது. ஏன்னா ஒரிஜினல் நீங்க தெலுங்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், தெலுங்குல வந்து அந்த கேரக்டருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். 2 பேருமே வந்து 2 பேருக்குமே ஈக்குவல் முடிச்சிருப்பாங்க. அதுல இதுல பார்த்து பாத்தீங்கன்னா பரத் கேரக்டருக்கு
இந்த ஒன்று விட்டுட்டு சிம்பு கேரக்டர் ஹீரோ ஆக்கி முடிச்சிருவாங்க தமிழ் வெர்ஷன்ல. அதனால அது ஒரு படமே கிடையாது. சிம்பு படம் தான் வானம். அதை பொறுத்த வரைக்கும் அது ஹைப்பர் லிங்க்னு ஏகப்பட்ட ஸ்டோரி இருந்தாலும் அனுஷ்காக எல்லாமே தான் கடைசி சிம்பு படம் முடிச்சிட்டாங்க அதை. அதே மாதிரி கண்டென்ட் காதலி எப்படின்னா வந்து சன் பிக்சர்ஸோட ப்ரோமோனால படம் வந்து நமக்கு இருக்கிறது தெரிஞ்சு தவிர தேட்டருக்குள்ள வந்து அந்த படம் ஓடிச்சான்னு கேட்டால் சுமாராக தான் போச்சு. அந்த படம் ரொம்ப ரொம்ப சுமார் தான். பாடல் நல்ல படம், காமெடி சூப்பர் காமெடி எல்லாம் இருந்தாலும் படம் தேட்டருக்குள்ள சுமாராக தான் போச்சு. பரத் ரொம்ப அழகா இருந்த படம்னு சொல்லலாம். அதை ரொம்ப ரொம்ப அழகுனா அந்த கண்டென்ட் காதலி படத்தை சொல்லலாம். சரி ரைட்டு, எங்கெங்கேயோ ஆரம்பிச்சு அதே எப்படியோ மாதிரி ட்ரிபிள் ஃபைவ் படம் நல்லா இருக்கும், ஆனா அதுவும் ஓடல ப்ரோ. ட்ரிபிள் ஃபைவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு அந்த படத்துலயும். எனக்கு அந்த படமே ரொம்ப பிடிக்கும். சசி படம்னாலே ரொம்ப பிடிக்கும். இல்ல பிரகாஷ் ப்ரோ, நேபாள் பிரகாஷ் ப்ரோ எஸ் கம்பேர் பண்றது தப்பா இருக்கு. ஒரு விஷயத்த மட்டும் இங்க பண்ணிக்கிறேன் நம்ம ஆளுங்களோட. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் படம் இருக்குல்ல அவருது இந்த பிரசாந்தோட, அந்த படம் வந்து ஃபிளாப் படம் தான், அட்ரு ஃபிளாப்பு. அதே டேரக்டரோட திரும்பி ஒரு படம் பண்ணார்ல, அந்த படம் கரெக்டா கிளிக் ஆச்சு. பிளஸ் வந்து ப்ரொடக்ஷனாவும் அவங்க புஷ் பண்ணாங்க, வேல்யூ கொடுத்தாங்க, அந்த கண்டென்ட் நம்பினாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமா நம்பத்துக்கு யாரும் தோணுது என்னவோ. அந்த மாதிரி யார story சொல்லுங்க, யாரும் யார சொன்னாரு? நான் மொத்தமா தான் சொல்றேன். இல்ல யாரையோ Yes, ஒருத்தர் yes. முதல் படம் ஃபிளாப்னு சொன்னீங்க. ஆமா யஷ்வனும் அவருக்கும் ஃபிளாப் தானே. யார் பிரசாந்த் நிலையை பண்ணது இல்லையே பிரசாந்த் நிலையை பண்ணாங்க. அது உக்ரம், அது வேற ஹீரோ. அது உக்ரம் ஸ்ட்ரீம் ஒரு இல்ல படம் ஃபிளாப் கிடையாது. அது இல்ல உக்ரம் ஃபிளாப் இல்ல, யார் சொன்னதுங்க ஃபிளாப்? உக்ரம் ஃபிளாப் கிடையாது. உக்ரம் வந்து ஹிட்டுங்க. உக்ரம் செம்ம ஹிட்டுங்க. அந்த உக்ரம் படத்துல வந்து அதனாலதான் பிரசாந்த் நிலையில் ஃபேமஸே ஆனது. அதுக்கப்புறம் தான் கேஜிஎஃப் எடுத்தது. யஷ்வந்த் வந்து சீரியல் நடிச்சாரு. ஓகே ஓகே. நம்ம தான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாது. இல்ல சீரியல் நடிச்சாரு அவரு. ஓகே. ப்ரோ அப்படி நீங்க சொல்றத பார்த்தா விவேகம்க்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு, அடுத்த படமே விசுவாசம் கொடுக்கலையா ப்ரோ? இங்கேயே பண்ணுவாங்க ப்ரோ, அது ஒவ்வொரு டேரக்டரும் ஒவ்வொரு ஹீரோட காம்பினேஷன் மட்டும்தான். இல்ல நம்ம என்ன டாபிக் வச்சிருந்தோம்னா 74 வயசுல ஒருத்தர் மனுஷன் துரு 3 படம் 4 படம் நடிக்கிறாரு. அந்த சூப்பர் ஸ்டாரா இருக்கும்போது நம்பர் 1 இருக்கும்போது நடிக்கிறாரு. ஆனா அந்த யங் ஜென்ரேஷன்ல அடுத்த வர தலைமுறையில் கூட அப்படி நடிக்கிறது இல்லை. அவங்க பாட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கே அக்கறை இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம தான் அவங்களை பத்தி அக்கறையா பேசுறோம். அவங்களுக்கு நம்ம பேசுற அக்கறை கூட அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. என்ன பேச வந்து கட்சியிலேயே போயிடுச்சு. இல்ல ப்ரோ, இவங்க எல்லாருமே அவங்க நடிச்சு அவங்களுக்கு வந்து அதே ஒரு பேஷன் ஆயிடுச்சு bro. அவங்கள போய் சும்மா அமைதியா இருங்கன்னா எப்படி இருப்பாங்க? சோ அந்த வைப்லயே இருப்பாங்க. அடுத்த மூவி என்ன அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் அந்த ஒரு மோட் செட்லயே இருக்கும்போது அதை பழகிட்டாங்க. இப்ப போய் அமைதியா இருங்கன்னா இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிற மனுஷன் அமைதியா உட்காருங்கன்னா எப்படி உட்காருவாரு? அப்படி கையை வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களே எங்கெல்லாமோ சுத்தி விடுறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. கேக்குங்க சொல்லுங்க. ராஜேஷ் ப்ரோ ஒரு கொஸ்டின் நான் கேட்கணும். ராஜேஷ் ப்ரோ, விடாமுயற்சி கண்டிப்பா இந்த வராதா ப்ரோ? இல்ல என் சைட்ல நான் கேட்டப்ப வராதுன்ட்டாங்க. இருந்தாலும் எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது. விடாமுயற்சி கேட்கல. அடுத்த வருஷம் எப்போ வரும் ப்ரோ? ஆனா 2 பேர் ஒரே இடத்துல பேசுறீங்க, ஒருத்தரா பேசுறீங்க. யார் பேசுங்க? மதுரை பேசுறீங்களா அஜித் குமார் பேசுறீங்கன்னு தெரியல. இப்போதைக்கு அங்க என்னன்னா இந்த ஷூட்டை இன்னும் கம்ப்ளீட்டா முடியல. விடாமுயற்சியோட இன்னும் கம்ப்ளீட்டா முடியல. இல்ல அஜித் குமார் படத்தை உங்க சுத்தல சவுண்ட் வருது, அதனால கொஞ்சம் மியூட்ல இருக்குங்க. அடுத்து ராஜேஷ் ப்ரோ பேசி முடிச்ச அப்புறம் மியூட் பேசுறேன். ஏன்னா சவுண்ட் கேட்கறப்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. அதான் ராஜேஷ் ப்ரோ பேசுங்க. இல்ல அதான் இன்னும் ஷூட்டே வந்து விடாமுயற்சி கம்ப்ளீட் பண்ணல, அது ஒண்ணுதான். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, நான் கடைசியா கேள்விப்பட்டது வந்து அவர் மகிழ் திருமேனி அவர் ஸ்டைல்ல விட்டுருங்க, அவர் எந்த மாதிரி வந்து படத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த மாதிரி வந்து முடிக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். போத குறைக்கு இப்ப லைக்காக்கு இருக்கக்கூடிய அந்த இப்போ அவங்க கொஞ்சமாவது இந்தியன் 2 காப்பாத்துன்னு எதிர்பார்த்தாங்க. பட் அதுவுமே கை விரிச்சதுனால இப்ப வந்து முழுக்க அவங்க நம்பி இருக்கிறது வேட்டையன் வந்து October 10 அதோடைய ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் எந்த மாதிரி ஆகுது, அதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் அதுக்கப்புறமா தியேட்டர்கள் ரன் எந்த மாதிரி ஆகுது, அதை பொறுத்துதான் அடுத்து அவங்க வந்து எந்த மாதிரி விடாமுயற்சியோட ரிலீஸ் பிளானே அவங்க பிளான் பண்ணுவாங்க. இதுதான் லேட்டஸ்டா நான் கேள்விப்பட்டது. மற்றபடி வந்து உண்மையில சொல்லணும்னா ரொம்ப ஸ்லோவா தான் எடுத்துட்டு இருக்காங்க. போதாக்குறைக்கு லைக்காவோட மிகப்பெரிய ஒரு அவங்களுடைய இந்த பிளானிங் நிறைய ஒரே டைம்ல நிறைய பெரிய படங்கள் பண்ணாங்க இல்லையா, அதனால ஏற்பட்டக்கூடிய அந்த நிதி சிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான். மற்றபடி வந்து வேற எந்த ஒரு விஷயமும் இதுல வந்து இல்ல.
இல்ல ராஜேஷ் ப்ரோ, நெட்ஃபிளிக்ஸோட டெட்லைன் வந்து டிசம்பர் தானே. டிசம்பருக்கு கண்டென்ட் கொடுத்தாங்க கண்டிப்பா. நீங்க ஏன்னா அது வந்து நீங்க கண்டென்ட்டே இல்ல அதான் கண்டென்ட்டே ரெடி ஆகாம நீங்க வந்து அவங்க கிட்ட என்ன நீங்க வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாலும் அது வேஸ்ட் தானே. இல்ல இன்னொன்னு இருக்கு. நெட்ஃபிளிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பதில் சொல்லிக்கிறேன். இந்த நெட்ஃபிளிக்ஸை கூட லைக்கா வந்து இன்னொரு டீல் ஒன்று போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு கூடிய விரைவில் தெரிய வரும். அதை வந்து இப்போ வந்து இதை ஈக்குவல் பண்ணிடுவாங்க. இப்போ இதுல ஆகிற டிலேவை அதுல ஈக்குவல் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு ஸ்பெஷல் டீல் ஒன்று தனியா வருது லைக்காவுக்கும் பிளஸ் நெட்ஃபிளிக்ஸுக்கும். அது உங்களுக்கு கூடிய விரைவில் தெரிய வரும். இப்போ நீங்க லாஜிக்காவே அடுத்த ரிலீஸ் டேட் பாருங்க. இப்போ அக்டோபர் பத்தி வேட்டையனுக்கு அப்புறம் தீபாவளிக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா அதுக்கு வராதுங்கும் போது அதுக்கு வந்து அமரன் அந்த படம் வருது. ஸோ அதுக்கு அடுத்த 2 வாரத்துல பாத்தீங்கன்னா நவம்பர் 14 வந்து கங்குவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அதுக்கு அடுத்த 2 வாரத்துல டிசம்பர்ல வந்து புஷ்பா வருது. ஸோ அதுக்கப்புறம் 20ஆம் தேதி தான் டேட் இருக்கு. அந்த 20ஆம் தேதி விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு 20 நாள் கேப்ல குட் பேட் அக்லி வராது. ஸோ குட் பேட் அக்லி விடாமுயற்சி வரும்போது விடுதலை 2 வருது இல்ல, அதனால அப்போ விடுதலை 2 ஒரு காம்படிஷன் கிடையாது ப்ரோ. காம்படிஷனுக்காக நான் சொல்லல. நான் வந்து காம்படிஷன் தான் நான் சொல்லல. ஏன்னா அது வந்து ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் வச்சுக்கோங்களேன், ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் கூட. ஸோ அதுக்காக சொல்றேன். அது ஒண்ணு இருக்கு. அது கூட வந்து இது கேம் சேஞ்சர் அந்த டேட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படம் 2 படமும் வரும்போது அப்ப அந்த டேட்ல ரிலீஸ் பண்ணாலும் குட் பேட் அக்லி எப்படி அப்புறம் ஜனவரி மாசம் ரிலீஸ் பண்ணுவாங்க. மைத்ரி 20 நாள்ல 2 அஜித் படம் வர்றது வாய்ப்பே கிடையாது. மைத்ரி கிளியர் கட்ட ஆன்சர் கொடுத்துட்டாப்ல அவரு. ஆனா பொங்கல் கண்டிப்பா வருது சொல்லி, ஏன்னா அவங்க டேட் தள்ளி வைக்க மாட்டாங்க. இல்ல அது ஓகே, நீங்க சொல்றது எனக்கு கரெக்ட். பட் என்ன மேட்டர்னா இப்போ குட் பேட் அக்லியுமே கடைசி ஒரு 20-21 நாளா அதுவுமே எந்த ஷூட்டுமே நடக்கல. அதுவுமே வந்து ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அவசியம் இல்லைங்க. ஒரு நான் சொல்லிட்டு ஆல்ரெடி குட் பேட் அக்லி அக்டோபர் சாரி செப்டம்பர் 2 தான் ஷூட்டே போறாங்க. செப்டம்பர் 2 அக்டோபர் சொல்லிட்டா டீல்ல போகணும்னு அவசியம் இல்லை. அவங்க பொங்கல் நினைக்கிறாங்க, தள்ளி போனாலும் தள்ளி போவோம். ஆதிக் ஃபாஸ்டா எடுத்துட்டு ப்ரோ. ஆதிக் ஸ்லோவான டேரக்டர் கிடையாது. அவருக்கு என்ன வேணும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு, பட்டு பட்டு முடிச்சிருவாரு. உங்களுக்கு தான் யாஸ்பிகரா ப்ரோ என்னது மாதிரி தெரியல. இல்ல தீபாவளி மிஸ் பண்ணா பொங்கலுக்கு விட்டாதான் கலெக்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்பிட்வீன்ல வர்றது வந்து பெருசா அந்த அளவுக்கு இதாகாது. இல்ல அதுதான் ஒரு வாரத்துல டீச்சர் வர போகுதுங்கிறாங்க. இந்த வாரத்துல டீச்சர் வர போகுது. உங்களுக்கு அதுல ஒரு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல அவங்க ஆபீஸ் நவம்பர்ல விடுறேன் டிசம்பர்ல விடுறேன் அப்படின்னா அது நல்லா இருக்குமான்றது அந்த அளவுக்கு தெரியல. ஏங்க நம்ம ஒன்னே ஒண்ணுதாங்க. நான் இது வரைக்கும் நான் பெரிய விஷயம் சொல்றேன். பெரிய நடிகர்களுக்கு பெரிய பண்டிகை படமே தேவையில்லை, பண்டிகை நாளே தேவையில்லை. அது வந்து அவங்க வந்தாலே பண்டிகை நாள் தான். ஓகேங்களா? அது யாரும் அது சொல்றேன், அது சொல்லிடுறேன். அதுக்காக நீங்க பாக்கலாம். அவங்க ஃபெஸ்டிவல் ஃபிக்ஸ் பண்ணாங்க, அவங்க இப்படி பண்றாங்க, அவங்க இப்படி பண்றாங்க, அப்படியே நம்ம போக முடியாதுங்க. அது நான் சொல்லி சொல்லி முடிச்சிடறேன். வித்தியாசம் இருக்குல்ல, அது நான் சொல்றேன். அதை நம்ம கம்பேர் பண்ணவே தேவையில்லை. நம்ம ட்ரெஸ், நம்ம சாப்பாடு, நம்ம உடம்புங்கிற மாதிரி தான் இது. அடுத்தவங்க படத்தை நம்ம ரசிகர் வந்து ஒரு நிமிஷம் ஏற்கனவே சொன்னதா, ஒருத்தர் வந்து கடையை முட்டு போறாரு அப்படின்னா அவர் இருக்கிற பொருளை வித்துட்டு போகணும்னு தான் ஆசைப்படுவார். ஓகேங்களா? படம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகேங்களா, நமக்கு இவங்க வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப இவங்க படத்தை சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆகும் சீக்கிரம் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா படம் ரெடி ஆகலைங்கிறதா இங்க சிக்கல். ஓகேங்களா? படம் ரெடி ஆயிடுச்சு பெரிய விழாவுக்கு டேட்டும் முக்கியம் இல்லை. இப்போ கோட் அக்டோபர் 10 வரதுக்கும் இப்போ வரதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குல்ல. நான் ஃபெஸ்டிவல் வந்ததுனால கோட் இங்க கலெக்ஷன் கம்மியா இருக்கிறது காரணம். சூப்பரான ரிலீஸ் கலெக்ஷன் கம்மியா இருக்கா? இல்லங்க, ஒன்னே ஒண்ணு, கோட் கலெக்ஷன் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்களா? ஏங்க தமிழ்நாட்டுல செம்ம கலெக்ஷன் எப்படி இல்ல அது ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அது அக்டோபர் 10 வந்தா மட்டும் இதே மாதிரி இந்த நெகட்டிவ் தான் மாறி வந்து பாருங்க. வேட்டை எப்பேற்பட்ட கலெக்ஷன் ஆகுதுன்னு பாருங்க. இங்க வந்து இவன் சொல்றேன் சிம்பிள் கண்டென்ட் தான் முக்கியம். இங்க ரசிகர்கள் என்ஜாய் பண்றாங்களா, அதுக்கு ரசிகர்கள் என்ஜாய் பண்றாங்க. மலையாளத்துல பகத் பாசில இருக்காங்க ஓடிடுன்னு எனக்கு ஒரு தோணல். அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு மனசுலாவே பட்டை கிளப்பிடுச்சு. அதனால அதெல்லாம் ஒரு ப்ரெஸ்ஸா தான் இப்ப ஆஸ் ஆஃப் நோ வரைக்கும் வேட்டையனுக்கு நல்ல ப்ரெஸ்ஸா தான் இருக்கு. அஜித் குமார் இப்ப வரைக்கும் இதுக்கு மேல எப்படி பொறுத்துதான். அதுவும் பாட்டு வந்து நல்லா கிளிக் ஆயிடுச்சு மனசுலாயும். அஜித் குமார் பாரதி பேசுறது கேட்கல வருங்க. சொல்லுங்க ப்ரோ. எப்பயுமே எண்ட் ஆஃப் த டே வந்து கண்டென்ட் தான் வந்து பேசும். நீங்க மகாராஜா கூட சாதாரண ஒரு ஒர்க்கிங் டேல தான் வந்துச்சேன் அந்த படம். இன்சைடு படம் எல்லாம் நல்லா இருக்குன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு கோட் வந்து அந்த படத்துக்கான கலெக்ஷன் அது வந்து கரெக்டா பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
இப்போ கங்குவா கூட அக்டோபர் 10 வரதுக்கும் நவம்பர் 15 வரதுக்குமே வித்தியாசம் இருக்கு. ஆ- ஆனா வந்து உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தா மட்டும்தான் நவம்பர் 15லயே ஓடும். ஆனா அக்டோபர் 10 வந்துச்சுன்னா அந்த 5 நாள் ஹாலிடேஸ் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு படத்துக்கு போகணும்னு போறவங்க போவாங்க. ஸோ இங்க வந்து பெரிய ஹீரோ படம் டேட்லாம் வந்துட்டு பெருசா வந்து இது இல்ல. ஹாலிடேஸ்ல இல்ல வீக்கெண்ட்ஸ் இருக்கு ப்ரோ. இல்ல லியோ வந்து அக்டோபர் 10 ப்ரோ நான் ஒரே ஒரு பூஜா கேள்வி கேட்கிறேன் அஜித் குமார் ப்ரோ, நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். இப்ப ஜெயிலர் வந்து என்ன லாங் ஹாலிடேல ப்ரோ இல்ல ரிலீஸ் பூஜா ஆச்சு? ஹாலிடேஸ்க்கு பூஜா ஜெயிலர் வந்து லாங் ஹாலிடேல ரிலீஸ் லியோக்கே ஆச்சு. மிகப்பெரிய ஒரு லியோவோட ப்ரொடியூசரோட சாமர்த்தியம் சூப்பரா பாராட்டும். அக்டோபர் தத்தா ஆயுத பூஜைக்கோட ரிலீஸ் டேட் அது வந்து பெரிய கை கொடுத்துச்சு. அது இல்லைன்னே சொல்ல முடியாது. இல்ல இல்ல ப்ரோ, ஹாலிடேஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான். அது இல்லைன்னு ஆமா சொல்ல. ஆமா ஆனா உங்களுக்கு படம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு பெரிய ஹீரோ படம் எப்ப ரிலீஸ் ஆனாலுமே அது நல்லா ஓடும். இப்போ அஜித் குமார் ப்ரோ இன்னொரு அஜித் குமார் ப்ரோ சொன்ன மாதிரி தான் ஜெயிலர் வந்து சாதாரண ஒரு நாள்ல தானே ரிலீஸ் ஆச்சு. இல்ல இல்ல சொல்றேன் bro. அப்படி இல்ல பரணி, பெரிய ஹீரோ படம் கிடையாது. பரணி ஒரு விஷயம், பெரிய ஹீரோ படம் கிடையாது. இப்போ நீங்க இப்ப மகாராஜாவே 100 கோடி வந்து கிராஸ் ஆயிருக்கு வேர்ல்டு வைடா. அரண்மனை வந்து 100 கோடி வேர்ல்டு வைடா வந்து கிராஸ் பண்ணிருக்கு. அது எல்லாமே வந்து நார்மல் டேல ரிலீஸ் ஆன படம். ராயன் இது எல்லாமே நார்மல் டேல வந்து இந்த ஒரு ஃபெஸ்டிவல் எதுவுமே லாங் ஹாலிடே எதுவுமே இல்லாம ரிலீஸ் ஆன படங்கள் இதெல்லாம். இல்ல மகாராஜாக்கு பக்ரீத்னு ஒண்ணு இருந்துச்சு, அதை விட்டுறீங்க. அடுத்து மகாராஜா மறந்துடுறீங்க. மகாராஜாக்கு பக்ரீத் இல்லைன்னு சொல்றாங்க. ஆயுத ஹாலிடேஸ்ல இல்லைன்னா ஒரு 100 கோடி கம்மியா இருக்குன்னா இன்னொரு கருத்து. ஏன்னா செகண்ட் ஆஃப் சுமார் ஒரு பயங்கர பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்படின்னு அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அது ஹாலிடேஸ் வந்து மிகப்பெரிய. அதனாலதான் விஜய் வினோத் படத்துக்கு கரெக்டா இப்பயே அது அக்டோபர் தான் ரிலீஸ் பண்ணணும்னு கரெக்டா பிளான் போட்டுருக்கான்னு எனக்கு தோணுது. ரோட்ல நடந்ததுக்கு அப்புறம். பிரகாஷ் ப்ரோ ஒரு விஷயம், பெரிய ஹீரோ படத்துக்கு வந்து மினிமம் கேரக்டர் கண்டிப்பா இருக்கும். எப்போ வந்தாலும் அது பாசிபிள் தான். ஆனா வந்து இந்த அவங்க ஏன் இந்த டேட்டுக்கு வராங்கன்னா, இந்த பொங்கல் தீபாவளி டேட்டுக்கு பண்ணிட்டாங்க. கலெக்ஷன் கொஞ்சம் கூட பார்க்கலாம் தான் வராங்க. கண்டிப்பா கண்டிப்பா அது மாற்று கருத்தே இல்லை. விஜயோட அது ஒன் ஆஃப் சக்சஸ் காரணம் அது ஒண்ணு இருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. And யாரோ இந்த ஸ்பேஸ்ல சொன்னாங்களா, நான் ரீசெண்டா ஒரு வார்த்தை கேள்விப்பட்டேன். ஒரு வார்த்தை அது லியோ கம்பேர் பண்ணி தான் இந்த கலெக்ஷன் கம்மின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லியோ வந்து விஜய் கிடையாது, அது படம் கிடையாது, அந்த ஈவெண்ட். அது வந்து ப்ரொடியூசர் டைரக்டரோட காம்பினேஷன். அந்த ஈவெண்ட்டை பிளான் பண்ணி அது 100% விஜய்னு சொல்லுவாங்க. ஆர்கானிக்கா அதுவா நடக்கணும். ஆர்கானிக் இல்லைங்க, அது லோகேஷ் கனகராஜ் விஜய்னு காம்பினேஷன் ஆகும். 100% அது விஜய்னால மட்டும் சொல்ல முடியாது. அதான் ப்ரோ, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை திரும்ப கிரியேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரசாத் நீல அஜித் நடந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரசாத் நீல அஜித் அதோட கம்பேர் முடியாது. இது வந்து கோட் வந்து நல்ல கலெக்ஷன். அது மாதிரிதான் இதுவும். லியோ வந்து அது தனி, இது அதை லிஸ்ட்லயே வைக்க முடியாது. ஈவன் தான் ஹெச் வினோத்து கூட அது லிஸ்ட்லயே வைக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. அந்த லியோவோட எக்ஸ்பெக்டேஷன் அது வந்து வேற லெவல்ல இருந்து ஃபேன்ஸ் மத்தியிலயும் சரி, ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியிலயும் சரி. அது ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி முத்தாய்ப்பா விக்ரம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. நானே அதான் சொல்ல வந்தேன். இதை பத்தி இவ்வளவு பேசுறோம் நம்ம. லியோ ஜெயிலர்லாம் விக்ரம் வந்து June 3 ரிலீஸ் டேட்டு. ஏதாவது ஹாலிடே டேட் அது அசால்ட்டா 500 crores கிட்ட அடிச்சு போச்சு. நினைச்சு பாருங்க ப்ரோ. கண்டென்ட் நல்லா இருந்தா ஒருங்க, கண்டென்ட் நல்லாம இருந்தா ஹாலிடே வந்து பெருஸ் ஆகும். லியோக்கு அது நடந்துச்சுன்னா நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப எல்லாருமே சொன்னது செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னு தான் சொன்னாங்க. லியோ நெக்ஸ்ட் இயர் வந்து போனது ஹார்டு ப்ரோ. அந்த மூவி செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லனால வர ஆடியன்ஸ் வர தம்பரம் செஞ்சிருப்பாங்க. அது அவ்வளவுதான். 4 நாள் தான் இருக்கு. வியாழன் வெள்ளி இல்ல நான் சொல்றது ஸ்டேட்டோட லீடிங் ஆக்டர்ஸோட மூவி ரிலீஸ் ஆகத்தான் இருந்துச்சு. அதர் ஸ்டேட்ஸ் வேட்டைன் வந்து என்ன மேஜிக் நடக்குது மட்டும் பாருங்க. அக்டோபர் 10 அப்புறம் சொல்லுங்க. பயங்கரமான ஒரு இதா இருக்கும் பாருங்க வேட்டையனோட கலெக்ஷன். என்னோட கணிப்பு இப்ப யார் ப்ரோ ஆகாது. நாங்க அது மினிமம் 500 crores வரத்தான் போகுது. அது இப்பவே தெரியும். அமைஞ்சு போச்சு. இந்த ஜெயிலரை பீட் பண்ணுமா பீட் பண்ணாதன்றதா விஷயம் இருக்கு. அதுலதான் இன்னொரு கணிப்பு. சரி ரைட்டு, அது ஆடி லான்ச்சி வரட்டும். அப்படியே ஒவ்வொரு அப்டேட் ப்ரொமோஷன் வரும்போது வேட்டை ரிலீஸ் இருக்கும்போது அதை பத்தி பேசுவோம். இப்போ அடுத்த டாபிக் வருவோம். சொல்லுங்க. மீட் பண்ண சொல்லிட்டீங்களா? அது நம்ம வந்து அபிஷியல் அப்டேட்னால பரணி விட்டுட்டாரு. அதை பரணி அப்டேட்ல அது துபாயில எடுத்துக்கிறாங்க போட்டோ.
துபாயில இவங்க நெல்சன் கவின் ஒரு விஷயமா போகும்போது, ஈவெண்ட் விஷயமா போகும்போது அங்க வந்து அவர் மீட் பண்ணியிருக்காங்க. போட்டோ வந்திருக்கு. அதாவது கவின் ரொம்ப நாளா வந்து நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தார். நான் ஒரு போட்டோ கொடுங்கன்னு கேட்க மாட்டேன், அங்கே போகும்போது நமக்கு ஏதாவது சான்ஸ் வரணும்னு ரொம்ப தலை ஃபேன் பாய் அப்படின்னு வர ரொம்ப கட்டல ஒவ்வொரு இதுலையும் சொல்லிட்டு இருப்பாரு. ஆல்ரெடி சொல்லியிருக்காரு தீவிரமான அஜித் ஃபேன். அதான் அது கொடூரமான அஜித் fan. அது திருச்சி தானே, அவர் திருச்சிக்காரர் தானே. தீவிரமான அஜித் ஃபேன் சொல்லி திருச்சி பல காலேஜ் ஈவெண்ட்லேயே நமக்கு பார்த்துருக்கோம். அப்பயே இந்த வேட்டை நடி டைம்ல, அதாவது அந்த சரவண மீனாட்சி டைம் இருக்குல்ல, அப்பயே ஓகேங்களா, அப்பல இருந்து அவர் சொல்லிட்டு இருக்கதா இருக்கிறாரு. இப்போ இல்ல எவ்வளவு பெரிய அஜித் ஃபேனா இருக்கேன்ற மாதிரி ஃபீல். தலைவர ஒரு இது ஃபியூச்சர் தமிழ் சினிமால வந்து திருச்சியோட ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. ஆமா, மதுரை இருந்த மாதிரி இப்ப திருச்சி இருக்கு. பிரகாஷ் ப்ரோ சட்டு பூட்டுன்னு ஒரு நிமிஷம், பிரகாஷ் ப்ரோ சட்டு பூட்டுன்னு கவிஞ பேரா போடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. போடுங்க, இங்க இருக்க பக்கத்துல கூட நவர முடியல நம்ம. ஒரே வார்த்தை, இது ஃபாலோவர்ஸ் பெருசா ஏறவே மாட்டேங்குது பிரகாஷ் ப்ரோ. அப்படியே மைல்டாவே அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. அதுதான். சொல்லுங்க நல்லா சத்தமா சொல்லுங்க. தமிழ்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லுங்கிற மாதிரி இங்க பாலிக்காரன் சொல்லுங்க. நானும் ஏறுறேங்கிற மாதிரி 12 வருஷமா இதுக்குள்ளேயே பெருசாவே ஏற மாட்டேன். ஏற மாட்டேது. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. ஆனா ஒன்னே நினைச்சுக்கிறது, நமக்கு இருக்கிறது 29 நேரம். இல்ல என்னோட கணிப்பு என்னன்னா, நீங்க அது பாசிட்டிவ் ஒருத்தரை மட்டும், அது நமக்கு அந்த சர்ச்சைக்குள்ள போவேனா, பாசிட்டிவ் மட்டும் சொல்லுவோம், நெகட்டிவ்னா அது வந்து நெகட்டிவா இக்னோர் பண்றதுனால அது வந்து பெருசா இதாக மாட்டேங்குது எனக்கு. இல்ல ஆமா உண்மையாக சொல்லிருக்கேன். நெகட்டிவ் செல்ஸ் ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. அது நெகட்டிவ் எப்பவுமே சீக்கிரம் விற்பனை ஆகும். ஹீரோ பத்தி இப்படி இருக்குன்னு சொல்லணும். ஆனா நீங்க அது எனக்கு பாசிட்டிவ் மட்டும் சொல்லிங்க, நெகட்டிவ் பத்தி சொல்ல விரும்பல. என்ன காரணம், டோட்டலா டார்கெட் பண்ணிடுறாங்க. நமக்கு வந்து இந்த நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்லைன்ல தானே திட்டுறாங்க, திட்டிட்டு போறாங்க, நீங்க அதை கண்டுக்கிறீங்க, அதை கண்டுக்காம இருங்க, மெசேஜ் படிக்காங்க, ரிப்ளை படிக்காதீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் படிச்சு ரிப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஃபாலோவர்ஸ் பார்த்துலாம் ரிப்ளை பண்ண மாட்டேன், எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் வர கமெண்ட்ஸ் ஃபுல்லாக ரிப்ளை பண்ணிடலாம். அப்போ கமெண்ட்ஸ் படிச்சா நம்ம ரிப்ளை பண்ண முடியும். அப்போ நான் 10 வருஷமே அப்படிதான் இருக்கனால நமக்கு வந்து அது அப்படியே ஓடிச்சு. அதே ஒன்னே நினைச்சுக்குவேன், நமக்கு வந்த ஃபாலோவர்ஸ்லாம் ஜெனின்னு. வேற டைம் பாஸ் ஸ்பேஸ் பத்தி சொல்லக்கூடாது, இருந்தாலும் இப்ப சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த ட்விட்டர் டைம் பாஸ் ஸ்பேஸ் கார்த்தியோட சக்சஸ் எனக்கு அதுதான் தோணும். அந்த மனுஷன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி எதுனாலும் சொல்லிடுவாரு, இப்படிதான் அப்படிதான். அதுதான் ஒரு காரணமோன்னு எனக்கு தோணுச்சு. நமக்கு சினிமால அப்படி எனக்கு விருப்பம் இல்ல. அது வந்து எப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டேன். என்னன்னா வந்து இதே பாலிடிக்ஸ்னா நம்ம டீட்டெயிலா சொல்லலாம். ஒருத்தரை பிடிக்கும் பிடிக்கல அப்படின்னு என்ன வேணா சொல்லலாம், இல்ல அது குறை நிறைய துறை சுத்தி காமிக்கலாம். சினிமாங்கிறது நம்மளே போய் பண்ணிக்கிறது, பாலிடிக்ஸ் வாழ்வியல். அப்ப பாலிடிக்ஸ் பேசுறதுக்குனே ஒரு ஸ்பேஸ் போட போறோம் வீக்கெண்டு. அப்போ வந்து டீட்டெயிலா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப நம்ம ஓப்பனா பேசுவோம். அப்ப எதா இருந்தாலும் மூஞ்சில் அடிச்சு போய் சொல்லலாம். இப்ப வந்து நெகட்டிவிட்டியே போகணும்னு ஊட்டியாச்சு. பிரகாஷ் அது தப்பு சொல்லல, நெகட்டிவா சொல்லணும் இல்ல, நடக்கிறது இதுதான் ஃபேக்ட். பிராக்டிகலா சொல்றது தப்பு இல்லை. பம்படியா பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா சொன்னாதான் நீங்க தப்பு. இந்த ஆள் நல்லா இருக்கிறதே தப்புன்னு சொல்றாங்க. நடுநிலையா சொல்லும் போது அது வந்து பெருசா இதா இருக்காது. கண்டிப்பா ட்ரை பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. இது தக் லைஃப் லாஸ்ட் ஸ்கெடியூல்னு போட்டிருந்தாங்களே, இப்ப பொங்கல் வரதுக்கு சான்ஸ் இருக்கா இல்ல சம்மர் ஆயிடுமா? டெய்லி சொல்றாங்க, பொங்கல் தான் இது வரைக்கும் பிளான் பண்றாங்க அவங்க. தக் லைஃப், வீர தீர சுரன் சொல்லி விக்ரம் படம் இருக்குல்ல, அதுவுமே பொங்கல் பிளான். பொங்கலுக்கு எத்தனை படங்க, தீபாவளி மாதிரி பொங்கலுக்கு சொல்லிட்டே இருக்கீங்க. பொங்கலுக்கு தாங்க அதிக லீவு இந்த வருஷம். தீபாவளியை விட பொங்கல் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் எப்பவுமே பொங்கல் 10 நாள் லீவ் வர்றது. அபிஷியலா 4 நாள் லீவ் தான். முருகதாஸ் படமே சிவகார்த்திகேயன் பொங்கலுக்கு மாதிரி சொல்றாங்க. இல்ல அது வராது. அது ஜனவரி 25 அது மாதிரி போகும், இல்ல அதுக்கு மேல கூட போகும், இல்ல சம்மர் கூட போயிடும், அது நமக்கு தெரியல. ஆனா இது இருக்குல்ல, தக் லைஃப் பொங்கல் பிளான் பண்ணிடுவாங்க. வீரதீர சுரன் சொல்லி விக்ரம் படம் அது வந்துடும். தேங்க்யூ ப்ரோ. ஓகே, சவுண்ட் கொஞ்சம் திடீர்னு பயங்கரமா வந்துச்சு, எதுல இருந்து வந்துச்சு தெரியல. பரவாயில்ல, கேக்குதா? கேக்குது ப்ரோ. இல்ல ஏகே சார் அந்த மீட்டிங்ல இருந்தாரா இல்ல சும்மா அப்படியே பேசி மீட் பண்ணா? எதுங்க ஈவென்ட்ல மீட் பண்ணாங்க. இல்ல அது ஏதோ ஷாப்பிங் மால் மாதிரில இருக்கு. அந்த ஈவெண்ட்டுக்காக அங்க போனாங்க, ஷாப்பிங் மால் மாதிரி தான் இருக்கு, ஏதோ அங்க மீட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இப்ப அவர் அங்கதானே சுத்தி பார்த்துட்டு இருக்காரு துபாயில. அங்க இருந்தா துபாயில எப்பயே வீடு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டாருங்க.
இல்ல அங்கே வீடு வாங்கி செட்டில் ஆக இல்ல இல்ல அது உண்மைதானா? செட்டில் ஆகிறதுக்கு இல்ல, அவர் வந்து அந்த துபாய் பிடிச்சிருக்கு, அவருக்கு துபாயில ஒரு வீடு வாங்கி 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்காரு ஃபேமிலியோட. இப்ப சின்ன லீவ் கிடைச்சா கூட ஃபேமிலியோட அங்க போயிடுறாரு. இப்பயும் ஃபேமிலியோட அங்க தான் இருக்கிறாரு. பிரகாஷ் ப்ரோ அதான் சிம்பிள் தான். அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்துக்குமே அங்க வந்து பிளேசஸ் இருக்கு. இந்த சர்க்கியூட்டுக்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால அவர் ஒரு தோட்டம் வாங்குறது இல்லையா, நமக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு தோட்டம் வாங்கி மெயின்டைன் பண்றது இல்லையா, தோட்டம் தோட்டவு அந்த மாதிரி பிடிச்ச வீடு அந்த மாதிரி அது அவருக்கு ஒரு அந்த வெளிநாட்டுல அது பிடிச்சிருக்கு வாங்கியிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஆமா, அது போக இப்ப நம்ம நம்ம அவர் மட்டும் இல்லைங்க, தமிழ் சினிமா இல்ல அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். கொஞ்சம் ஒரு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபெராரி வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா ஃபெராரி வாங்கல, ஜஸ்ட் அது வந்து டெஸ்ட் ரைடு மட்டும்தான், போர்ஷ் மட்டும்தான் வாங்கியிருக்காரு. அப்படியா? இது ஒரு கார் மட்டும் தான் வாங்கியிருக்காரு. ஆமா ஆமா, ஃபெராரி வாங்கல, ஆக்சுவலா அதை டெஸ்ட் ரைட் தான் பண்ணாங்க. பிஎம்டபிள்யூல ஒரு வருஷம் ட்ரை பண்ணாங்க, கடைசி போர்ஷ் அவர் வந்து இல்ல. யாரும் தியேட்டர்ல இருக்கீங்களா? தியேட்டர் சவுண்டா வருது சரௌண்டிங்ல. இல்ல வேற நான் இல்ல, அது வேற யாரும் இல்ல எம் சந்தோஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் முன்னாடி ஸ்பீக்கர் வந்தாரு, இந்த மாதிரி மியூட் ஆனது, மைக் ஆன் பண்ணிட்டு சவுண்ட் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் நான் வந்து வந்தாரு, நான் ரிமூவ் பண்ணிட்டேன், லிஸ்னர் பண்ணிட்டேன். ப்ரோ நீங்க ரிக்வஸ்ட் கொடுக்கறதுனா கொடுங்க, பட் ஆனா வந்து நாய்ஸ் இல்லாத இடத்துல வந்து கொடுங்க. அதே மாதிரி மைக் ஆன் பண்றதுன்னா ஏதாவது பேசுறது வந்து ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. சாரி ப்ரோ. ராஜேஷ் ப்ரோ, அந்த கார் எப்படி அந்த பிரைஸ் எப்படி 3 கோடி வரும்ல போர்ஷ்? இல்ல அது காரை பத்தி எனக்கு தெரியல பிரதர், உங்களுக்கு ரொம்ப விரும்பி கார் தான் அது. ஆமா ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு அவருக்குன்னு வாங்கின கார்ல இதுதான் ஹையஸ்ட், அவருக்கு எக்ஸ்பென்சிவான கார். ஓகே 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 ஓகே. சரி ராஜேஷ் ப்ரோ, உங்களுக்காக அடுத்த ஸ்பெஷல் கேள்வி நீங்க இன்னைக்கு வந்தனால கேட்போமா? மறுபடியுமா? மீண்டும் மீண்டுமா? இல்ல இல்ல, இன்னைக்கு இந்த இவர் ஒருத்தர் இருக்காரு, யாரு புவன் ஒருத்தர் ஸ்பீக்கர்ல இருக்காரு. அவர் வந்து அக்செப்ட் கொடுத்த திருப்பி அக்செப்ட் ஆக மாட்டேது. அவர் எந்த கேள்வி கேட்டு டக்கு டக்குன்னு உடனே போய் சொல்லிடுவாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்ட் டைரக்டர், ஒரு 3-4 படம் பிளாக் பஸ்ட் கொடுத்துருக்காரு. ஒரு 3 படம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி ஒரு பயங்கர பிளாக் பஸ்ட் கொடுத்த டைரக்டர் அதுக்கு முன்னாடி வேற ஒரு பேர்ல படம் எடுத்திருக்கிறாரு. வேற ஒரு பேர்ல ஒரு படம் எடுத்து அந்த படம் வந்து ஒரு டீசெண்டா போச்சு. ஆனா படம் அப்படி ஒரு படம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் அந்த பேரை மாத்திக்கிட்டு தான் வேற ஒரு பிளாக் பஸ்ட் டேரக்டரா மாறி இருக்காரு. அது யாருக்காவது தெரியுமா அப்படிப்பட்ட டேரக்டர்? ரொம்ப பழைய டேரக்டர் இல்ல, உங்களுக்காக வேணா பழைய பேரை சொல்லிட்டுமா? 90s டேரக்டர் கிடையாது. அதாவது இப்ப எப்படின்னா சமீபத்து கரெக்ட்ல படம் பண்ணல, ஆனா ஒரு மிகப்பெரிய பழைய பேரை சொல்லுங்க. பழைய பேர் வந்து ரமணி, அவர் பேரு தரணி. தரணி. எதிரும் புதிரும் வந்து ரமணி வச்சிருந்தாரு இல்லையா? கரெக்ட் அதேதான். எதிரும் புதிரும்ல ரமணிங்கிற பேர்ல படம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரிஜினல் பேர் ரமணி தான், ஆனா அதுக்கப்புறம் தான் தரணி பேர் மாத்திக்கிட்டு படம் எடுத்தாரு. ரைட், ஓகே. அப்படியே அடுத்த டாபிக்ல பேசி ஜாலியா போவோம். திரும்ப அடுத்த கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டதுன்னா கேள்வி கேட்போம். இல்ல கேள்வி கேட்டு நான் ஓடங்க வேணா விட்டுருவோம். பிரகாஷ் நான் வருத்தமா இருக்குண்ணா. ஏன் எதுவுமே தெரியலண்ணா? இல்ல நிக்கிலா விமல் இன்னும் ஓணம் பிக்சர் போஸ்ட் பண்ணீங்க. அவனுக்கு 1008 பிரச்சனை, உங்களுக்கு குழாயில தண்ணி வரலன்னு பிரச்சனை. இல்ல காலையில இருந்து பர்னி இங்க ராஜேஷ் கேட்பாங்களேன், அவர் காலையில இருந்து பர்னி எப்படின்னா நேத்துல இருந்து ஐயோ அழகா இருக்கு, ஐயோ அழகா இருக்கு, என்ன அழகு, எப்படி அழகு இப்போ ஒட்டிட்டு. அப்புறம் கண்ணு குளிர்ச்சியா இருக்கு, காது குளிர்ச்சியா இருக்கு, வாய் குளிர்ச்சியா இருக்குனாரு. இன்னைக்கு பாருங்க அவரோட வரத்த நிக்கிலா விமல் போஸ்ட் போடலையா விட்டா அடுத்து வந்து தண்ணி வரலையே அவன் நாட்டுல அந்த மாதிரி இருக்கு. எனக்கெல்லாம் வந்து ஓணம் சேரி கட்டா பரணியை கூட்டு வந்து சேரி கட்டி விட்டு தான் பாக்கணும். ஏன்னா மத்தபடி கிட்ட ஓணம் சரி பண்ண முடியாது. அப்படி இருக்கு நம்ம நிலைமை. அவரு முழுக்க ஓணம் சரியா பார்த்துட்டு நிக்கல அவங்களுக்கு சேரி கட்டலையா. நம்மள கொடுமையை பாருங்க, சோதிக்கிறத பாருங்க மனுஷனை. காலையில இருந்து இதே வேலையா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நானா ஆக்சுவலா எல்லாரும் பிக்சர்ஸும் வந்து கிறிஸ்டோபர் ப்ரோ போட்டு இருந்தாரா, நான் பார்த்தேன் நிக்கிலா விமல் போஸ்ட் என்னடா அதுன்னு போயிட்டு அவங்க இன்ஸ்டாகிராம் போடவே இல்லை. அவங்க சிம்பிளா ஒரு ஸ்டோரி மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால இல்ல அதான் தலைவன் அங்க உட்காந்துக்கிட்டு வேற டைம் பாஸ் பண்ண முடியாம உட்காந்து எல்லா போஸ்டையும் ஓணம் ஸ்பெஷல் போட்டுட்டு இருக்காப்ல. நீங்களும் அதை உட்காந்து தேடி அதனால அந்த இதுல போடுறாரு.
அது ஒண்ணு இன்னும் கண்டென்ட் இல்லைங்க நமக்கு. இப்ப இன்னைக்கு யோசிச்சுப்பாங்க, இன்னைக்கு என்ன கண்டென்ட் வந்துச்சு? ஒரு கண்டென்ட் இல்ல. இதாச்சும் போடுவோமா? மணிமேகலை நீங்க அந்த மெயின் கண்டென்ட் நீங்க பேசவே இல்ல. இல்ல நேத்து பேசிட்டேன், நேத்து நைட் அதான். ஓணம்னா தான் ஞாபகம் வருது. ஏன் ஃபிலிம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுங்களா இல்ல கேள்விப்பட்டது? அது பர்னியோட ஏரியால வரனால பர்னி தான் சொல்லுவாரு. நம்ம மலையாள படம் தப்பா நல்லா போகுதுங்களா? ஏஆர்எம்னா ஒரே நிமிஷம். இன்னொன்னு, நேத்து ஒருத்தர் வராம நம்மள ஏமாத்திட்டாரு, இன்னைக்கு வந்திருக்கிறாரு ஆதி. நேத்து நல்லா வீக்கெண்ட் டைம் ஜாலியில நிறைய கேள்விகள் கேட்கலாம், அவருக்கு எடுத்து வச்சு அவர் போயிட்டாரு, இன்னைக்கு வந்திருக்கிறாரு. ஆதி ப்ரோ வீட்டெல்லாம் சுத்தி பார்த்து வந்தாச்சா? இப்ப நீங்க ஏஆர்எம் கருப்பிட்டு வீட்டை சுத்தி பேச விஷயம். ஆமா, எனக்கு தரேன்னு சொன்ன வீடு நான் ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு தரேன்னு சொன்ன வீட நான் தானே கண்ணு கத்தமா பாத்துக்கணும். நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையோ? ஓகேங்களா? அப்ப நான் தான் கேட்கணும். அதை வீடு எப்படி இருக்கு, நல்லா கட்டிருக்காங்களா, அம்சம் வாசப்படி கட்டிருக்காங்களா, கலர் கலரா எனக்கு பிடிச்ச கலர் கட்டிருக்காங்களா, இல்ல நான் தானே கேட்கணும். நமக்கு பிடிச்ச கலர்ல வீடு கட்ட மாட்டாங்களாம். ஏங்க நீங்க தான் கலரே சொல்லல, ஒழுங்குங்க. ஆனா எனக்கு பிடிச்ச கலர்ல வீடு கட்ட மாட்டாங்க. நீங்க கருப்புன்னு சொல்லுவீங்க. ஆமா, எனக்கு பிடிக்கும் ஆனா கட்ட மாட்டாங்க அதுல. இல்ல அப்படி பார்த்தா கருப்பு கலரே கிடையாது. ஏன் கருப்பு வெள்ளை கலர்ல சேராது எப்பவுமே. அதான், ஆனா எனக்கு பிடிச்ச கலர் கருப்பு தான். ஆனா கருப்பு வெள்ளை கலர் அது கலர்ல சேராட்டி வேற என்ன, கருப்பு தான் எனக்கு பிடிக்குங்க. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் அதை முன்னாடி சொல்லுவாங்க, என்னடா வீடு இது இப்படி வந்து. நான் சென்னையில இருக்கிற வீடை பார்த்துட்டு, பேச்சுலர் வீடை பார்த்துட்டு சொல்லுவாங்க, வந்து பார்த்துட்டு என்னடா வீடு இது, எங்க திரும்பினா ஸ்கிரீனு, போர்வை, தலைவாணி உரை, ட்ரெஸ்ஸு, பனியனு, டிஷர்ட்டு, சட்டை, எல்லாம் ஃபுல்லா இப்பெல்லாம் கருப்பு கண்ணுங்கிறேன்னு இருக்கு வீடு. எங்கடா உனக்கு எங்கடா கலர்னு ஒண்ணு உனக்கு கண்ணுக்கு தெரியுமாடா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லா தான் கட்டி வச்சிருக்காங்க வேற வீட்டு. சரி ரைட் ஒண்ணுங்க, எனக்கு தரப்போற வீடு தானே கலர்லாம் இருக்கட்டும். அப்புறம் பர்னி கோச்சிக்குவாரு. பர்னி என்ன இருங்க, நான் ஏஆர்எம். ஆமா, பர்னி ஏஆர்எம் பத்தி பேச வந்தாரு, பேசுங்க பர்னி. நல்லா போதா அப்படின்றத கேட்டேன், நான் தான் கேட்டேன். ஏஆர்எம் கிஷ்கிந்தா காண்டம் இந்த 2 படமும் நல்லா போகுது. கொண்டால் ஓரளவு டீசெண்டா போகுது. இன்னொரு படம் வந்திருக்குது, அது இன்னொரு அவ்வளவுதான். ராஜசேகர் ஒரு நடுவில் ஏதோ மைக் ஆன் பண்ணி பேச வந்தாரு, சொல்லுங்க. ஏஆர்எம் பிளாக் பஸ்டர் கணக்குக்கு இல்ல, ஓகே டீசென்ட் தான். டீசென்ட் தான் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இல்ல ஆதி ப்ரோக்கு இன்னும் கல்யாணம் முடியல. நம்மளும் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஃபுல்லா பிளாக் அண்ட் பிளாக்கா அலைஞ்சு இப்ப எப்பமாவது பிளாக் எடுக்கலாம்னு சொல்லி போனாலே நம்ம மண்டிலே தட்டுறாங்க. இன்னும் கல்யாணம் ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா எல்லாம் மாறிடும். இந்த இதுல சொல்லுவாங்க இல்லைங்க, விவேக் சொல்லுவாப்ல, ஆல் ஓவர் த வேர்ல்டு வெப்பன்ஸ் அப்படி தான் இருப்பாங்க, நம்ம தான் வெப்பன்ஸ் வச்சு டீல் பண்ணோம். அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து. இல்ல பர்னி நீங்க சொல்லி ரொம்ப தேடி தேடி முன்னாடி வாங்குறது என்ன பண்ணுவேன்னா, ஸ்கை ப்ளூ ஜீனு, பிளாக் ஷர்ட். அது எந்த மாதிரினா இந்த ரொம்ப ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி, உடம்போட ஒட்டி இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி தேடி தேடி கிளாத் எல்லாம் பார்த்து வாங்குவேன். கடைசி இப்போ வந்து போய் பிளாக் கலர் அந்த ஃபேமிலியில போய் எடுத்தாலே உனக்கு இதை தவிர ஒரு ஒண்ணுமே தெரியாதா அப்படின்ற மாதிரிதான் பாப்பாங்க. மண்டில ஒரு கொட்டு கொட்டிடுவாங்க. நம்ம முன்னாடியில இருந்து இது இப்ப இந்த இது சொல்லுவாங்க இல்ல, தண்ணி தெளிச்சு விட்ட கேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்ல, நம்ம முன்னாடில இருந்தே செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு இப்போ நீங்க எங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் 7ஆம் கிளாஸ்ல இருந்தே அப்ப எனக்கு ஐடியாலஜி எல்லாம் கூட பெருசா தெரியாது. ஆனா எனக்கு 7ஆம் கிளாஸ்ல இருந்தே நான் பெருசா பிளாக் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவே பதில் சொல்றேன், நம்ம டியூன் என்னதான் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒரு 3 மாசம் நம்ம வந்து ஒரு போதையில் அலைவோம் பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா நம்மள அவங்க டியூன் பண்ணிடுவாங்க அந்த டைம்ல. உண்மை அதுதான். ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் இந்த இதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆதி நீ வந்து நிம்மதியா இருக்கீலடா இப்படி ஏறுறா அப்படின்றாங்க. அதாவது எப்பன்னா, இப்ப கல்யாணம் ஆகி அவங்களுக்குலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து, அதாவது நாங்க எல்லாரும் 6 பேர் சேர்ந்து சென்னையில இருந்தோம். எங்க எல்லாருக்குமே எப்படி கல்யாணம் ஆச்சுன்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 மாசத்துல எல்லாருக்கும் உங்களுக்கு சேர்த்து சொல்றீங்க. அப்போ கல்யாணம் ஆயிடுச்சா ப்ரோ? இல்லங்க, எனக்கு இல்லங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு எப்ப ஆச்சுன்னா அடுத்தடுத்து 5 மாசத்துல ஆச்சு. ஏன்னா இந்த கோவிட் முடிஞ்ச உடனே ஒரு இதுல இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு 5 வருஷமா 10 வருஷமா 2-3 வருஷமா அப்பெல்லாம் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஏற்கனவே. சோ அந்த டயத்தை, அந்த கோவிட் டயத்தை பயன்படுத்தி எல்லாருமே வந்து இந்த லவ் மேரேஜ் வேற. சோ காசு மிச்சம்ன்றதுக்காகவே கல்யாணம் பண்ணாங்க. ஆமா, காசு மிச்சம் மட்டும் இல்ல ப்ரோ, காசு மிச்சம் மட்டும் இல்ல. அதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இது எல்லாமே லவ் மேரேஜ்ன்ற பட்சத்துல இன்டர் ரிலீஜன், இன்டர் காஸ்ட் இந்த மாதிரி மேரேஜ். ஸோ வந்து சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா ஏதாவது 7:30 கூட்டிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றதுனால எல்லாரும் பார்த்தாங்க. கோவிட் முடிஞ்சு வெறும் 50 பேர் மட்டும் தான் கூப்பிடலாம் கல்யாணத்துக்குன்ற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க. அதை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டாங்க.
சரி ரைட்டு, நம்ம இப்ப கல்யாணத்தை பண்ணி விட்டோம்னா நீட்டா இப்போ ஒரு கல்யாணத்தை போட்டு விட்டோம்னா கரெக்டா இருக்கும். எவனும் வரமாட்டான், தேவையான ஆட்களை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு ஏன் கூப்பிடலன்னு கேட்டா கோவிட்னு சொல்லிக்கலாம், அதை காரணம் காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தி பண்ணிட்டாங்க. ஸோ வந்து என்ன ஆச்சுன்னா, பண்ண புதுசுல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா என்னதான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. பாடுறாடே நாங்கெல்லாம் பாடுறா ஜாலியா இது போயிட்டு இருக்கோம் அது போயிட்டு இருக்கோம், நீ எல்லாம் பாடுறா வீட்லயே இருக்க பாவண்டா உன்னை நினைச்சா அப்பெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு வருஷம் கழிச்சு டேய் நாங்க 2 பேரும் ஆக்ரா போறோம் தாஜ்மஹாலுக்கு, நீயும் கூட வரியாடா அப்படின்னா, நான் எதுடா நீங்க 2 பேரும் போகும்போது அப்படின்னு. இல்ல கொஞ்சம் பொழுது போகும்டா, ஜாலியா இருக்கும்டா, பேசிட்டே இருக்கலாம்டா, நம்ம ஏதாவது ஃபன் பண்ணலாம்டா, அந்த மாதிரி இருக்கலாம், போட வாடா கூட அப்படின்னா. நீ தாடா லவ் பண்ற காலத்துல எங்க கூட வருவேலடா, வீட்டுல மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக என் கூட வருவேடா, இப்ப வாடா அப்படின்வாங்க. டேய் அப்ப சரிடா, இப்ப எதுக்கிட்ட நான் கூட வரணும்னா பரவாயில்ல நீ வான்னு கூட்டு போயிட்டேன். இது ஒரு வருஷம். 2வது வருஷத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, நான் மதுரை கிளம்பி வந்தேன்னா அவங்க வீட்டுல இருந்து இங்க கிளம்பி வந்துடுவாங்க. டேய் வாடா பாக்கலாம்டா நம்ம அப்படின்னு கிளம்பி வந்துருவாங்க. அவங்க வீட்டுல இருந்து எனக்கு ஃபோன் வரும், ஆனா நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காரணம் கேட்டு தான் கிளம்பி போறேன். யார் அந்த நாய் எப்படி சொன்னா, நான் என்ன 2 நாள் தான் பார்க்க வந்தா, மீதி நாள் எங்க போறான்றதை நீயே கவனிச்சுக்க அப்படின்னு. ஆனா இப்ப எப்படி இருக்கா என்ன வந்து, டேய் வாடா எங்கேயாவது போலாம்டா, இதுவா இருக்குடா, நீ தாண்டா ஜாலியா இருக்க, இப்படியே இருந்துடுறா, ஏதாவது சொல்லுவான்டா கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே கல்யாணம் ஏன்டா தெரியல இப்படிதான் புலம்பிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அந்த இது மாதிரி என்னடா இப்படி பேசுறீங்க, அவங்க எல்லாமே எவனை பார்த்தாலும் நான் தான் சொன்னேன், என்னடா சொல்ற 10 வருஷம் லவ் பண்ணிட்டு இருப்பியடா, நாங்க இப்ப நல்லதா இருக்கோம் அதெல்லாம் வேற, ஆனா அப்படிலாம் இருக்க நீ வந்து நீ தாண்டா உண்மையிலே சொல்றேன், எனக்கு உன் வாழ்க்கையை பார்த்தா பொறாமையா இருக்கு அப்படிலாம் சொல்லுவேன். டேய் நானே ஓட்டா போய் தனியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஏன் பார்த்தா என்ன உனக்கு பொறாமை பண்ணுவேன். ஆனா இல்ல நீ தாண்டா ஜாலியா கவர்மெண்ட்லயே யாரு வேணா டைவர்ஸ் கொடுக்கலாம், உடனே கொடுத்துருவானா கியூல நிப்பாங்க டைவர்ஸுக்கு. கவர்மெண்ட் ஒரு சட்டம் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் கியூல நிப்பாங்க. ஆனா ஆட்டோல ஏற வடிவேல் காமெடி மாதிரி சொல்றானே அப்படியே பிரகாஷ் மேல எப்படி தெரியுமா பிரகாஷ், இவங்க எல்லாம் வேணும் இல்ல இவங்க எல்லாம் வேணும்னே நம்மள வந்து டைவர்ட் பண்றதுக்காக எல்லாம் பண்ணாத எல்லாம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்றேன். நான் வந்து இந்த இது மாதிரி இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த விவேக் சொல்லுவாப்புல இல்ல இந்த வடிவேல் கிட்ட, டேய் அப்படி தாண்டா நான் காலை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வா முடிச்சுட்டு இங்கதான் வந்து படுத்து கிடப்பேன் பக்கத்துல அப்படின்ற மாதிரி அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பாருங்க, பரணி வந்து இல்லைங்க செல்ல பிள்ளைங்க, அவன் சின்ன பையங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளா இருக்கு. அப்படி இப்ப பாருங்க, இன்னொரு 4ல இருந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள அவரும் பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஆட போறா, அப்படி டான்ஸ் தலைகளை கட்டி ஆட போறாரு. அது 100% இவங்க தாங்க இந்த மாதிரி செய்வாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க தெரியுமா. அவங்க தான் அது என்ன பண்ணுவாங்கன்னா, என்னன்னா எனக்கே ஒரே இல்லாம இருக்குன்னா பண்ணுவாங்க. கரெக்டா பார்த்தா ஒரே மாசத்துல அண்ணா கல்யாணம் அப்படின்னு பத்தி வைப்பாங்க. டேய் ஏடா போன மாசம் வரைக்கும் அப்படி மாதிரி, ஆனா கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க காப்பி குடிக்கும் போது அவர் ஏற்கனவே இன்னைக்கு பேய் பாய் பாருங்க 2 3 நாளா கண்ணுல காட்டின்னு விட்டே தெரியாது எப்படி. ஆனா ஒண்ணு செல்லு கையில இல்லைங்க, ரொம்ப ஆட்டம். செல்லு இருந்துச்சுன்னா நீங்க வேற இன்னைக்கு என்னங்க, நானே வருத்தத்துல இருக்கேன். வீடு எல்லாம் கட்டிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு காலைல வேலை பழுவெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளவு வேலை வச்சிருந்தாங்க காலைல இருந்து இப்போ வரைக்கும் 2 நாளா சரியான வேலை. இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி அப்படின்னு வந்து நிம்மதியா சரி ஓகே எப்படியும் கீர்த்தி சுரேஷ் ஓணம் மீடியா போட்டிருப்பாங்க, ஓணம் பிக்ஸ் போட்டிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு வந்தா ஓணம் பிக்ஸே இன்னும் போடலங்க. பயங்கர மன வருத்தமா இருக்கு. இல்ல இதுக்கு பரணி கெட்டதே பரவாயில்ல எனக்கு பரணி கெட்டதே பரவாயில்ல இதுக்கு. இல்ல பரணியே பரவாயில்ல, நிக்கிலா விமல் போடலன்னு வருத்தப்பட்டாரு, நீங்க கீர்த்தி சுரேஷ் போடலன்னு. நிக்கிலா விமல் தான் போட்டாங்களே காலையில இல்ல இப்போ ஒரு 4 hours பேக் 100% போட்டாங்க. நான் தான் பார்த்து லைக் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னங்க இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க. ஆதி பாருங்க, அவர் பாருங்க இன்ஸ்டாகிராம்ல லைக் எல்லாம் போட்டு வந்திருக்கேன். அவர் எவ்வளவு எப்படி சொல்றாரு உறுதிப்பூர்வம். இல்ல எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த பண்டிகை டைம்ல எல்லாருமே போட்டோ போடுவாங்கல்ல. ஆக்சுவலி எனக்கு எப்படின்னா எல்லாருமே பயங்கரமா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே ஏதாவது சந்தோஷமா ஒரு பிக் ஷேர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப பிடிக்கும். அது பார்க்க நல்லா இருக்கும்ல. ஏன் உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது அந்த மாதிரி கொண்டாட்ட மனநிலையோட? இந்த தீபாவளி டயத்துல எனக்கு தீபாவளி நம்பிக்கை கிடையாது, நான் கொண்டாட மாட்டேன். ஆனா யாராவது ஒருத்தவங்க இந்த மத்தாப்பு கொளுத்திக்கிட்டே அந்த மாதிரி போட்டோ போட்டாங்கன்னா எனக்கு ஜாலியா இருக்கும், சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. அதெல்லாம் ஒரு மாதிரி இந்த சிம்பு படத்துல இது நம்ம சூரி சொல்லுவான், எனக்கு வந்து காரணமோ காரியமோ எதுவுமே தேவையில்ல, அங்க பொண்ணுன்னு எழுதி இருந்தாலே போதும். அப்படின்னு சொல்றேன், பொண்ணுன்னு இருந்தாலே அதுக்கு ஓணம் தான் வேணும் இல்ல, இதுக்குதான் போட்டோ பண்ணணும்ல, ஓகேங்களா? எல்லா நேரமும் பொண்ணுதான், எந்த நேரத்துல வேணா போட்டோ போடுங்க. அப்படி ஒரு டீம்லயே எல்லாரும் போட்டோ போடுவாங்க இல்லைங்க, அது நல்லா இருக்கும்ல பாக்க. ஒரே டீம்ல நிறைய பேர் போட்டோ போடுறதுன்றது சூப்பரா இருக்கும்ல பாக்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹாலோவீன்னு சொல்லிட்டு அமெரிக்கால எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, எல்லாரும் இந்த பேய் வேஷம் போட்டு போட்டோ போடுவாங்க.
அதே மாதிரி இந்த டயத்துலலாம் வந்து தீபாவளி டயத்துல எல்லாருமே மத்தாப்பு கொளுத்திக்கிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா அந்த லைட்டடா இருக்கும். அந்த லைட்டிங்கே சூப்பரா இருக்கும். ஒரு மாதிரி பயங்கர லைட்டிங்கோட. தீபாவளிக்கு தான் பயங்கரமா இருக்கும் போட்டோஸ் எல்லாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்கு இல்ல ஓணத்துல என்ன சிறப்பு அம்சம்னா ஒரே ட்ரெஸ் கோட்ல நிறைய பேர் போட்டோ போடுவாங்கல்ல, அது சந்தோஷமா போட்டோ போடுவாங்க. பயங்கரமா சிரிச்சுட்டு பயங்கரமா ஜாலியா போட்டோ போடுவாங்கல்ல. So நல்லா இருக்கும் பார்க்க. அந்த அந்த இதுக்கும் நல்லா இருக்கும். அந்த கூட யூனிஃபார்மா பார்க்க முடியாது. என்னன்னா இல்ல எனக்கு என்ன வருத்தம்னா, முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கும் ஒரு 4 வருஷத்துக்கும் நல்லா ஓணம்ல வந்து கொஞ்சம் கூடுதல் வெரைட்டி இருக்கும், கூடுதல் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இப்ப அந்த அட்ராக்ஷன் மிஸ் ஆகுது. அது என்ன அட்ராக்ஷன் பறந்துக்கு தெரியும். புரியலையே எனக்கு. எனக்கும் புரியல. நான் பாரு நீ போங்க பாரு, நேத்துல இருந்து கண்ணுல ஹாட்டின்னு விட்டுட்டு ஐயோ அழகு, அம்மா அழகு, இப்போ அழகு, அப்படி அழகுன்னு சொல்லிவிட்டு என்ன புரியலன்னு சொன்னா என்னத்த சொல்றேன்னு தெரியல. சரி ரைட்டு ஓகே. அது அடுத்த இந்த வாட்டி நல்லாதாங்க இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இவங்கெல்லாம் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஓணம் மீடியா. எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமான பேப்பர் மிஸ் ஆகுது. பேப்பர் மிஸ் ஆகுதுங்க. என்னங்க ஏதோ ஆபாசமா ட்ரை பண்றீங்களா சொல்றதுக்கு? நான் அந்த கண் கொண்டு பாக்கல. இதாவது அழகா இருக்குன்ற கண்ணோட தான் பாக்குறேன். அண்ட் எனக்கு ஹீரோயின்லாம் இல்ல, நான் நார்மலா யாராச்சும் போட்டோ போட்டேன். அண்ட் நான் சொல்றது ஜெண்டர் நியூட்ரலா. பசங்க நல்லா ஷர்ட் எல்லாம் போட்டு வேட்டி எல்லாம் போட்டுருந்தா கூட எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களே பாக்குறதுக்கு நல்லா அப்படின்ற மாதிரி எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அவ்வளவுதான். மக்கள் சந்தோஷமா இருக்கிற பாக்க எனக்கு பிடிக்கும். அவ்வளவுதான். நீங்க இதை காம கண் மட்டும் பாத்துக்கிட்டு நினைக்கிறேன். சொல்றேன். வயநாடு நிலச்சரிவுனால பெருசா நானும் கேள்விப்பட்டேன். ஆமா பரணி. ஆனா நிக்கிலா போட்டாங்க பரணி. அவங்க வந்து வெள்ளை கலர் ட்ரெஸ் போடல. அவங்க வந்து ப்ரொமோஷனல் சாரி வாங்கிட்டு போட்டிருக்காங்க. அது இல்ல அதான் ஓணம்னு போட்டிருந்தாங்களே. போட்டு இல்ல ஆதி ப்ரோ, நீங்க சொன்னீங்கல்ல அப்பயே அவர் போய் செக் பண்ணி பாத்துருப்பாரு. அவர் சிட்டியோட ஃபாஸ்ட். ஓ அப்படியா? இல்ல அப்பயே போய் பார்த்தேன். ஆனா வந்து அவங்க உத்ராடம்க்கு வந்து இன்ஸ்டா ஸ்டோரி எடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. சரி, இப்ப உன்னோட இது நல்லா இருந்துச்சு. இங்க கீர்த்தி சுரேஷ் போட்டோ இன்னும் வரல. அதுவும் ட்விட்டர்ல வச்சு இன்ஸ்டால ஒரே ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. ஆனா வழக்கமா ஒரு 10 ஒரு 4-8 ஸ்டில் போடுவாங்க. அதெல்லாம் இன்னும் போட காணோம். இந்த வாட்டி வழக்கமா விஜய் பர்த்டேக்கு ஏதாவது இது பண்ணி தான் போடுவாங்க, பெர்ஃபார்மன்ஸ். இந்த வீணை வாசிச்சு அது இதெல்லாம் பண்ணி போடுவாங்க. இந்த வாட்டி அதையும் போட காணோம். பாவம் பயங்கர பிஸியா இருக்காங்க போல. பேசாம போய் போலன்னா போய் ரகுதாத்தாவை பாத்துற வேண்டிதான் போய். நீங்க பாத்துட்டீங்களா அந்த படம்? இல்லப்பா பாக்கல இன்னும். அதான் சொன்னேன் 3 நாளா இங்க ஆள இருந்துச்சுல்ல. ஆதியை விட கொடூரமான கீர்த்தி சுரேஷ் ஃபேன் ஒருத்தர் இருக்காரு நம்ம சர்க்கிள்ல. அவரு வாய்ப்பே இல்லையே இருக்காரு. அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், தலைவிக்காக இன்னைக்கு படம் பார்க்க போறேன்டா உங்களா அப்படின்னு பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு தலைவி நல்லா இருக்கு, சூப்பர், பயங்கரம். தலைவி வந்து இந்தி எதிர்ப்பை வந்து கரெக்டா போயிருக்கல. செகண்ட் ஹாஃப்ல பார்த்து முடிச்சுட்டு படம் கொஞ்சம் மோசமான படம் தான், தலைவிக்காக ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்லி முடிச்சுட்டு படம் எதுக்குங்க? படம் எப்படி இருந்தா என்னங்க? நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்க இப்ப வந்து ஒரு அழகு திருவிழாக்கு போறீங்க, அதை பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்ணுவீங்களா நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு? நான் பிள்ளையார் மாதிரி போயிட்டு அது ஒரு கொண்டாட்டம். அது ஒரு கொண்டாட்டம். சுரேஷ் எதிர்பார்த்த வளர்ச்சியை விட வளர்ச்சி ரொம்ப கம்மி தான். எல்லாரும் எதிர்பார்த்தது அது ஒரு இடத்துல அவங்க அப்படியே டு பி ஃப்ராங்க் என்னன்னா, ஒரு இன்னைக்கு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸோடைய மார்க்கெட்டே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொன்று நான் சொல்றேன் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸோட ஒரு டோன் வந்து இந்த டோன்ல தான் இருக்கணும். நிறைய பேர் அது ஒரு ப்ரீ கன்சீவ்டு இதுவாக இருக்காங்க. பட் அது ஏன் அப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னை 28 மாதிரி ஒரு படத்தையோ இல்லை ஒரு கோவா மாதிரி ஒரு படத்தையோ ஆக்சுவலி ஹீரோயின் சென்ட்ரிக்காக எடுக்கலாம். ஜாலியாக இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு டூர் போகிறாங்க, அங்கே என்னாச்சு அப்படின்னு. பட் அது இல்லாமல் மோனோட்டோனஸாக ஒரே டோன் வருது இல்லை, அந்த டோனில் தான் பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது பேசுகிற மைய கருத்தில் நான் சொல்லலை, பட் டோனில் சொல்கிறேன். ஏன் எல்லா படங்களும் வெறும் சீரியஸ் படங்களா மட்டுமே இருக்கணுன்றது டோன் இருக்குல்ல, அதை சொல்கிறேன் நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை தான் பேசுது. இப்போ நான் ரகுத்தை தான் எனக்கு ஏன் ஆரம்பத்தில் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா, இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விசு போட ஸ்டைலில் ஒரு பாக்கியராஜ் போட ஸ்டைலில் இந்த விஷயத்தை அணுகுதுன்றது தான் எனக்கு இதில் இருக்கிற ஒரு ஒரு ஈர்ப்பாகவே இருந்துச்சு. இந்த வேலை இருந்துச்சு என்ன பார்க்கல, என்ன பார்த்துருப்பேன். பட் நான் இன்னைக்கு நாளைக்கு பார்த்துருவேன். ஸோ எனக்கு என்னன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததெல்லாம் வச்சு சொல்லும் போது எனக்கு அந்த ஒரே டோன் திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கு. அப்புறம் என்னன்னா, கொஞ்சம் வலிஞ்சு அவங்க முகத்தையெல்லாம் இறுக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அது எல்லாத்துலேயும் ஒரே டோன் மாதிரி இருக்குது. அது ஒரு சீரியஸான விஷயத்தை கையாளுறவங்க எந்நேரம் முகத்தை சீரியஸாகவே வச்சுக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கார்த்தி படம் பாருங்களேன். நான் கார்த்தி தான் அந்த விஷயத்துல வந்து பயங்கரமா ஒரு ஆக்டருக்கான இதுல சொல்லுவேன். பயங்கர கோபமான பாத்தீங்கன்னா ஆதிபுரம் சைரன் படம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சீரியஸான ஃபேஸா தான் இருக்கு. கரெக்ட்.
இதுல ஆனா இன்னொன்னு என்னன்னா, இதே ஒரு விஷயத்த எனக்கு குறையா தெரிஞ்சா கூட எனக்கு அந்த படம் பிடிச்சிச்சு. இதுல எல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், சிங்கம் பாருங்க. சிங்கம்ல எனக்கு பயங்கர டவுட்டா இருக்கும். ஏன் அனுஷ்கா கிட்ட பேசும்போது கூட இவர் ஒரு மாதிரி முறுக்கிட்டே நிக்கிறாப்புல, நார்மலா இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா ஹரி அதை மேனேஜ் பண்ணாப்புல. அவங்க அவங்க எனக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஆடா இருக்கும். இப்போ நீங்க ஹீரோயின் சென்ட்ரிக் படங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது ஏன் அந்த டோன்ல இருக்கணும் அப்படின்னு எனக்கு இதுவா இருக்கும். இப்போ நீங்க கார்த்தி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கார்த்தி இந்த விஷயத்துல பக்காவா இருப்பாப்புல. கார்த்தி வந்து ஒரு கோவப்படுற சீன்னா முகம் எல்லாத்துலயும் கோவத்தோட முதல்ல ரெடியாலாம் இருக்க மாட்டாப்புல. அந்த செகண்ட்ல தான் கோவம் வரும். விஜய் பயங்கரமா அதை பண்ணுவாப்புல. அதுக்கு முன்னாடி ஒரு மைக்ரோ செகண்ட் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்புல, இல்ல அழுதுகிட்டு இருப்பாப்புல, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாப்புல. அந்த செகண்ட்ல அது சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி ஒரு 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 இது இருக்குல்ல, அதுதான் என்ன சொல்றது, அந்த 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 இப்ப நீங்க அந்த செகண்ட்ல தான் நீங்க கோவப்படுறீங்கன்றதுதான் மக்களுக்கு கன்வே ஆகும். அப்பதான் அவங்களுக்கு அந்த இது வரும், அட கோவப்பட்டான் என்ன முதல்ல இருந்தே மூஞ்சி இதே மாதிரி தானே இவங்க வச்சிருக்காங்க, அப்ப எப்படி அப்படிங்கிற ஒரு ஜோன் இருக்குல்ல, அதுக்குள்ள போயிடக்கூடாது. இது நான் தொடர்ச்சியா இந்த 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 போர்டம் ஒன்று கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது மேபி இந்த சீரியஸான ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு இப்பதான் ஹீரோயின் சென்ட்ரிக் மக்கள் எக்ஸ்போஸ் ஆகிறாங்கன்றதுனால, டைரக்டர்ஸுமே இப்பதான் எக்ஸ்போஸ் ஆகிறாங்கன்றதுனால ஓரளவுக்கு இந்த ஜோனை கிராக் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களோன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரியல, ஆக்சுவலா இது எனக்கு தோன்ற ஒரு விஷயம். பட் அது இல்லாம போச்சுன்னா எனக்கு இதுக்கு மேல நல்லா வரும்னு நினைக்கிறேன். அவங்க வளர்ச்சி இதே ஸ்டாண்டர்ட் தான் இருக்கு. இதுக்கு மேல வந்து பெருசா ஷைன் ஆகும்னு சொல்ல முடியும். இல்ல அப்படி இல்ல ப்ரோ, எல்லாமே ஒரு இதுல மாறிடும் ப்ரோ, எல்லாமே ஒரு இதுல மாறி ஒரு ஹிட்ல மாறிடும் ப்ரோ. எல்லாமே நீங்க இப்ப நீங்க முடிஞ்சுட்டாங்கன்னு ரைட் அப் எழுதிருப்பாங்க தெரியுமா சில ஹீரோஸ்க்கு, அவங்க எல்லாம் வெறும் 2 இதுல எந்திரிச்சிருக்காங்க. திருப்பி நல்ல எக்ஸாம்பிள். சரியா கேட்கல நீங்க சொன்னது. இல்ல த்ரீசாவே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். த்ரிஷா மட்டும் இல்ல, நயன்தாரா சொல்றேன். நயன்தாரா வந்து 2 சொன்னாங்க, அவ்வளவுதான் அவுட், அவ்வளவுதான் அவுட். த்ரிஷா நயன்தாரா மட்டும் தான் சொல்லுவீங்க, வேற யாரையும் சொல்ல மாட்டீங்க. சுத்தி 2 பேர் மட்டும் தான். இல்ல ப்ரோ, ஹீரோயின்ஸ்ல நீங்க சொல்றீங்க, பட் அது இல்லாம நான் சொல்றேன், அது இல்லாம ஹீரோயின்ஸ்ல இல்லாம கூட இப்போ த்ரிஷா நயன்தாரா மட்டும் தான் சொல்ல முடியும், வேற யாரையும் சொல்ல முடியாது அந்த மாதிரி. அதான் ப்ரோ, அப்ப அப்படி அவங்களுக்கு நடந்துருச்சு. நான் சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இஃப் பாசிபிள் அந்த இடத்த பண்ண முடியும் சமந்தாவால நான் நினைக்கிறேன். சமந்தா ஒரு 2 ஹிட் கொடுத்தாங்கன்னு இது ஆனனால கொஞ்சம் இதாயிட்டாங்க. ஆமா, அவங்களால திருப்பி அதை கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஆக்டரா. நான் அவங்களால அதை ஃபுல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். மாசம் ஒண்ணு ஃபுல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு இவங்களுக்கும் அப்படி தோணும். என்ன சொல்றது, இப்ப த்ரிஷா வந்து எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப முன்னாடி வரைக்கும் பெரிய பெர்ஃபார்மரா இருந்தது கிடையாது. த்ரிஷா வந்து கிரேஸ்ஃபுல்லா இருப்பாங்க. த்ரிஷா வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு மகேஷ் பாபு ஹீரோயின், விஜய் ஹீரோயின், அஜித் ஹீரோயின் அப்படின்னு ஒரு டாப் ஸ்டார்ஸோட ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு அவங்க ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இருப்பாங்க. பட் நயன்தாராக்கு முதல்ல இந்த தனியா கேரி பண்ற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க பில்லால அவங்க நடந்து வர சீக்வன்ஸ் இருக்குல்ல, அந்த கார் மேல ஏறி இறங்குவாங்களே, அதை நீங்க சரியா ஃபுல் ஆஃப் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அது சிரிப்பா இருக்கும் தேட்டர்ல. ஏமா அதான் பக்கத்துல இடம் இருக்குல்ல, நீ எது கார்ல நடந்து வர சம்மந்தமே இல்லாமன்ற மாதிரி ஆயிருக்கும். மக்கள் வந்து அவங்கள வேற மாதிரி பார்த்ததும் அதை அப்படியே மாத்துறாங்க. எல்லா டைம்ல தான் 90s கிட்ஸ் பக்கா எப்படி பாப்பாங்கன்றது தெரியும். நீங்க நயன்தாரா வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த ஸ்வாக், அந்த மாசம் வந்து கேரி பண்ணது இருக்குல்ல, அது பயங்கரமா கேரி பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி த்ரிஷாவால கேரி பண்ண முடியாது. ஆனா த்ரிஷாக்கு வேற ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. இப்ப விஜய் சேதுபதி வந்து அந்த 96ல அழுகும் போது ஒரு மாதிரி இவங்க நீ என்ன பாக்குறன்றது தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்களோட கண்ணை முடிக்குவாங்க. இந்த ராமோட கண்ணை வந்து இவங்க முடிக்குவாங்க. இப்ப அந்த சீன்லயும் சரி, டைட் க்ளோஸ் கண்ணுக்கு வைப்பாங்க. அதுல அவங்க கேரி பண்ற எமோஷன்ஸ் சரி, இதெல்லாம் த்ரிஷாவால பயங்கரமா இப்ப பண்ண முடியுது. சோ நான் தான் சொல்றேன், இப்ப நீங்க இது மட்டும்தான் ஒரு இது கிடையாது அதுக்கு. இப்ப கீர்த்தி சுரேஷ் இந்த மாதிரி ஒரு 2 நல்ல ஸ்கிரிப்ட் அமைஞ்சு நடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, கோலமாவு கோகில மாதிரி ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்ப அது ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா அப்படியே அந்த ட்ராக் மாறிடும். சோ அந்த மாதிரி தான் சொல்றேன். கையில கிடைச்சாங்கன்னா நடிகர் திறமை எல்லாரும் பாராட்டினாங்க. அதான் சொல்றேன், நடிகர் திறமை சரி. நீங்க சாணி காகிதமும் சரி, சாணி காகிதமும் ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான். அவங்களுடைய இதுக்கு நடிகர் திலகம் மட்டும்தாங்க இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரே படம் மட்டும்தாங்க எங்க திருப்பினா நடிகர் திலகம் மட்டும்தான். ஆமா, அதான் சொல்றேன். எனக்கு அதுக்கு முன்னாடி இந்த கிரேஸ்ஃபுல்லான ஜோன்ல தானே அவங்க நடிச்சிருந்தாங்க, த்ரிஷா நடிச்ச மாதிரியே. நீங்க ரெமோவா எடுத்துக்கங்க, இல்ல அதுக்கு முன்னாடி இல்ல நடிகர் திலகம் தான் ஃபர்ஸ்ட் அவங்க ஹீரோயின் 2 ஃபிலிம் நடிச்சதே. அதனாலதான் அந்த இதெல்லாம் சொல்றது. சம்பந்தா சொன்னீங்கன்னா வாய்ப்பு இருக்கு த்ரிஷா நயன்தாரா மாதிரி. ஆனா கீர்த்தி சுரேஷ் உடன்பாடு இல்ல. சரி ரைட், எதுவுமே நம்ம கையில இல்ல, எதுவுமே நம்ம கையில இல்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம், அவ்வளவுதான். எல்லாத்தையும் நம்ம கையில இல்ல, எதுவுமே படம் வரட்டும் பார்ப்போம். வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் எது பேசினாலும் சண்டே ஆயிருமோன்னு அவரே உடனே நிறுத்திடுறாரு. சரி ரைட் அடுத்தது போலாம்.
நார்மலா இல்ல இல்ல அவருக்கு ஒரு நான் டாக் பண்ணிட்டே இருக்கேன். இல்ல எது பேசினாலுமே அவரு சரி 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 அடுத்தது போதும் போதும் அதை அவன் முடிவு பண்ணிக்கிட்டோம். இல்ல அது இது எதுக்குன்னா ஒரு போய் ஒரு டாபிக்லயே போய் விவாதம் கூட அப்படி கேட்கறவங்க ஒரே டாபிக்ல போர் அடிக்க கூடாது. அதுக்காக தான் சரி வேற எதுவும் கேட்கறதா கேளுங்க பாப்போம். இது எதுக்குன்னா ஆமா அதுக்கு தான் ஆமா எதுக்கு சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். கரெக்ட் தான். சரி ரைட்டு. இல்லங்க முதல்ல எடுத்த உடனே நேத்துக்கு ஏங்க நீங்க வரலையே ஏதோ செம டாபிக் ஓடிச்சுன்னு சொன்னீங்களே என்னங்க அது அத டாபிக் வரல. நேத்து நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தோம், சினிமா கேள்விகள். அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்கன்னா ஜாலியா இருந்திருக்குமேன்னு சொல்றேன். வந்தேன் வீக்கெண்ட். ஆமா எதுக்கு என்னைய வந்து நீங்க கேள்வியா கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, நீ மியூட் போட்டு பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருவீங்க. இன்னைக்கு நீங்க பதில் சொல்ற அளவுக்கு தான் நான் கேள்வி கேட்டு ரெடி பண்ணி வச்சேன். இன்னைக்குமே இந்த கேள்வி கேட்டு நீங்க வந்துட்டீங்க. நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் கேள்வி 2 கேள்வி முடிஞ்சிச்சு. சரி உங்களுக்காக மட்டும் ஒரு கேள்வி. ஒரு படத்துல வந்து பாடலாசி இது பேரை சொல்லி சொல்றேன், வைரமுத்து. ஒரு படத்துல வந்து அவர் எழுதின பாட்டு மொத்தம் 3 பாடல்கள். ஆனா 3 பாடல்கள் அந்த படத்துக்காக அவர் எழுதல. அவர் ஏற்கனவே எழுதின கவிதைகள்ல இருந்து அப்படி பாடல்கள்லாம் எழுதிக்கிட்டாங்க. அது என்ன படம், என்ன பாடல்? நீங்களும் பதில் சொல்லலாம். கவிதையிலிருந்து அதாவது வேற ஏதோ ஒரு கவிதை தொகுப்பா அவர் எழுந்தத பாடல்களா அவங்க பயன்படுத்திட்டாங்களா? ஒரு படத்துல வைரமுத்து 3 பாடல்கள். அந்த 3 பாடல்களுமே வைரமுத்து அந்த படத்துக்காக எழுதல, ஏற்கனவே அவர் கவிதைகள் தொகுப்பா எழுதி இருந்ததை இந்த படத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த லிரிக்ஸ் மேட்ச் ஆகுதுன்னு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது என்ன படம்? அவ்வளவு. யார் வேணா பதில் சொல்லலாம். ஓப்பன் கேள்விதான். ஸ்பீக்கர்ல இல்லாதவங்க கமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா அது வரைக்கும் தெரிய வரைக்கும் அடுத்த டாபிக் போகலாம். பரணி இந்த புவன் ஒருத்தர் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டே இருக்க, நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நானும் ஸ்பீக்கர் வரமாட்டாரு. கொஞ்சம் முடிஞ்ச நீங்க அக்செப்ட் பண்ணுங்க அவருக்கு. இல்ல எனக்கு ஸ்பீக்கர் கமெண்ட்லயே பதில்லாம் பயங்கரமா சொல்றவர் அவரு. ஸ்பீக்கர் காமிக்கல நான் அவருக்கு. எனக்கு ரொம்ப நேரமா காமிக்குது. நானும் ஒரு 10 தடவை வச்சு அக்செப்ட் கொடுத்துருப்பேன். ஆனா அவருக்கு வரமாட்டாரு. பக்கு தினேசன் ஒருத்தர் அதே மாதிரி ஸ்பீக்கர் கேட்டிருக்கிறாரு. ஆனா எனக்கு அவர் ரிக்வெஸ்ட் காமிக்கல. காமிச்சிச்சுன்னா கொடுங்க. சரி அடுத்த நீங்க பேசுற டாபிக்கை பேசிட்டு இருங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். அடுத்தது பேரலாம். யாருக்கு பதில் தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது. இல்ல எனக்கு தெரியல. பேரே சொல்லிட்டேன், பாடலாசிரியர் பேர் சொல்லிட்டேன். வைரமுத்து எழுதின கவிதை தொகுப்புல இருந்து பாடலாம் எடுத்திருக்காங்க. இல்ல 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 அதாவது ஒரு படத்துல 3 பாடல்கள், 3 பாடல்களுமே கவிதை தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டது. அவர் பாடல்கள் இந்த படத்துக்கு எழுதல. ஆனா மிகப்பெரிய காம்பினேஷன், அந்த காம்பினேஷன் மொரட்டு காம்பினேஷன். யோசிச்சுட்டு இருங்க. அடுத்தது ஏன்னா பதில் வர வரைக்கும் அடுத்த டாபிக் பேசுவோம். இல்லைன்னா அடுத்த கேள்விக்கு வைப்போம். ஆக்சுவலா இந்த செக்டார் 36 எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரி பார்க்கலான்னு ஆரம்பிச்சேன். படம் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா ஒரு 15வது நிமிஷம் அந்த டைம் நினைக்கிறேன். 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு கத்தி வந்து ஒரு ஆளோட தொடையில தெரியாம கழியுமா தெரிஞ்சு கழியுமா தெரியல, அது அப்படியே கிழிச்சிடும். அது அப்படியே காமிச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ராவா இருந்துச்சா, அப்படியே க்ளோஸ் போங்கடா ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல வித்தியாசமா இருக்கே. அப்ப இந்த படம் பார்த்தே ஆகணும். பரணி லிங்க் அனுப்பிடுங்க. நான் அது உங்களை மாதிரி ஆளுங்க பார்க்கலாமா? உங்களுக்கு கொஞ்சம் வந்து தைரியமான அமர்கலமா ப்ரோ? இல்ல 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 அமர்கலம் இல்ல. உங்களுக்கு தான் தைரியமான இதயம் இருக்காது. ப்ரோ அந்த லாவராஜ் படம் வந்து கில்தா ரீமேக் பண்றாரு அந்த பொண்ணு. அதுதான் ஸ்டார்டிங்ல பேசணும் நம்ம. ஓகே. என்ன படத்தை? கில் படத்தை ராகவ லாரன்ஸ் ரீமேக் பண்றாராம். அதாவது டைட்டில் மட்டும் அதே டைட்டில் வச்சா கரெக்டா இருக்கும். ஆமா ஏற்கனவே கில்டு, அதான் சொல்லிட்டேன் நான். டைட்டில் இப்பயே கில்டு, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. இல்ல நீங்க அப்ப நாங்க டிஸ்க்ளைமர் போட்டோம்ல, தெரிஞ்சு தானே உள்ள வரீங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆமா அது வேற தெலுங்கு டைரக்டரா இருக்கும். இல்ல அது வேற தெலுங்கு டைரக்டர், அதை பாத்துங்க. படம் தெலுங்கு ப்ரொடியூசர், தெலுங்கு டைரக்டர், தெலுங்கு டீம், எல்லாமே தெலுங்கு டீம். ஹீரோ ராகவ லாரன்ஸ். இதுதான் அந்த 25th ஃபிலிம்னு சொன்னாங்களா? ஆமா இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க ரூமர். இதுல கன்ஃபார்ம் ஆல. ஆமா ஆமா 25th ஃபிலிம் இதுதான் கில் ரீமேக்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது உறுதிப்பட தெரியல. அதுக்கு அவர் 25th ரீமேக் இது வரைக்கும் யாருமே 25th ஃபிலிம் யாருமே இது வரைக்கும் ரீமேக் அதான் கேக்குறேன். இவர் அது ஒரு ரெக்கார்ட் பண்ணலாம்னு இருக்காரு போல. அதுக்கு பின்னாடி அவர் காஞ்சனா 5ன்னு ஒன்னு எடுத்துட்டு போயிடலாம். அது எனிவேஸ் பண்றாரு. நம்ம காஞ்சனா 4 பண்ணல.
காஞ்சனா 4 தான் வருது பிரகாஷ். ஓ, காஞ்சனா 4 தான் வருதா? இப்போ தான் 4 காஞ்சனா 4 முனி 5. ஆமா, அப்ப அதை அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம் 25 படமா. ஒரு வசூல் ஒரு 100 கோடி பார்த்த படமா இருக்கும். ஏங்க போன படமே 100 கோடி தானேங்க. அதான் சார், காஞ்சனா 3 அப்படிதான் போச்சு. இது நான் சொல்றேன், இதை சொல்றேன், டபுள் எக்ஸ் சொல்றேன். டபுள் 100 கோடி அபிஷியல் கிராஸ் ஆச்சுன்னு ஞாபகம் இல்ல. இல்ல நல்ல கலெக்ஷன் தானே சொல்றேன். 100 கோடியா இல்லையான்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. இப்ப யார் ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருது? ஆமா, யாரு? இல்ல மியூட் பண்ணிட்டு அஜித் குமார் தான். தேட்டர்ல இருக்க மாதிரியே சவுண்ட் வருது. எனக்கு சில பேர் ஸ்பீக்கர்ல ஆகும்போது தேட்டர்ல இருந்து பேசுறாங்களோ. வண்டி போனே பேசக்கூடாதுங்க. வண்டி போனே பேசக்கூடாது. நீங்க ஸ்பேஸ் வேற பேசிட்டு கவனம் பேஸ்ல வேற பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால வேணாம், வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு பேசுங்க. பாப்போம், இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு, பொறுமையா வாங்க. பின்னாடிதான் உட்காந்துட்டு இருக்கோம். அதனால வேற ஒண்ணும். சரி, ரைட். பட் இது ரூமர் மாதிரியா இல்ல தகவல் மாதிரி வந்துச்சா? கிட்டத்தட்ட தகவல் மாதிரி வந்திருக்கு. ஆனா பாவிகளா, நிஜமாவே பண்ணிடுவாங்க போலயே இப்ப. அதனால சொன்னேன் ஸ்டார்டிங்ல ஒரு அதிர்ச்சி செய்தி. அதிர்ச்சி. பட் ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, அந்த படத்துல டாக்கின்னு ஒன்னே கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க வெறும் அந்த கொரியன் ஸ்டண்ட் பீப்புளை கூட்டு வந்து வெறும் ஆக்ஷன் அதான் அது எழுதும் போது ஆக்ஷன் பான் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது. பட் ஆனா அதுல என்ன இவங்க இப்ப கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு வேற மொழியில இருக்கிற ஒரு பான் பிலிம் வந்து தமிழ்ல மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மொழிபெயர்ப்பா பண்ணிட்டு இருப்பீங்க. அதை அப்படியே விட வேண்டியதானே? இதுக்கு ஆக்ஷன் இருந்தா போறாதா? இல்ல, ஆக்சுவலா என்ன, இந்த படம் வந்து இங்கிலீஷ்ல ரீமேக் ரைட்ஸ்ல வாங்கி வச்சிருக்காங்க. அதனால மற்ற மொழிகளை டப் பண்ணி விடல அப்படின்னு சொன்னாங்க. எந்த வகையில வந்து ரீமேக் ரைட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. எப்படி இந்த தகவலோட அதாவது இந்த தகவலோட உண்மைத்தன்மையும் தெரியல. வந்திருக்க செய்தி அவ்வளவுதான். இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, இதுல ரீமேக் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன். லைக் ஸ்டன்ஸ் தானே. என்ன படம் ப்ரோ? என்ன படம்? கில்லுன்னு ஒரு படம். இல்ல கொண்டுகிட்டே இருப்பாங்க ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. அதான் மேட்ரு. உள்ள போறோம் ட்ரெயினுக்குள்ள, அங்க போய் எல்லாரையும் கொண்டுட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான் ப்ரோ. அதான் ப்ரோ, நம்ம ராவணா இந்த குத்துப்பாட்டு ஹீரோயின் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாரு, அவ்வளவுதான். நீங்க கிட்டத்தட்ட இந்த இதுக்கு எல்லாம் செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன் நானு. இவன் பண்ணானே. ஆமா ஷோ, நான் வேற இவன் வந்து இவர் அவர் பண்ணா போய் அந்த மாதிரி ஆக்க போறாங்க. கொள்ளையடிக்கிற கும்பல்லே 3 பொண்ணுங்க வருவாங்க போல. பட் இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்ல வரேன், நீங்க இந்த மாதிரி எந்த மசாலாவும் சேர்க்கலன்னே வச்சுக்கோங்கன்றேன். நான் சேர்க்கலாட்டி கூட அந்த படத்தை நீங்க ரீமேக் பண்ணீங்கன்னா வெறும் ஸ்டண்ட் தான் நீங்க திருப்பி ரீமேக் பண்ணணும். இப்ப அவர் அடிச்ச இடத்துல நீங்க அடிக்கணும் ஒருத்தனை, அவ்வளவு மட்டும் தான் அதுல டிஃபரன்ஸ். அதுல என்ன பெரிய இப்ப இந்த ரீமேக் ஹைன்னு ஒண்ணு கிடைக்கும்ல, அதுல என்ன ஹை இருக்கு? இப்ப நீங்க இவரை எடுத்துக்கோங்களேன், ராஜா எடுத்துக்கோங்களேன். ராஜா பயங்கரமா செய்யப்படுறாங்க அந்த ஒர்க்கை. மோகன் ராஜா இருக்காப்புல, அவர் அந்த கதையை அப்படியே தமிழ் நிலத்துக்கு மாத்துவாப்புல. தமிழ் நிலம், தமிழ் பிரச்சனை, தமிழ் அப்பா அம்மா, இங்கே பர்டிகுலர்லி நமக்கு நம்ம அப்பா அம்மா கூட நடக்கிற கான்ஃபிளிக்ஸ், இதை தான் வைப்பாப்புல. அது அவர் அதனாலதான் என்ன சொல்றது, அது ஒரு தனிப்படமாவே நமக்கு இங்க தெரியும். நீங்க சம்திங் வந்து யாராவது ஒருத்தன் பார்த்துட்டு இல்ல இது ஒரு தெலுங்கு படம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவங்களுக்கு அதை பார்த்தாங்கன்னா அது நம்ம ஊருக்கான படம் மாதிரி தானே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணும். இப்ப என்னாச்சு ப்ரோ? அப்படி எதுவும் இல்லையே. இப்ப என்னாச்சு? மோகன் ராஜா சரியா படம் எடுக்கிறது இல்ல. ரவியோட படங்கள் முடிச்சுட்டு வந்தக்கு அப்புறம் அவர் தனி ஒருவன் 2 எடுக்க போறாரு. தனி ஒருவன் 2 ஆல்மோஸ்ட் இல்ல சிரஞ்சீவி குடும்பத்துல ஐக்கியம். புரியல, என்னது சிரஞ்சீவி குடும்பம்? இல்ல ப்ரோ, அது ஒரு படம் தானே. அடுத்த படம் ஒண்ணு பண்ண போறாரு. பட் ஆமா, அடுத்த படம் பண்ண போறாரு. பிளஸ் அவருக்கு நடுவில் அஜித் கூட எல்லாம் டாக்ஸ் போச்சு. அஜித் கூட ஒரு படம் பண்ண போறாருன்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் அது அப்புறம் தனி ஒருவன் 2 ஆரம்பிக்க வரும்போது கரெக்டா அந்த இவர் கூப்பிட்டாப்ல, மணி ரத்னம் கூப்பிட்டாப்ல. அதனால வந்து சரி அந்த படத்தை முடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி போறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இப்ப இமீடியட் நெக்ஸ்ட் வந்து ஏஜிஎஸ் சொல்லியிருந்தாங்களே இந்த கோட் இன்டர்வியூஸ்லாம், தனி ஒருவன் 2 எனி டைம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருவோம் நாங்க. இல்ல, சிரஞ்சீவி படம் தான் எடுக்கிறாரு. அடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் எதாவது. இப்போதைக்கு தனி ஒருவன் 2 நடக்காதுங்கிற மாதிரி தான் தகவல். என்னன்னா வந்து அந்த அவங்க கொடுத்த பட்ஜெட்டுக்கு சொல்லப்போனா ஓப்பனா சொல்லிடுறேன், ஜெயமரவியோட மார்க்கெட் வந்து இப்போ ஓடிடி பிசினஸ் இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப அவங்க கொடுத்த பட்ஜெட்டுக்கு இல்லை. அதில் ஓடிடி வந்து திரும்ப வந்து நல்லபடியா வந்ததுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் கிளியர் ஆனதுக்கப்புறம் மட்டும் அந்த படத்தை ஆரம்பிச்சுக்கலாங்கிற மாதிரி போயிருக்காங்க. அதாவது ஜெயமரவியோட மார்க்கெட் வந்து பழையபடி கொஞ்சம் சஸ்டைன் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான் இருக்காங்க. தீபாவளி வந்துருமா? அவரு வந்துரும் அது கண்டிப்பா வந்துரும். சரி, சொல்லிட்டாங்களே அது. ஆமா, கேள்வி இன்னும் பதில் வரலையே. அடுத்து தெரியலங்க, நாங்க தான் இருக்கிற ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க எல்லாம் தெரியலன்னு நீங்க சொல்லுங்க. ஆமா, கமெண்டும் பதில் சொல்லல யாருமே. சரி சொல்லிடுறேன். இது மணிரத்னம் காம்பினேஷன்ல அவன் வந்து எடுத்த படம் தான் இது ப்ளூ. ஏன்னா யோசிச்சு பாருங்க, செக்கச்சி வந்த முத்தமிட்டாலும் கிடையாது, ஓகே கிடையாது.
ஓகே கண்மணியும் கிடையாது. இல்லையா? ஏன் எல்லா படத்தையும் சொல்லிட்டே போறீங்க, முக்கியமான ஒரு அவ்வளவுதான். படத்தை சொல்லலையே, கடல் படத்தை சொல்லலையே. கடல் தான் ஆன்சர். கடல். கடல்ல தான் வைரமுத்து 3 படங்கள் எழுதுறாரு. 3மே வந்து அவரோட கவிதை தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டது. அதாவது நான் பாக்கலங்க. தண்ணீர் தேசம்னு ஒரு எழுதியிருந்தாரு. தண்ணீர் தேசம்ல இருந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. வைரமுத்து கவிதைகள் சொல்லி நெஞ்சுக்குள்ளே பாட்டு, அதுல இருந்து எடுத்து என்ன பாட்டு? அது ஞாபகம் இருக்கு. மூங்கில் தோட்டம், நெஞ்சுக்குள்ள, இன்னொன்னு சித்திரை நிலான்னு ஒரு பாட்டு இருக்கும்ல. ஆமா. எல்லாமே வந்து அதுல எழுத. சரி, ஆதி செட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறேன். உங்களுக்கு ஏத்த மாதிரி செட்டு நீங்களே பதில் சொல்லலாம். 2K கிட்ஸ்க்கான கேள்வி சொல்லுங்க. தென்மலை தென்குமரி, ராஜராஜ சோழன், திருமலை தெய்வம், நவரத்தினம், இந்த படங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாபநாசம் படத்துல கமல் சொல்லுவாரு. சரி, ரைட்டு. திருமலை தென்குமரி, ராஜராஜ சோழன், திருமலை தெய்வம், நவரத்தினம், இந்த படங்கள்லாம் வந்து திருமலை தெய்வம் வந்து கேடிவில போட்டிருக்காங்க. ஆமா, திருமலை தெய்வம், திருமலை தென்குமரி, ஆமா திருமலை தெய்வம், திருமலை தென்குமரி தான் கேடிவில போடுவாங்க, பக்தி படங்கள். ராஜராஜ சோழன் வந்து ராஜராஜ சோழன் வரலாறு சிவாஜி நடிச்சது. நவரத்னங்கிறது எம்ஜிஆர் நடிச்சது. இந்த நவரத்னம், இந்த 4 படங்கள், இது மாதிரி சில படங்கள் இருக்கு. இந்த 4 கேக்குது கட் ஆயிடுச்சியா? இப்ப கேக்குது. ஓகே, அதான் இந்த 4 படங்களுக்கு ஒரு முக்கியமான ஒற்றுமை இருக்கு. ஆதிபுரம் ஏத்த மாதிரி செட்டு, அதுக்காக சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒரே டைரக்டரா? இல்ல எல்லாத்துக்கும் ஒரே மியூசிக் டைரக்டருங்களா? ஆமா, எல்லாத்துக்கும் ஒரே மியூசிக் டைரக்டர். அந்த மியூசிக் டைரக்டர் கொஞ்சம் டிஃபரெண்டானவர். எப்படின்னா, அந்த காலத்துல MS விஸ்வநாதன், குன்னக்குடி வைத்தியநாதன் தானே? ஆமா, குன்னக்குடி வைத்தியநாதன் இதுதான். ஏன்னா வந்து அந்த காலத்துல MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி இவங்க தான் இசையமைப்பாங்க. அதை மீறி வந்து குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைச்ச படங்கள், சில படங்கள் ரொம்ப கம்மியான படங்கள் தான். அப்படியே சில படங்கள் தான் இது. ஏன்னா சிவாஜி படத்துக்கு இசையமைச்ச குன்னக்குடி வைத்தியநாதன். அப்படி அதுக்காக சொல்ல வந்ததுதான் இந்த கேள்வி. ஆமா, எனக்கு இது எப்படின்னா, இவர் இந்த கமல் சொல்லுவாப்புல, இதுல பாபநாசத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஏதோ ஒரு மலையாள பாட்டு, இது என்ன பாட்டு கண்டுபிடிங்கன்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது, இவருக்கு ஃபர்ஸ்ட் சீன் இன்ட்ரோடக்ஷன் சீன் கமலுக்கு, அதுல சொல்லுவாரு, இல்ல திருமலை தென்குமரி அப்படின்ற படத்துல வந்த தமிழ் பாட்டுல வர மலையாள லைன்ஸ் சொல்லுவாப்புல. அதே ஏன்னா குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைப்பாளர் நிறைய பேருக்கு தெரியாத இந்த கேள்வி கேட்டேன். ஏன்னா அதுல வந்து என்னன்னா, இந்த நவரத்னம் படத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அதை சேர்த்து சொல்லிடுவோம். ஏன்னா இந்த படத்தை சொன்னா இந்த டாபிக் எப்போ வரும் தெரியாது. இந்த நவராத்திரின்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, சிவாஜி படம். அவர் 9 வயசுல இருப்பாரு. நவராத்திரிங்க, அதான் சொல்றேன், நவராத்திரிங்கிற படம் தான் சொல்றேன். நவராத்திரி படம் அப்பா பையன் ஏங்க, அது வேற. அப்பா பையன் இல்லங்க, அப்பா பையங்கிறது தெய்வ மகன். நவராத்திரி சிவாஜி 9 வயசுல நடிச்ச படம். நீங்க நவரத்தினம், நீங்க ஏங்க நான் சொல்ல ஒரு நவரத்னங்கள் சொல்றேன், அதுதான் சொல்றேன். நவரத்னங்கிறதுக்கு உதாரணம் சொல்லும்போது நவராத்திரி சேர்த்து சொல்றேன் உங்களுக்கு. நவரத்னங்கிறது எம்ஜிஆர் படம், நவராத்திரிங்கிறது சிவாஜி படம். நவராத்திரியில சிவாஜி 9 வயசுல இருப்பா, சாவித்திரிங்கிற பெண்மணி போய் அந்த 9 சிவாஜி சந்திக்கிற மாதிரி கேரக்டர் இருக்குமோ, இதுல நவரத்னம்ல எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர், அவர் 9 ஹீரோனை போய் சந்திப்பாரு. அது நவரத்னம் படத்தோட கதைங்கிறத சொல்ல வரேன். ஆமா, ஆக்சுவலி இந்த பொண்ணு பார்க்க போற மாதிரி போற அதானே அந்த படம் தானே? ஆமா, வெரைட்டியா போகும் இது. அவர் எல்லா பெண்மணியும் சந்திப்பாரு, 9 பெண்மணி, அதாவது நவரத்னம் சந்திக்கிறாரு அப்படிங்கறதுக்காக அந்த படம் நவரத்னம் இருக்கும். அதுல சிவாஜி படம் நவராத்திரி. ஆக்சுவலி இதே கதை தான் ராமன் தேடிய சீதை அவரோடது. சேரன் படம் இல்லங்க, எம்ஜிஆர் படமே. எம்ஜிஆர் படமே ஒண்ணு இருக்கு, ராமன் தேடிய சேரன் படம் ஒண்ணு இருக்கு. இதே மாதிரி பொண்ணு தேடி போவார். ஆமா, அப்புறமா வந்துச்சு. இப்பவே பாக்கலாம், அத படம் இருக்க. பிரகாஷ் ப்ரோ வந்து கரெக்டா எந்தெந்த பாட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு, குதூகலமா பாடுறாருன்னு கவனிச்சீங்கன்னா, எல்லாமே இந்த 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 ஒரு என்ன சொல்றது, ஒரு காதல் பாடல் இல்லங்க. இந்த பக்கத்துல உட்காந்துட்டு பாடி நைட் நேரத்துல வேலையை எடுத்து போய் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சுட்டு இருப்பான் இல்ல, வாட்ஸ்அப்ல பாட்டு பாடி நம்ம தூங்கிட்டு இருப்போம், நல்லா இவன் வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டு இருப்பான் தெரியுமா, வாய்ஸ் நோட்டு. அந்த மாதிரி பாடல்களா வந்து கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காரு இவரு. ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிளே பாயா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் இள வயதுகள்ல. என்ன போங்க, நீங்க அண்ணா பிறந்த நாள், நீங்க ஏதாவது ஆதிபுரம் ஏதாவது கருத்து சொல்லுவாருன்னு பார்த்தா பிளே பாய் பத்தி பேசுறாரு. ஏங்க ஸ்பேஸ்ல நீங்க என்ன வேலை பார்த்தீங்களோ அதாங்க பேச முடியும், புரியலையே. இல்ல, நான் இருந்துகிட்டே ஆதிபுரம் வந்திருக்காரு, அண்ணா பிறந்த நாளுக்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி பேச வந்து ஒரு கருத்து புரட்சி ஸ்பேஸா ஏதாவது ஒரு மாத்துவாரு அப்படி ஐடியா. ஆமா, என்ன தெரியுமா, இது எனக்கு புதுசு கிடையாது. ஏன் தெரியுமா, நான் ஜென்ரலா இதை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்கேன். அதாவது நான் ஒரு அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவேன், அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் என்ற மாதிரி ஏதாவது பேசும்போது,
ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில பேர் இருப்பாங்க, ஒரு சில 2K கிட்ஸ் இருந்தாங்க. அவங்ககிட்டலாம் சொல்லும்போது நான் சொல்லுவேன், இந்த இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு மாஸ் டைலாக், தமிழ் சினிமாவில் கூட இந்த மாதிரி ஒரு மாஸ் டைலாக் எழுதப்பட்டது இல்லை. அண்ணாவோட ஒரு புகழ்பெற்ற ஒரு வசனம் இருக்கும். நான் இந்த ஆட்சிக்கு வந்த இந்த 2-3 வருஷத்துல நான் வந்து இதை மாத்திருக்கேன், தமிழகத்துக்கு தமிழ்நாடுன்னு பேரை வச்சிருக்கேன். இந்த மாதிரி சில சில விஷயங்கள், புரட்சிகரமான விஷயங்கள் நான் கொண்டு வந்திருக்கேன். ஆனா நீங்களாம் சொல்றீங்க என்னோட ஆட்சியை கலைச்சிருவாங்க அதுன்னு எனக்கு பயம் காட்டுறீங்க. நான் பயப்படல. நீங்க ஆட்சியை கலைக்க முடியாதுன்னு நான் உங்களுக்கு சவாலும் விட மாட்டேன். நீங்க ஆட்சியை கலைச்சிடலாம், என்னை வந்து இது பண்ணாம பண்ணிடலாம். ஆனா வேற எவனோ ஒருத்தனை கொண்டு இங்க உட்கார வைப்பீங்க. அவன் வந்து இதையெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறப்ப மக்கள் வெகுண்டெழுவார்களே என்ற அச்சமும் கூடவே சேர்ந்து வரும். அந்த அச்சம் உள்ளவரை இங்கு எவன் ஆண்டாலும் அண்ணாதுரையை ஆள்கிறாங்க பொருள் அப்படின்னு ஒரு இது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு மாசையில் அது. இப்ப நீங்க கிட்டத்தட்ட என்ன நீ இங்க இருந்து அமுச்சு விட்டுறலாம், என்ன நீ போட்டு கூட தள்ளிடலாம், எனக்கு அப்புறம் ஒருத்த வந்து உட்காருவான்ல, அவன் நான் பண்ண எதையாவது ஒண்ணு மாத்தணும்னு நினைச்சான்னா மக்கள் காலி பண்ணுவாங்க ஒண்ணுன்ற பயம் எப்போ வரலாம் உனக்கு வருமோ அது வரைக்கும் இங்க எவன் ஆண்டாலும் நான் தாண்டா இங்க ஆள்றேன்னு அர்த்தம் அப்படிங்கிறது இருக்குல்ல. அது பயங்கரமான ஒரு வசனம். அது இதை நான் சொல்லும் போது சொல்லுவேன். நான் இதை சொல்லிட்டு இது யாரோடது நான் அப்படின்னா அண்ணாடா அப்படின்னு. எந்த அண்ணா படத்துல வரும்னா டேய் எல்லா விஜய் படமும் அது பழைய படம் 90s படமா நான் அப்படின்னா டேய் விஜய் என்ன இல்லடா அடிங்கிற அண்ணாடா அப்படின்னு. இன்னைக்கு காலைல அதை போடும்போதே நான் தான் நினைச்சேன், இந்த இதுல இருந்து விஜய் பேஜ்ல இருந்து இவங்களுக்கு போட்டிருந்தாங்கல்ல வாழ்த்து, அண்ணாக்கு வந்து வாழ்த்து போட்டிருந்தாங்கல்ல, அப்போ வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அண்ணா விஷயம் நல்லா போட்டாங்க அப்படி கதை ஞாபகம் வந்துச்சு. நான் இது வரைக்கும் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், இல்ல அண்ணாவோட பயோபிக் வந்து எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ணாவோட பயோபிக் வந்து எப்ப எடுக்கணும், நீங்க எந்த பயோபிக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க யாரோ ஒருத்தன் கேட்கும்போது நான் எப்பவுமே 2 பேர் தான் சொல்லுவேன். ஒன்று வந்து ரோஹித் வெமுலான்னு ஒருத்தர், அப்புறம் இன்னொன்று அண்ணா. ஸோ இந்த ரோஹித் வெமுலா கதையும் அண்ணாவோட கதையும் எப்படியாவது பயோபிக் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ அது சொல்லும் போது யார் அந்த ரோஹித் வெமுலா? வெமுலா இல்ல, ரோஹித் வெமுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் யாருன்னா அவர் ஒரு அம்பேத்கர் ரைட்டு. இதுல வந்து அவரை சாதிய கொடுமைகளால அவரை வந்து ரொம்ப அவரை மோசமா ட்ரீட் பண்ணி இது பண்ணி கடைசியில அவர் வந்து அவர் புகழ்பெற்ற ஒரு பிக்சர் ஒன்று இருக்கும். அவர் வந்து ஹாஸ்டல்ல இருந்து வெளியே அமுச்சு விட்டுருவாங்க அவரை. அவர் வந்து நம்ம இவ்வளவு தூரம் படிக்க நினைச்சோம், இவ்வளவு பண்ண நினைச்சோம், கடைசியில் நம்மள இப்படி வெளியே அமிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வரும்போது அவர் எழுதின ஒரு லெட்டர் ஒன்று இருக்கும். அவர் தற்கொலை பண்ணிட்டார் அவர். அதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த கையில வந்து அம்பேத்கரோட போட்டோவை மட்டும் தூக்கிட்டு, ஒரு பெரிய அம்பேத்கர் போட்டோ இருக்கும், அதை மட்டும் தூக்கிட்டு ஒரு காலேஜ்ல இருந்து வெளியே வர ஒரு போட்டோ இருக்கும். அது பயங்கர ஹாண்டிங்கா இருக்கும். அந்த போட்டோ பார்க்கும்போதுலாம் ஒரு மாதிரி இருக்கும். அதோடைய கிளைமேக்ஸ் மாதிரி, அதாவது அவரை நீங்க பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பண்ணி அவரை இது பண்ண வச்சாங்க. ஆனா அதோடைய கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமான இதுவா இருக்கும். என்னன்னா அந்த காலேஜ்ல வந்து அந்த இதுக்கு யார் காரணமோ அந்த ஹெட் மாதிரி ஒருத்தர் இருப்பான், அவன் தான் காரணம். அவனை வந்து மெடல் கொடுப்பாங்கல்ல கான்வெகேஷன்ல கடைசியில எல்லாருக்கும். அது கொடுக்கும்போது அவங்க வந்து ஒருத்தன் ஏறிட்டு அவர் கையால் நான் மெடல் வாங்க மாட்டேன், அவரை தள்ளி போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மாசா இருக்கும். அது அப்படியே வர்றவங்க எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க கையால் நான் மெடல் வாங்க மாட்டேன், எனக்கு மெடல் கொடுங்க, ஆனா இவர் எனக்கு மெடல் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர சொல்லுவாங்க. ஸோ அத்தாரிட்டிக்கு எதிராக பயங்கரமா இந்த ஒரு பையன் வந்து அவனுடைய முடிவு. ஆனா இந்த ஒரு கோட் இருக்கும், ரஞ்சித்தோடைய கவர் பிக்ல ஒன்று வச்சிருப்பாரு, நீ ஒரு அம்பேத்கரோட தலையை வெட்டினேன்னா 1000 பேர் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது பயங்கர இன்ஸ்பைரிங்கா அந்த பையனுக்கு அவருக்கு நடந்தது மிகப்பெரிய சோகம். ஆனா அவர் ஆக்டிவிஸ்ட், ஒரு காம்படிட்டர், அவருக்கு நடந்தது மிகப்பெரிய சோகம். ஆனா அது ஒன்னு அவரு பத்த வச்சுட்டு போயிருக்காருல, இன்னொரு 1000 பேருக்கு ஒன்னு ஏற்படுத்தி வச்சுட்டு போயிருக்காருல்ல. ஸோ அது கடைசியில் அது பயங்கரமான இதுவா முடியும். அது ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அது பிடிக்கும் இல்லை. ஐ மீன் என்ன சொல்றது, ஒரு ட்ராஜடி. ஆனா இந்த கதை சொல்லப்படணும் அப்படின்னு ஒன்று இருக்கும் எனக்கு. ஸோ அவரோடதும் அண்ணாவோடதும் பயங்கர இன்ஸ்பிரேஷனலான விஷயம். இன்னொன்று, ஒரு மனுஷன் வந்து வெறும் 3 வருஷம் தான் ஆண்டிருக்காப்புல, ஆனா அதுக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல. இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து வச்சுட்டு போன நிறைய விஷயங்களை இங்க மாற்றவே முடியாது நம்மளால. தமிழ்நாடுன்னு பேரச்சதுலேருந்து சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப, நான் சொல்றது என்னன்னா, ரொம்ப கமர்ஷியலி மாசா இருக்கும் அவரோட விஷயங்கள் நிறையா. நீங்க ஒரு படமா எடுத்தீங்கன்னா கூட அது கமர்ஷியலி பயங்கர மாசா இருக்கும். ஸோ எனக்கு அவரோட இது வந்து பயங்கர, இந்த பேரோட பயோபிக் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அப்படி சொல்லும் போது சொல்லுவாங்க, கரெக்டா பரணி சொன்ன மாதிரியே தான் சொல்லுவாங்க. அண்ணானா இல்ல பரணி ஒரு படி மேல போய் அண்ணானா யாருன்னு கேட்டாரு பாருங்க. இல்ல இதுக்குதான் கலைஞர் வந்து அண்ணாவோட இறுதி அஞ்சலியில ஒரு கவிதாஞ்சலின்னு சொல்லுவாங்க. அந்த கவிதாஞ்சலி எழுதி வச்சுட்டு அண்ணானா யாரு கட்டையில் உறங்குகிறார் அண்ணா சரித்திர புகழ் உறங்குகிறார். ஆமா, அதோட அது கடைசி ஒரு வரி எழுதியிருப்பாரு, அண்ணானா எப்படி எதுக்காக அண்ணான்னு பேர் வந்துச்சு முதல்னு சொல்லியிருப்பாரு. ஒரு ஆமா ஆமா, அதை சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன். கலைஞர் வயசுல ஆக்சுவலா எதுக்கு எங்க நானும் மீறி ஆட்டுட்டாங்க எனக்கு புரியலைங்க.
இல்ல ஆக்சுவலா என்ன தெரியுமா ஒரு சொல்லுவாங்க. விஷயம் என்னன்னா அதாவது அண்ணா பத்தி சுருக்கமா சொல்லுவாரு. ஏன் அண்ணான்னு சொல்றாங்கன்னு பரணிக்காவே சொல்லுவான். அந்த கவிதாஞ்சலி மட்டும் எனக்கு கொஞ்சம் அது ரொம்ப பிடிக்கும் அந்த வரிகள்லயே. அதாவது இது கலைஞர் வாய்ஸ் வராது, இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணுவோம் பார்க்கறதுக்கு. தலைவர் என்பார் தத்துவ மேதை தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார், அன்னை என்பார், அருள்மொழி காவல் என்பார், அரசியல்வாதி என்பார், அத்தனையும் தகுத்தினே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை அந்த பெயரும் தந்தார் அப்படின்னு பயங்கரம். சொல்லுவாரு. உள்ளுக்குள்ள 100 டேலண்ட் என்னங்க யாருங்க நீ நம்மளுக்கு தெரிஞ்சது 100. பிரகாஷ் ப்ரோ ஆக்சுவலி பயங்கர இல்ல பிரகாஷ் ப்ரோ உங்களை பத்தி சொல்லுங்க ப்ரோ. நீங்க பாபநாசம் கமலோட மேல பழைய படங்கள் பத்தி பேசுறாரு, புது படங்கள் பத்தி பேசுறாரு, எல்லா ஆல்ரவுண்டர். யார் ப்ரோ நீங்க? சொன்னீங்களா ஒரு 4-5 படம் சொல்லிட்டு அதுக்கு இது இந்த 4 படங்களே எனக்கு தெரியாது. அதுல ஒற்றுமைன்னு சொன்னீங்க பாருங்க, எங்கேயோ இருக்கு. இல்ல எனக்கு பரணி அண்ணான்னு கேட்டோட கலைஞர் சொன்னது நான் பத்தி கலைஞர் வந்து இறுதி அஞ்சலி சூப்பரா சொல்லிட்டு போயுமே வந்து அண்ணன் யாருன்னு கேட்டாலே வருங்கிற மாதிரி ஒரு மாதிரி பாட்டு இல்லங்க நல்லா சொல்றேன். ஆமா இல்ல அதுல அதுதான் நல்லது வேறங்க. என்ன தெரியுமா, இந்த விஜய் நான் காலை சொல்லியிருந்தேன். இப்போ விஜய் வந்து இந்த அரசியலுக்கு வந்து அவர் இப்போ டீ கடை இருந்து முன்னாடி பேசிட்டு போயிருந்தார்ல, இது ரொம்ப கஷ்டமான பாத்து, ஆனா இதுல இவ்வளவு தரங்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசிட்டு போயிருந்தார்ல. அப்போ நான் வந்து இந்த போஸ்ட் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இப்ப ஜெயிக்கிறாரு தோக்குறாருன்றதுலாம் அவருடைய தனிப்பட்ட விஷயம், அது என்ன வேணா அவருக்கு ஆயிட்டு போயிட்டு அதை அவர் ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம். ஆனா விஜய் மாதிரி ஒரு கோடி பேரை ஒரே நேரத்துல சென்றடையக்கூடிய ஒரு ஆள். இன்னொன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன், 90s 2K ஜெனரேஷனும் அரசியலை பயங்கரமா கைவிட்ட ஜெனரேஷன். நம்ம 80s அவ்வளவு பொலிட்டிசைஸ்டா இருந்த ஒரு ஸ்டேட் தான். ஆனா இப்ப வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல கூட நீங்க பொலிட்டிக்கலி ஒரு விஷயம் அப்படின்னா இதுக்கு அரசியல் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அது மேல ஒரு ஒவ்வாம வந்துச்சு. ரொம்ப டேஞ்சரஸான ஒரு போக்கு இது. ஏன்னா நம்ம மத்தவங்க எல்லாரையும் விட தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னா அது காரணம் நம்ம பொலிட்டிசைஸ்டா இருந்தது மட்டும்தான். ஸோ அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். இப்போ நம்ம படிக்க வச்சதுல ஆரம்பிச்சு நம்ம படிச்சிருக்கிறது, நம்ம இங்கிருந்து எங்க போயிருக்கோம், இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் பயங்கர நம்மளுடைய ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஃபவுண்டேஷனும் பேஸும் இருக்குது இங்க. ஸோ அதை வந்து ஒருத்தவங்க வந்து அதை எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த டாபிக்லாம் எதுக்குப்பா அப்படின்னு அதை ஒத்தி விட்டு போற ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, இது வேற எங்கேயுமே ஆக்சுவலி கிடையாது. நீங்க கம்பேரிட்டிவ்லி நம்ம நாட்டை வர சொல்றேன், நீங்க வெளியே வந்து அமெரிக்காலயோ இதுலயோ வந்து நீங்க பிளாக்ஸ் பத்தியோ இதை பத்தியோ அவங்க அந்த அரசியல் பத்தியோ பாலிடிக்ஸ் பத்தியோ அவங்களோட சினிமால இதுல எல்லாத்துலயுமே பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரியாக்ஷன் சேனல் இருக்காங்க, அவர் ஸ்டூபிட் ரியாக்ஷன் சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு இதுல சொல்றாங்க, இவர் வந்து ஹி மேக்ஸ் பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வாட் யூ மீன் பை பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் அப்படின்னு கேட்டானுங்க. அவனுங்க அது என்ன பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ், எல்லா ஃபிலிம்ஸ்லயுமே ஏதோ ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது புரியாம கேட்டானுங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, இங்க அந்த ஒரு இது இருந்துச்சு தெரியுமா, அளவுக்கு அண்ணாவை பத்தி பேசலையோன்னு தோணுது. புரியல என்னது? பெரியாரை பத்தி பேசின அளவுக்கு அண்ணாவை பத்தி பேசலையோன்னு தோணுது. அது ஏன்னா அவருக்கு ஒரு கட்சி இது வந்துருச்சுல, அப்ப யார் கொண்டாடுறது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள வந்துருச்சு. அது இவங்க அதை கிளைம் பண்ணிக்கிறதா இல்ல இவங்க கிளைம் பண்ணிக்கிறதா. இன்னொன்னு சொல்றேன், பெரியார் வந்து கருத்துக்களா இருந்துச்சு, இது வந்து இவரோடது வந்து அதை சட்டமாக்குனாரு. பெரியாரே சூட்டிய ஒரு புகழாக இருக்கு அண்ணாக்கு. அதாவது எங்களால முயற்சி பண்ணோம், ஆனா அண்ணா தானே முடித்து காட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. பேசுவாங்க. ஆமா, ஆனா அண்ணாவை பத்தி மோஸ்ட்லி பாசிட்டிவா தான் சொல்லுவாங்க எல்லாரும். பெரியாரை பத்தி நெகட்டிவா பேசுறது ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. அந்த ஆள் சரியில்லைன்னு வாங்க, நல்லவன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி அண்ணாதுரை வந்து இதாதான் சொல்லுவாங்க. ஆதி சொன்ன பாயிண்ட்ல ரொம்ப 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 பிடிச்ச பாயிண்ட் என்னன்னா, எனக்கு ஏன் வந்து நான் பெரும்பாலும் இந்த இவங்கள்ட்ட அரசியல் பேச மாட்டேன் விட்டு போனோம்னா, இப்போ வந்து இவங்க இந்த மாதிரி சினிமா நடிகர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் 2K கிட்ஸ் வந்து அரசியல பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆகா, இப்படியே ஒரு வகையில் அரசியல் கொஞ்சம் எப்படி நீங்க 4-5 வருஷத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு அரசியல் என்னன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பேசும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நம்ம மட்டும் முழுக்க தெரிஞ்சு வச்சுட்டு பேசுறத விட எல்லாரும் சேர்ந்து கத்துக்கிட்ட போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும், பேசுறதுக்கு கொஞ்சம் நம்ம விறுவிறுப்பா இருக்கும். நம்மள யாரும் திட்ட மாட்டாங்க அப்ப மட்டும். இப்ப பேச்சு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு பாயிண்ட் ஏத்துப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல மொத்தம் இந்த 90s இருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் இந்த அரசியலுங்கிற ஒன்ன வந்து பேசு பொருளாக்கி அதுல ஒரு 4 விஷயம் நீங்க கத்துக்கிட்டு, ஏன்னா அரசியலுங்கிறது ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் ஒண்ணு என்னன்னா, அரசியல்ல மட்டும் ஒரு கட்சியில வந்து ஒருத்தன் போயிட்டே இருக்கானா, ஒரு கிட்டத்தட்ட அரசியலுங்கிறத ஒரிஜினல் அரசியல் அவன் கத்துக்கிட்டா அப்படின்னா அவன் அந்த ஒரிஜினல் அரசியல் புரிஞ்சுக்குவான். புரியறப்ப என்னன்னா மத்தவங்க பேசுறது வந்து திட்ட மாட்டான், அதுக்கு பதில் விளக்கம் சொல்ல கொடுப்பான். அது பதில் விளக்கம் ஒருத்தர் எப்ப கொடுக்க ஆரம்பிக்கிறானோ அப்பதான் அரசியல் மேம்படும். நீங்க அது அந்த வகையில் எனக்கு சந்தோஷம் தான். இந்த ஒரு இல்ல இன்னொன்னு பிரகாஷ், நான் ரொம்ப சீரியஸா நான் பார்த்த ஒரு நிறைய விஷயங்கள் வந்து என்னன்னா,
கிட்டத்தட்ட 100K 105K இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஐடி வந்து என்கிட்ட வந்து பேசும்போது, இனிஷியலா பேசும்போது அவங்க எப்படி இருந்தாங்கன்றதுக்கும், பாலிடிக்ஸ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள எனக்கு கால் பண்ணி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் அந்த பர்சன் எப்படி மாறினாங்கன்றதுக்கும் இல்ல, கண்ணால நான் டிஃபரன்ஸ் பார்த்தேன். இப்போ அதே மாதிரி ஒரு ஐடி கிடையாது நான் சொல்றது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு, ப்ரோ எனக்கு வந்து விஜய் அரசியலுக்கு வராருல ப்ரோ, எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு புக்ஸ் ரெஃபர் பண்ணுங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரு. இன்னொருத்தர் வந்து இன்னொரு பையன், சின்ன பையன், நாம வந்து ஏதாவது அரசியல் கருத்து போடும்போதெல்லாம் கூட அந்த பையன் சொல்லிட்டே இருப்பான், இது எதுக்கு ப்ரோ பேசிட்டு இருக்கீங்களா, போர் ப்ரோ சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ஆனா வந்து ரொம்ப முன்னாடில இருந்தே விஜயோடைய பர்த்டே விஷ் பண்ணும்போது இது பண்ணும்போது கூட இந்த அரசியல் இதையும் சேர்த்து தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா படத்துலையும் தொடர்ச்சியா கபிலன்ற ஒரு பாடல்கள் எழுதும் போதும் சரி, சிம்புதேவன் படம் பண்ணும்போது சரி, விஜய் இதுக்கான டூலா நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. சமத்துவத்தை பேசுறதுக்கான டூலா விஜய் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. விஜயோட படத்துல மட்டும்தான் டைரக்டா பொலிட்டிக்கல் இது வரும். அதாவது விஜய் எழுதலைன்னு வச்சுக்கோங்க, அது நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன விஜய் எழுதுனாரா அப்படின்னாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்க ஒரு கோடி பேரோட வாய்ஸ், நீங்க ஒரு ஸ்பீக்கரு, உங்க ஸ்பீக்கர் மூலமா பேசினா கோடி பேருக்கு ஒரு விஷயம் கேட்குது. அது நல்ல விஷயம் சொல்றதுன்றது ரொம்ப பாசிட்டிவா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் மக்களை. ஸோ நான் எனக்கு அப்படி யோசிக்கும் போது, இப்போ இவங்களெல்லாம் அரசியல் படுத்துறதுன்றது ஒன்று, பெரியாரை படிங்க, நீங்க வந்து எல்லாரும் அம்பேத்கரை படிங்க, காமராஜரை படிங்கன்னு ஒருத்தர் சொல்லும் போது, சரி என்ன இவர் எதுக்கு இது சொல்றாரு, சரி நம்ம படிக்க ஆரம்பிப்பான்னு படிப்பாங்க. அதே மாதிரி நீங்க இந்த விஷயத்துக்கு வாழ்த்து சொல்றீங்க, இதுக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டேன்றீங்கன்றத ஒரு கட்சி பண்றப்ப விமர்சிச்ச நிறைய பேரே கூட இன்னைக்கு விஜயும் அதே ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்துல என்னடா அது இவரும் இதே ஸ்டாண்ட் எடுக்கிற அரசியல் வந்ததுக்கப்புறம் சரி ஏன் இப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா சண்டைக்கு வர மாட்டேன்றாங்க, இப்ப அவங்க விவாதத்துக்கு வராங்க. இப்ப நான் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ரொம்ப சின்ன கூட்டத்தை சேர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000 பேரை நீ திட்டினா கூட நான் வந்து அதை எப்படி பார்ப்பேன்னா ரொம்ப சந்தோஷமா பார்ப்பேன். ஓகே எல்லாரும் திட்டுறாங்க, அப்ப எல்லாரும் நம்மளை கவனிக்கிறாங்க, இந்த நேரத்துல அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த சொல்லிடுறோம், நான் விஷயத்த சொல்லிடுறேன் டப்புன்னு. ஸோ நான் எல்லா ஸ்பேஸையுமே அதுக்கு தான் யூஸ் பண்ணிக்குவேன். ஆனா இன்னும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, 1000 பிரச்சனை இருக்கு, இவங்க கேட்கற அளவுக்கு இருந்தாங்கன்னா அதை பேசுவோம். இப்ப பிரகாஷ் கூட சொன்னார்ல, இவங்க திட்டுற அளவுக்கு, இப்ப நான் அதை பத்திலாம் கண்டு கூட மாட்டேன். நீ திட்டினா திட்டிக்க, திட்டாடி என்ன வேணா பண்ணிக்க, நான் என் அரசியல், நான்றது என் அரசியல் தான். ஏன்னா இது 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 வந்து மக்களை டேரக்டா பாதிக்குதுன்ற பட்சத்துல உனக்கு ஐயோ அப்படின்னு ஹர்ட் ஆகுமேன்றதுக்காகவோ இல்லை உனக்கு போர் அடிக்கும்ன்றதுக்காகவும் நான் இதை பேசாம இருக்க மாட்டேன். ஏன்னா 1000 பேர் பாதிக்கப்பட்டு இருக்கா, செத்துட்டு இருக்கா, இதனாலன்ற பட்சத்துல நான் இதான் பேசுவேன். ஆனா இன்னும் சில பேர் இருப்பாங்க, ஓகே இது கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் ஆனதுக்கு அப்புறம் பேசினா இவங்க புரிஞ்சுக்குவாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப அந்த மாதிரி ஆட்களுக்கான வேலை, அவங்களுக்கான ஒரு விவாத தளத்தை ரொம்ப ஈஸியா அமைச்சு கொடுத்துட்டாப்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த இது மூலமா, இந்த மாதிரி பண்றது மூலமா இன்னைக்கு அத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க. சரி இதுனா என்ன அதுனா என்ன, அரசியல் படுத்துறது இருக்குல்ல. நான் உண்மைக்கே சொல்றேன், அவர் சொன்னார்ல, நான் திருப்பி ஏதோ ஒண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இதை விட பெட்டரா திருப்பி கொடுக்கவே முடியாது. உண்மைக்கே அப்படி வந்து நான் என்ன சொல்றேன், ஜெயிக்கிறா தோக்குறான்றதான் விட்டுருங்க. ஆனா இந்த அரசியல் படுத்துனாங்கன்றது ஒரு ஜென்ரேஷனா, அது ரொம்ப பெரிய விஷயம். ஆதி ப்ரோ, அது நானுமே இது பண்றேன், இது வந்து நினைக்கிறது. ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் தான் அரசியல்கிட்ட பத்தி நம்மளால கான்வர்சேஷனே பில்ட் பண்ண முடியல. ஆனா அவர் பேச கன்ஃபார்ம் கேட்பாங்க, என்ன சொல்றாருனாலும் கேட்பாங்க. மேபி அதுக்கப்புறமாவது அவங்க யோசிக்கலாம் அப்படின்றது எனக்குமே தோணிதான் இருக்கு. பட் ஆனா அவர் அவர் வந்து ஒரு இதுக்கப்புறம் நல்லா பேசணும். அவர் பேசி எந்த ஒரு சமூகமுமே, எந்த ஒரு சமுதாயமுமே எது மூலமா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும்னா டிஸ்கஷன் பண்றது மூலமா மட்டும் தான் நகர முடியும். இந்த டிஸ்கஷனை கிரியேட் பண்ற வேலையை இந்த இது பார்க்கும். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த 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 செயல்பாடுகளும் இருக்குல்ல, இது என்ன பண்ணும்னா ஊருக்குள்ள நிறைய டிஸ்கஷன்ஸ் ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு அவர் வாழ்த்து சொல்லல, அப்ப நிறைய பேர் கேட்டாங்க, நீ ஏன் வாழ்த்து பிஜேபில இருந்து ஒருத்தர் கேட்டாரு, ஏன் வாழ்த்து சொல்லலைங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாரு. யார், இந்த ரோஹிணி தேட்டரோட ஒருத்தர், அவர் கேட்டாரு. அதுக்கு நிறைய பேர் கோட் பண்ணி இதனாலதான் நாங்க வாழ்த்து சொல்ல முடியாது இப்படின்னு பேசிட்டு இருக்காங்கல்ல. இப்ப இது வந்து ஒரு மொத்த டைம்லைன்ல ஒரு டாபிக் ஆகுது. அப்ப எல்லாருமே இப்ப விஜய் ரசிகர்கள் இருக்காங்க வச்சுங்களேன், அவங்க கவனிப்பாங்க. ஏன் அப்ப ஆமால, இப்ப இவங்க ஏன் சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க. அப்போ நீங்க தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு எது சரியா அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க, அது பிரச்சனை கிடையாது. குறைந்தபட்சம் உங்களுக்கு தெரிய வருது இல்லை, இது இல்லாட்டி இந்த டாபிக் நீங்க தேடி போய் படிக்கவே மாட்டீங்களே, இது எதுக்கு போய் பார்த்துக்கிட்டு நடந்தது போல அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இதை வச்சு பிரச்சனை பண்றாங்க, நம்ம தலைவனுக்கு இதை வச்சு ஒரு பிரச்சனை பண்றாங்கன்ற போது அவங்க எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதை. சோ அது நல்லதுதான் நான் நினைக்கிறேன். அது வந்து பயங்கர ஹெல்ப் ஆகும். அவர் வந்து எப்படி சொல்றது, நல்லா பேசணும், அது எப்படி ஹேண்டில் பண்றாருன்றத பார்க்கணும். இதெல்லாம் எனக்குமே வந்து எப்படி அவர் பண்றாரு அதெல்லாம் அவரோட அது அவர் பாத்துக்கிட்டோம், இல்ல அது அவருடைய பிரச்சனை. ஆனா அவரு ஜெயிக்கிறது இல்ல. பட் ஆனா எப்படி சொல்றது, அது இந்த ஜெனரேஷனுக்கு மேபி ஏன்னா அவருதான் இதுவா இன்ஸ்பிரேஷனா பாத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவர் என்ன சொல்றாருன்றது அவங்க எல்லாம் கேட்பாங்கன்ற, அது எப்படி சொல்றது,
அடுத்த ஜென்ரேஷன் நம்ம அரசியலை பத்தி பெருசா பேச முடியல, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இரிட்டேட் ஆயிடுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம். பட் ஆனா அவரு பேசினாங்க அது எதுனா ஒரு நீங்க வேற அடுத்த ஜென்ரேஷன் நம்ம ஜென்ரேஷனே அப்படிதான் இருக்காங்க. நீங்க வேற இல்ல இன்னும் ரொம்ப மோசமா இருக்குன்றேன். அந்த முன்னாடியாவது நம்மளுமே அப்படிதான் இருக்கோம். பட் ஆனா எப்படி சொல்றது, நம்ம பேசுவோம். ஆனா ஏதாவது ஒண்ணுன்னா இப்ப ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறானோ அவனுக்கு கன்ஃபார்ம் அந்த ஒரு தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவன் வந்து பேசுவான். யாராவது ஒருத்தவங்களாவது கவர்மெண்ட் ட்ரை பண்ணுவாங்க. அது அவன் பேசுறதுனால நம்ம எல்லாருமே பேசுற மாதிரி வரும். பட் ஆனா அது வந்து இப்ப அடுத்த ஜென்ரேஷன் பார்க்கும்போது அதான் அந்த கவர்மெண்ட் ஏதாவது ஒருத்தவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அந்த டாபிக் வந்துடும். எப்படி இருந்தாலும் இந்த அரசியல் டாபிக் வந்து வந்துடும். சரி நான் எதுக்கு இது பண்ணேன்னா, நான் வந்து டாபிக் போயிடுச்சு. சரி விடுங்க அப்புறமா ரைட்டு வந்தது இல்ல நீங்க வந்து பேசலாம் முடியாது. சுமார் ப்ரோ மணி 10 அதான் முடிஞ்சிருச்சு. நான் அதுக்காக நினைச்சேன் 10 மணிக்கு முடிச்சிருவாங்களே அப்படின்னு. சரி ரைட் ஓகே. ஏன்னா நாளைக்கு திங்கக்கிழமை ஒர்க்கிங் டே, ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே. சரி ரைட் ஆதி ப்ரோ பாய். எல்லாரும் மாத்தி நாளைக்கு பை. மகிழ்ச்சி.